நான் பேசுறது கேக்குதா? கேக்குது சார். கீழ எல்லாம் லிஸ்னர்ஸ்க்கும் கேக்குது தானே? கார்த்தினா ஹலோ கார்த்தியண்ணா. ஹாய் ப்ரோ, கேக்குது கேக்குதா அண்ணா? கேக்குது ப்ரோ, சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம ஒரு விஜயனோட ஒய்ஃப் வந்து சங்கீதா மேடம் வந்து நல்லா முடிவு எடுத்திருக்காங்க. அதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னா? அந்த கோர்ட்லேருந்து அந்த ஏறி வாபஸ் பண்ணிட்டாங்க, தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அது அவங்க 2 பேரும் ஒன்றா சேருவாங்களா? தம்பி அதெல்லாம் தெரியாது தம்பி. அது நம்ம அவங்க வந்தப்பயும் நம்ம பர்சனல் மேட்ரு, அதில் நம்ம கருத்து சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. இதுவும் அவங்க பர்சனல் தான். அவ்வளோ பர்சனல் இல்லை, நல்ல முடிவுன்றதெல்லாம் நம்ம சொல்ல நல்ல முடிவு தான், நல்ல முடிவு தான் இது. இது சேருவாங்க தானே? அதில் நம்ம இன்னைக்கு வந்து ஒரு டிஎம்கேல ஒரு ஐடி விங்கில் ஒரு ஆள் வந்து அந்த ஏரிங்கை பற்றி கேவலமாக பேசியிருந்தாரு. அதுக்கப்புறம் அது முடிஞ்சதுக்கப்புறம் அவரை தம்பி என்ன எதுவும் சொல்கிறேன் பேசல. ராம்குமார், நீங்கள் முழு நேரமாக இந்த திமுகவோட அவங்களோட ஸ்பேஸ் ஏதாவது போடுவாங்கல்ல, அங்கே போய் பேசிருங்களேன் பெஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் அண்ணா, எப்பயுமே டிசி இப்படி தான் இருக்கீங்க. டிசி பத்தி பேசலாம்ண்ணா. அது ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குது உங்களோட பேசுறது. எனக்கு உங்களோட மீன்ஸ் உங்களுடைய எல்லாத்தையுமே நீங்கள் உட்காந்து இதை உட்காந்து நோண்டிகிட்டே இருக்கீங்களா டெய்லியும்? நானே அதில் இல்லை இருந்து இல்லை, கொஞ்சம் நான் கொஞ்சமாக என்ன எப்பயாச்சும் பண்ணேன், ஆமாம் நீங்கள் ஏதாவது ஒன்று பிடிச்சிட்டு டெய்லியும் ஒன்று அது இது என்ன இப்படியே இருக்கீங்களா? அது எனக்கு இரிட்டேட் ஆகுது ஒரு கட்டத்துக்கு மேலே. ஓகேண்ணா சாரி. ஓகே. நான் டிசி இன்னும் பார்க்கல. மூவியா எப்படின்னா இருக்கு அப்பார்ட் ஃப்ரம் மியூசிக்? ஏன்னா ஃபுல்லா மியூசிக் ட்வீட்ஸ் தான் வந்துட்டு இருக்கு ஃபுல்லா. சக்திவேல் இது வந்து அருண்மர மாதேஸ்வரனோட ஸ்டைல்லே தான் இருக்கும். அதுலேருந்து ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. அதே மேக்கிங் ஸ்டைல் தான், அதே ரத்தம் தெறிக்க அதே ஆக்ஷன் இதெல்லாம் தான் இருக்கும். ஆனால் இந்த படமாக நீங்கள் பார்க்கும்போது என்னென்னா, அந்த முன்னாடி இருக்க படங்கள்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிக்காம இருக்கும்ல. ஆமா, ஆனால் கேப்டன் அந்த மில்லர்லாம் படத்தையே ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. ஒரு சில இதெல்லாம் இருக்கும்ல, ஒரு சில சீன்ஸ் எல்லாம் நீங்கள் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில சீன்ஸ் சுமாராக இருக்கும். அதுக்கு வந்து பாரு நான் அனிருத் பிஜிஎம் போட்டு காட்டுறேன் இதுக்கு அப்படின்னு சொல்லி இங்கே ட்விட்டர்லலாம் வந்து ஒரு ட்ரெய்லருக்கோ இல்லை வேற எதுக்கோ இவங்க ஒரு கட் ரெடி பண்ணி போட்டு அதுக்கு மியூசிக் மாற்றி போடுவாங்கல்ல. இது நல்லா ஆமா இருக்கேப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல. ஆமா. அந்த மாதிரி இந்த படத்தை அனிருத் வந்து அதே அருண் மாதேஸ்வரன் படம் தான். அதே படத்தை தான் நீங்கள் பார்க்க போறீங்க. ஆனால் அனிருத் மியூசிக்கில் இது பார்க்கும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸே நல்லா இருக்கும். எனக்கு ப்ளஸ் பர்சனலாக வந்து பார்க்கும்போது லவ் ட்ரை பண்ணியிருக்காருண்ணா. ஆமாம், லவ் தான். லவ் ஆக்ஷன் அதே தான். ஓகே. பட் இப்படி வந்து இந்த ஒரு ஆக்ஷன் படத்துக்கு இந்த மூடில் மியூசிக் பண்ண முடியுமா அப்படின்றத நீங்கள் பார்க்குறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நல்ல தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். ஆமாம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்தது. ஓகே. இப்படி மியூசிக்கல் கேங்ஸ்டர் ரொமான்டிக் ட்ராமான்னு வச்சுக்கோங்களேன். இப்படி ஒரு படம் அது ப்ராப்பராக பண்ணியிருந்தா எப்படி இருக்கும், அப்படி இருக்கும் டெக்னிக்கலாக. நல்ல வீக்கெண்ட் மூவி. ஓகேண்ணா. பட் இதில் வயலன்ஸ் அதிகமாக இருக்குது, கெட்ட வார்த்தை இருக்குது, எல்லாமே இருக்குது. அதை பார்த்துக்கோங்க. ஃபேமிலியோட பார்க்க முடியாது. இல்லை நான் சிங்கிள் தான். ஓகேண்ணா, தேங்க்ஸ். ப்ரோ இன்னைக்கு அசெம்பிளி பாத்தீங்களா கார்த்தி ப்ரோ? ஹைலைட்ஸ் மட்டும் தான் ப்ரோ பார்த்தேன், நான் ஃபுல்லாலாம் பார்க்கல. தக் லைஃபா அங்கங்கே ஹைலைட்ஸ் வரும்ல, அது சின்ன சின்ன கிளிப்ஸாக போடுவாங்கல்ல, அது மட்டும் தான் பார்க்கறது. ஃபுல்லாலாம் பார்க்க முடியல, டைம் இருக்காது. அது மாதிரி பார்க்கறதானா பெஸ்ட்டு. ஃபுல்லாக பார்த்துட்டு இன்னைக்கெல்லாம் தலைவலி வந்துச்சு. ஃபுல்லாக எங்கே பார்க்குறீங்க அதையே? அதெல்லாம் பைக் டிராவல் அப்படியே பாட்காஸ்ட் மாதிரி வச்சுட்டேன் நான் அவனுங்க பேசுறது. இது கார்த்திக் கேக்குதா? சொல்லுங்க கார்த்திக். ஏன்னா உங்க ஊர்ல மின்னலை விழுங்கி மின்சாரத்துல கொப்பளிக்கிற அளவுக்கு சக்தி படைச்ச ஆள் இருக்காரு போல. எங்க ஊர்லயா, சேலத்துலயா? யாரு? வேற யாரு, நம்ம சித்தப்பா தான். அந்த ஹைலைட் பார்க்க மட்டும் இருக்காரு கார்த்திக். அது பாக்கலீங்களா? பாருங்க, சரியான சீப்பா. என்னாச்சு அதுல? அது அவருடைய அவங்க எம்எல்ஏ வந்து அவர் வந்து ஒரு மாதிரி பாராட்டுற மாதிரி பில்டப் பண்ணாரு ஸ்டார்டிங் சொல்லி. ஆமாண்ணா, என்ன சொல்லியிருந்தாரு? இந்த மாதிரி எல்லாரும் அந்த கொப்பளிக்கும் நீங்கள் அப்படின்ட்டு அவங்கவுங்க ஸ்பீச் அப்ப அவங்கவுங்க தலைவரை புகழ்ந்து பேசுற மாதிரி இவர் எடப்பாடிக்கு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி பேசும்போது இவர் கொஞ்சம் இன்னும் ஒரு செட்டில் இருக்கிறதுக்கு ஸ்ட்ராங் பண்ணிக்கிறத காட்டிக்கிறதுக்கு மின்னலை விழுங்கி மின்சாரத்தை கொப்பளிக்கும் எடப்பாடியார் அப்படின்ட்டார்.
யாரா இவன் எவன் எழுதி குத்தது இங்க வந்து பேசிட்டு இருக்கான்ற மாதிரி தான் அவர் வேற இருந்துச்சு. நான் ஒரு பூஜ்ஜியத்தில் ஆரம்பித்து கட்சியே ஆட்சியை பிடித்திருக்கும் போது நாங்களும் மறுபடியும் ஆட்சியை பிடிப்போன்றாரு. அன்னைக்கு அதிகம் அதுக்கு முந்தின நாள் தான் வந்து ஆனா இந்த எஸ்பி சட்டசபை லைவ்லாம் ஒரு மாதிரி செம்மையா இருக்குண்ணா இப்பெல்லாம். இல்ல நமக்கே வெறுத்துரும் ப்ரோ கொஞ்ச நாள்ல. இவங்கன்னா திரும்ப திரும்ப நான் ஃபுல்லாலாம் பார்க்கல ப்ரோ. ஆனா நல்லா என்னடா இது ஒரு மாதிரி நார்மலைஸாவே போகுது. ஆதரிக்கிறவங்க வந்து சரிசா நடக்கும்போது ஒரு மாதிரி எல்லாமே நான் இன்னைக்கு மொத்தமா லைக் சட்டசபை மொத்தமா கியூமுலேட்டிவா நீங்க எப்படி நான் பாக்குறீங்க? லைக் நான் மொத்தமா உங்களுக்கு எப்படி பார்க்கவே இல்லை இருந்துச்சு? தம்பி. நான் வந்து இல்ல 2 3 அந்த கிளிப்ஸ் ஜிஸ்டா தான் பார்த்தேன். பார்த்தனே சொல்றேன். ஆமா. அது மட்டும் தான் பார்த்தேன். கிளிப் மட்டும் தான் பார்த்தேன். மத்தபடிலாம் ஒண்ணும் பெருசாலாம் பார்க்கல. இல்ல எல்லாரும் வந்துட்டு இவங்க ஆதவர்ஜனா பேசினதோ இல்ல புஷியானந்த் பேசுறதோ சொல்றாங்க. மரியா வில்சன் வந்து லைக் என்ன சொல்றாரு, கருத்தோட மோதல்ன்ற மாதிரி கருத்தோட வச்சு அவங்க அட்டாக் பண்ணாங்க. கரெக்டா அது நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி அவர் பேச தெரியல, அவர் தமிழ் பேச வரல அப்படின்னு சொன்னாங்க. ஆனா கேட்ட கரெக்டான ஒரு கேள்வி முடிச்சிட்டாரு. நம்மளும் கடன் தான் வாங்கியிருக்கோம் இல்லைன்னு சொல்ல, ஆனா அதுலயும் நீங்க மென்ஷன் பண்ணிருக்கணும் அப்படின்றத முன்னிறுத்தி சொன்னார்ல, அது நல்லா இருந்துச்சு. டிஎன்டிஐபிஆர் நல்ல ரெவென்யூ பார்ப்போம் போல. இதுல நான் பிரசாந்த் அண்ணா யூடியூப்ல போறதுனாலயா? யூடியூப்ல அந்த அளவுக்குலாம் பெருசாலாம் வராதுங்க. அது ஸ்ட்ரீம் பண்றாங்கல்லண்ணா சேனல்ஸ்லாம் அதுக்கா த்ரூ அந்த அந்த மீடியம் தானே. அதுக்கெல்லாம் நியூஸ் சேனலுக்குலாம் ஃப்ரீயா தான் கொடுப்பாங்க. ஓகே ஓகேண்ணா. ஏன்னா யாரோ சொல்லியிருந்தாங்க இன்னைக்கியோட லைவ் வந்து ஒரு at 1 PM வந்து 4 மில்லியன் வியூஸ் ஏதோ வாட்சிங்ல இருக்கு அது மாதிரி போட்டிருந்தாங்க. ஆமா மிடில் ஏறிச்சு. எப்பன்னா புஷியானந்தன் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா திருப்பி கொஞ்சம் ஹீட்டடா போயிட்டே இருந்துச்சுல. அவங்க ஆமா. இதை பத்தி பேசுறப்போ அந்த அருண்ராஜும் அப்புறமா பேசினாரு. அந்த டைம்ல கொஞ்சம் இது வியூஸ் அதிகமா தான் இருந்தது. நானும் நோட்டீஸ் பண்ணாது. நான் ஒன்று பாசிட்டிவ்னா அசெம்பிளி பொறுத்த வரைக்கும் இவங்க புது கட்சி பயந்து உக்காராம எல்லாத்துக்கும் ரெஸ்பான்ஸ் பண்றாங்க. எல்லாரும் ரெஸ்பான்ஸ் பண்றாங்க. இன்னைக்கெல்லாம் ஒருத்தர் எழுந்துக்கினார் அந்த ரெட்டியார்பட்டி நாராயணன் எம்எல்ஏ, அவர்லாம் கூட பேச ஆரம்பிச்சிட்டாரு. ப்ரோ அந்த லாப விஷயம் எப்படி ப்ரோ ஸ்டார்ட் ஆச்சு? எதனால ஆதரவு போக அவங்க அந்த உதயநிதி தான் வந்து அந்த கேட்டாரா? இல்ல ப்ரோ, சரியா பார்க்கல. இவங்க ஆதவ் வந்து இந்த டாஸ்மாக் பத்தி பேசிட்டு இருக்கும்போது உங்களோட பார்ட்டி மெம்பர்ஸே டிஸ்டிலரிஸ் கம்பெனிஸ் நடத்துறாங்க, ஜெகத் ரட்சகன் டிஆர் பாலு பேர்லாம் இவர் சொல்றாரு. அப்போ வந்து கும்பல் வந்து லாட்ரின்னு கத்துற உடனே இவர் ட்ரிகர் ஆயிட்டாரு. லாட்ரின்னு சொல்றீங்களே, 900 கோடி வாங்கியிருக்கீங்களே, அதுக்கு உதயநிதி பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டாரு ஸ்ட்ரெயிட்டா. அவரு ட்ரிகர் பயங்கரமாயிடுச்சு அவங்க மாமனார் பேர் சொன்ன உடனே. அதுக்கப்புறம் அவர் எழுந்து அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. கலெக்டர் இருக்க பயங்கரமா அவரு நல்லா இருந்தது அந்த சீக்வன்ஸ், நல்லா இருந்தது. நானும் உதயநிதி ஏந்து ஏதோ பெருசா சொல்லுவாருன்னு பார்த்தா உங்க மாமனார் கிட்ட கேட்டுங்கன்ட்டாரு. அப்பமா கேட்ல இருக்கும்போது ஜெகா வாங்கிட்டாரு, அதெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்ட்டு. இன்னைக்கு இல்ல எல்லாருமே நடுவுல செம்மையா ஜெகா வாங்கிட்டாங்க. இல்ல நடுவுல டிவிக்கே அவங்க இது டிஎம்கே பேசுறப்போ குறுக்க இந்த கௌசிக் வந்தான்ற மாதிரி எஸ்பி வேலுமணிக்கும் டிஎம்கேக்கும் நடுவுல ஒரு சண்டை போயிட்டு இருந்துச்சு. அதுதான் யாருன்னா பாத்தீங்களா? ஆமா 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 பார்த்தேன். அது நல்லா இருக்கு. ப்ரோ. இப்ப அப்படியே எஸ்பி வேலுமணி, சிவிஎஸ் இவங்கெல்லாம் வந்து இப்ப டிவிக்கே அந்த ஸ்டாண்ட்லயே தான் ப்ரோ இருக்காங்க. அவங்க அவங்க வந்து ஏடிஎம்கேல இன்னும் நல்ல ஏதோ பொசிஷனுக்கு வரணும் அந்த மைண்ட் செட்லயே தான் இருக்காங்க. அவங்க ப்ரெஸ் மீட் கூட பார்த்துருப்பீங்க. அவங்க அதுவா இருக்கட்டும், அங்க உள்ள பேசுறதா இருக்கட்டும், நம்ம என்னவோ இது தேமுதிக தலைவர் அவங்க இது பிரேமலதாவை வந்துட்டு துரந்தர்னு ஆனா சொல்றாங்க. அம்சா டியூட்டி எலெக்ஷன் முன்னாடில இருந்தே கண்டினியூ ஆகிற மாதிரி தான் எனக்கு தோணின்று. அது ஆனா கொஞ்சம் அப்பப்போ வந்து வெளில எட்டி பார்த்துட்டு போயிடுறாங்க. என்னன்னா சேகர் பாபு என்னன்னா அவங்க கட்சியாளர்களே ஓரம் கட்டிட்டு இருக்காங்க இப்பெல்லாம். அது ஆமா நேத்தே ஆயிடுச்சு. அப்படி சொன்னவரு நீங்க வந்து ஒழுங்கா உட்கார கூட முடியாது. சின்ன பசங்க மாதிரி விளையாட்டு கிடக்குறாங்க அவங்க 3 பேரும் சேர்த்து. சரி, ஏன் இந்த அனைத்து கட்சி கூட்டினா என்ன இவருக்கு? சும்மா கூட்டிட்டு ஒன்றும் நடக்க போறது இல்லை. எல்லாரும் கேட்கறாங்களே, சும்மா இது பண்ண வேண்டியதானே?
ஏன் பண்ண மாட்டாரு? கார்த்தி ப்ரோ உங்க கருத்து என்ன ப்ரோ அதுல? அவங்கள கூட்டத்தை கூட்டாம இருக்கிறதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஹெச்ஆர் சொல்லுங்க ப்ரோ. அது என்னன்னா, இப்போ கூட்டினாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கூட்டிட்டு இப்போ என்னன்னா தண்ணி வரல, பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து உங்களோட வாக்குறுதியை நிறைவேற்றுங்கன்னு சொல்லி அங்கே வந்து நிற்பாங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? நீங்கள் அந்த 5 ஏக்கர் வரைக்கும் இது பண்ணியிருந்தீங்கல்ல, அந்த தேர்தல் வாக்குறுதி 5 ஏக்கர் வரைக்கும் இது பண்ணுங்க. ஆமா. இப்போ கடைசி இப்போ எல்லாம் பேசிட்டு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவோம் அப்படின்னு கொண்டு வருவாங்க. அது தேவையில்லாம ஒரு எம்பாரஸ்மெண்ட்டாக இருக்கும். எங்களால் முடியாது, இப்போ பண்ண முடியாது. இப்போ கார்த்தி ப்ரோ கேக்குதா கார்த்தி? வினோத் கேக்குது, கட் ஆயிடுச்சு. ஃபோன் பேசிட்டு வந்தீங்களாண்ணா? இல்ல கட் ஆயிடுச்சுங்க, என்னாச்சுன்னு தெரியல. கார்த்தி படம் பார்த்த கார்த்தி, நல்லா இருந்து கார்த்தி. டிசி நல்லா இருந்து டிசி. ஆமா, அனிருத்து கீழ்ச்சிட்டார், செம்மையா போட்டிருக்காரு. ஆனா லோகேஷ் நான் நடிச்சிருக்காரு கார்த்தி. ஃபர்ஸ்ட் படம் கூட தெரியல. ஆக்டிங் நீ நல்லா அதுக்குள்ள தப்பான லிஸ்ட பத்தியா? லோகேஷ, அனிருத் எல்லாத்தையும். அனிருத் நான் சொல்ல கார்த்தி, அனிருத் நல்லா பண்ணிருக்காரு. லோகேஷ் சொல்றேன், ஃபர்ஸ்ட் படம் மாதிரி தெரியல, நடிப்புல சொல்றேன். போன வாரம் வந்து என்ன சொன்னேன்? கோகேஸ்ல அழகராஜன். இல்ல கார்த்தி, நானே சன்பிச்ச தேவையில்லாத ஆணி நடிச்ச படம் அந்த ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டு. ஆனா ஒர்த்து 130 ரூபா ஒர்த்து கார்த்தி. ஆனா நல்ல ஆக்டிங், நல்ல படம். அருண் மாதேஸ்வர் அடுத்து வருவார்னு நினைக்கிறேன். நவீன் அடுத்தது இல்ல வந்துட்டாரு. அப்படிலாம் கிடையாதுங்க. இப்ப அனிருத் இல்ல அப்படின்னா இந்த படத்தோட ரிவ்யூ வேற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. எல்லா படத்தையும் இந்த படத்துக்கு அனிருத் வந்து ரொம்ப ஸ்பெஷலா ஒர்க் பண்ணியிருக்காரு. அது ஒரு டிஃப்ரெண்டா ட்ரீட் பண்ணியிருக்காரு. அது பார்க்கறதுக்கு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. அது ஓகே. பட் இதே மாதிரி இன்னொரு படம் அவர் பண்ணாருன்னா இந்த அளவுக்கு திரும்ப கொண்டு வர முடியுமா அப்படின்றது தெரியல. லோகேஷ் கார்த்தி, லோகேஷ் ஆக்டிங் எப்படி இருக்கு ஃபர்ஸ்ட் படம் சொல்லுங்க. லோகேஷ் நல்லா பண்ணியிருக்காரு. அதான் சொல்றேங்க. இது வந்து ஃப்ரெஷ்ஷா பார்க்கறதுக்கு நம்ம எல்லாருமே இந்த படத்த வந்து பெருசா இருக்காது. இது ஒரு சுமாரான படமா இருக்கும். நானே வழக்கமா தான் அருண் மாதேஸ்வரன் படமா இருக்கும் அப்படின்னு நினைச்சு ஆமா போய் பார்க்கும்போது எக்ஸ்பீரியன்ஸா அது புதுசா இருக்கு. மியூசிக்லாம் நல்லா இருக்கு அப்படின்னா அது பார்க்க நமக்கு நல்லா இருந்துச்சு. திரும்ப இதே மாதிரி அருண் மாதேஸ்வரன் இன்னொரு படம் பண்ணாருன்னா இதுக்கு இதே மாதிரி சக்சஸ்லாம் வரும்னு எதிர்பார்க்க முடியாது. லோகேஷ் கார்த்தி, இருந்ததுனால அனிருத், சன் பிக்சர்ஸ் இருந்ததுனால அனிருத்லாம் வந்தாங்க. அடுத்த அனிருத்லாம் இல்ல அப்படின்னா இது இந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்குமான்னு தெரியல எனக்கு. அவங்க அப்பா வர தனுஷ் அவங்க அப்பா தானே அவரு? ஆமா. அவங்க அப்பா எஸ்டிராஜ். ஓகே. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு அடுத்து அனிருத்துக்கு நம்ம கூட தான் இருக்கு. அதுக்கு அவர் நல்லா பண்ணி விட்டாருன்னா நல்லா இருக்கும். ஜெயிலர் 2 இருக்கு, அதெல்லாம் பண்ணிடுவாங்க. அடுத்து ஜெயிலர் 2 இருக்கு. ஜெயிலர் 2 இருக்கு அடுத்து. அனிருத் வேற லீக் போயிட்டாருங்க. எங்கேயோ போயிட்டாரு. அதான் ப்ரோ ஒரு வாட்டி வந்து ஏஆர் ரஹ்மான் ஏதோ ஒரு இது ஆடியோ லான்ச்ல தான் சொல்லுவாரு, இந்த மாதிரி கிளாசிக்கலா கொஞ்சம் வாங்கன்ட்டு. ஒரு ஆல்பம் ஃபுல்லாவே இப்போ மொத்தமா கிளாசிக்கலா இறக்குனா இருப்பாரு. அதுக்கு ஆக்சுவலா இந்த படத்துல பாட்டே கிடையாது. சாங் மாதிரி எதுவுமே இல்லைன்னு சொல்ல வரீங்க? ஒரு பாட்டு கிடையாது. எல்லாமே அந்த படம் பேக்ரவுண்ட்ல வர்றதுதான் படம் ஃபுல்லாவே. கார்த்தி ஜெயிலர் 2 எப்போ இருக்கு? இன்னும் 1.5 மாசம் தான் இருக்கு. டீசர் ட்ரெய்லர் அது டைம் இருக்குல்ல. அடுத்த மாசம். ஆனா எனக்கு இன்னொரு டவுட் ப்ரோ, இவர் ஏன் இன்னும் லியோட ஓஎஸ்டி இன்னும் விடாம இருக்காரு?
ஓஎஸ்டி மட்டும் இன்னும் வரவே இல்லை. தெரியலையே. லைக் ஏன்னா இப்போ இதுக்கு ஐயோ, அதுக்கு இதெல்லாம் வந்திருக்குமேங்க. இப்போ வந்து ஆஹா கேக்குறீங்க. வரல கார்த்தி, வரல. ஓஎஸ்டி மட்டும் இன்னும் இல்ல வரல. இல்ல ரிலீஸ் இல்ல பண்ண வினோத், அது போறாங்க. என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமா விட்டாங்க. அது ஃபுல் ஓஎஸ்டியே இல்ல, அது அனிருத்தே சொல்லியிருப்பாப்லையே. அதான் நான் சொல்றேன். இப்போ ஃபுல்லா நடுவுலலாம் வந்து சில பிஜிஎம்லாம் நல்லா இருக்கும். இவரு வரப்போ யாரு இந்த மன்சூர் அலிகான் வரப்போ ஒரு பிஜிஎம் இருக்கும், அது நல்லா இருக்கும். அதே சமயத்துல லாஸ்ட்ல விஜய் வந்துட்டு அந்த எண்டிங் வந்து ஒரு பேசுறப்போ பேக்ரவுண்ட்ல ஒரு வயலின் பிஜிஎம் வரும், அதெல்லாம் நல்லா இருக்கும். அதெல்லாம் ஆனா இன்னும் அவர் ரிலீஸே பண்ணலன்னு நான் சொல்ல வரேன். ஆனா அதுக்கப்புறமா வந்து வேற ஏதோ படத்துக்கு கூட ஓஎஸ்டி வந்துச்சு. லியோக்கு தான் இன்னும் வரவே இல்லை. எனக்கு அதுதான் ஏன் இன்னும் விடாம இருக்காரு அப்படின்ட்டு. கருப்பு அந்த அவரு விட்ட ஓஎஸ்டி பார்த்தா அந்த ஓஎஸ்டி நீங்க சும்மா கொஞ்ச நேரம் கேட்டாலே போதும், மொத்த படமும் முடிஞ்சிரும்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு. கார்த்தி ப்ரோ, விஸ்வநாதன் சன்ஸ் ட்ரைலர் பாத்தீங்களா? பார்த்தேன். நல்லா இருக்கு ப்ரோ. ட்ரைலர் நல்லா இருக்கு. ஃபேமிலி ட்ராமா மாதிரி இருக்கு. ஃபேமிலி நல்லா ட்ராமா கிராண்டா தான். இருந்துச்சு கத்தி. அதுதான் அந்த ஸ்டைல் படம் தான் அது. திருவிக்ரம் படம்லாம் இருக்கும் இல்லையா தெலுங்குல, அந்த ஸ்டைல்ல ஒரு படம். கார்த்தி, அந்த வாரிசு ஜானர்ல அந்த வரும். வாரிசு மாதிரியே இருக்கு கார்த்தி ட்ரெய்லர் அதான் பார்த்தது. வாரிசு இல்ல ஜானர்ல வர வினோத், மாதிரி அதான் நான் சொல்லலான்னு வந்தேன். சரி வந்தா அடிப்பீங்க நினைச்சு விட்டேன். அந்த ஏன் மாதிரி தான் கார்த்தி அது இருக்கும். பட் வாரிசுல வந்து ரொம்ப கதையா லவ் அதெல்லாம் இருக்காது பெருசா. அது ஃபேமிலி ட்ராமா. இதுல கொஞ்சம் லவ் அதெல்லாம் இருக்கும். இல்ல கார்த்தி, அது ஒரு தெலுங்கு மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு. ஏன் அந்த தெலுங்கு டேரக்டர் தவிர அந்த உனக்கு குடும்ப படம்னா வந்து பெரிய பங்களா அப்படி போகுது, ஏன் கார்த்தி அது? ஏன்னா வினோத், ஃபேமிலி வாரிசு ஆடியன்ஸ்ல உள்ள வரணும் வினோத். அது ஐயோ, அது சொல்லியா இப்போ தமிழ்ல எடுத்தாங்கன்னா கிராமத்துக்கு போயிடுறாங்க. ஓகே தெலுங்கு ஓகே. டேரக்டர் தான் அப்படியே அது கொஞ்சம் அப்படியே இல்ல சிட்டில தெலுங்குலயும் பெரிய எடுப்பாங்க பங்களா. வினோத். நிறைய படங்கள் தெலுங்குலயும் வந்து கிராமத்துலலாம் எடுப்பாங்க. இந்த ரங்கஸ்தலம் அந்த மாதிரிலாம் பெரிய பெரிய படம்லாம் இருக்கும். அதெல்லாம் எடுக்கும்போது கிராமத்துல எடுப்பாங்க. அங்க அந்த ஊர் கிராமத்துலலாம் எடுப்பாங்க. நிறைய படங்கள் அந்த மாதிரி இருக்கு. இது வந்து என்னன்னா இது சக்சஸ் ஃபார்முலா இல்ல. இது வந்து நிறைய நிறையவே திருவிக்ரம் அப்படிதான் இந்த இருக்கும் மாதிரி போல இருக்கு. முன்னாடி பிளஸ் வந்து எடுத்து அவங்க வந்து சம்திங் மாதிரி படங்கள், அந்த சித்தார்த் ஃபர்ஸ்ட் நடிச்சது, அதுக்கப்புறம் நிறைய மகேஷ் பாபு படம், இதெல்லாம் அந்த மாதிரி கிராண்டா எடுத்து அவங்களுக்கு அந்த இது ஃபிளேவர் செட் ஆயிடுச்சு. இன்னொன்னு என்னன்னா, இந்த மாதிரி அவங்களோட ஃபார்முலாவே எப்படி இருக்குன்னா, இந்த மாதிரி கிராண்டா வைக்கிறப்போ இன்னும் நல்லா பெரிய கேஸ்டா எடுத்துன்னு வர முடியும். ஸோ அந்த மாதிரி எடுத்துட்டு வரப்போ படம் வந்து கொஞ்சம் பிரம்மாண்டமா காமிச்சாலே லைக் அந்த ஒரு ஃபோபியாலே வந்து வந்துருன்ற மாதிரி அது ஒரு ஃபார்முலாவா போயிட்டு இருந்துச்சு. நடுவில் வந்த நிறைய படம் அப்படிதான் இருக்கும். ஸ்ரீமந்தடு அந்த மாதிரி நிறைய படம் இருக்கு. அதுக்கப்புறமா தான் அந்த ஸ்ட்ரீக்கை பிரேக் பண்ணது தான் ரங்கஸ்தலம். நீ சொன்னல வில்லேஜ் படம்லாம் எடுத்துன்னு வர மாட்டாங்களா அப்படின்ட்டு. அந்த வில்லேஜ் படம் வந்து பயங்கரமா போச்சு. ஃபர்ஸ்ட் டே ஆனா பெருசா ஓடவே இல்லை. அது ரெண்டாவது நாள் ரிவ்யூ சுகுமார் படம் வந்தோடனே தானே அது? பயங்கரமா hit ஆயிடுச்சு. சுகுமார் படம் தானே அது? சுகுமார் படம் தானே அது ரங்கஸ்தலம்? சுகுமார் தான். ஆமா சுகுமார் தான். சரி கார்த்தி, இந்த படம் மகுடம் எப்படி இருக்கு ட்ரெய்லர்? அது சொல்லுங்க உங்களுக்கு. அப்படி சொல்றாங்க இல்ல நோ கமெண்ட்ஸ். எனக்கும் பெருசா அது ஒரு மாதிரி காமெடியா தான் என்னன்னே தெரியல எனக்கு. இன்னும் சொல்றதுக்கு இல்ல. பாப்போம். படமா வரட்டும். படம் வந்ததுக்கு அப்புறம் சொல்லுவோம். டிசிக்கு நல்ல ஓப்பனிங் போல. சூப்பர் ஓப்பனிங் டிசிக்கு இன்னைக்கு. அது எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட பயங்கரமா வந்துச்சு ப்ரோ. எல்லாரும் வேற எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருந்தாங்க. அதெல்லாம் கார்த்தி, ஹாய் கார்த்தி. ஹாய் சாய்நாத், சொல்லுங்க. டிசி பார்த்தேன் கார்த்தி இப்போதான். சூப்பர் கார்த்தி, எக்ஸலண்ட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்டு சரி, நம்மளுக்கு ஒரு படம் பிடிக்கும். பட் எப்போ அந்த படம் நம்ம பிடிச்சது ஒரு எலிவேஷன் இருக்கும்னா, ஆடியன்ஸுமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு அது ஒரு எனர்ஜி கொடுக்கும்ல. இந்த படம் வந்து நம்ம இந்த கேஜிஎஃப்க்கு அப்புறம் வந்து பலாசோலே தெறிக்கி விட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு செம்ம ரெஸ்பான்ஸ் க்ரௌடு. ரொம்ப சூப்பராக இருந்தது. மியூசிக் தான் மெயினாக எனக்கு தெரிஞ்சு. அணி வந்து 3க்கு அப்புறம் இதுதான் பெஸ்ட்டுங்கிற மாதிரி இருக்கும்னு தோணுது எனக்கு. அணியோட பிஜிஎம் சிங்கிளாக வந்து வேற லெவல். வேதாளம் இருக்கு, கத்தி இருக்கு, அதெல்லாம் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஜெயிலர் இருக்கு, அனிருத் எல்லாத்துக்கும் அவர் கொடுக்குற பெரிய படங்கள் நல்லா தான் கொடுத்துருக்காரு. கரெக்டு தான். பட் ஆனால் இந்த ஒரு மற்ற அதில் எல்லாமே வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கத்தியோ ஜெயிலரோ வந்து ஒரு ஸ்டார்டமும் ஒன்று ஃபேக்டர் இருக்குல்ல. பட் இங்கே இதில் வந்து அணி வந்து ஒரு படத்தை வந்து பிளாக் பஸ்டர் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறாருன்னு தோணுது. சிங்கிளானடா ஒரு படத்தையே வந்து கம்ப்ளீட்டாக கேரி பண்ணுறாரு. ஆமாம். இப்போ நீங்கள் ஜெயிலரில் கத்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஒரு மாஸ் மியூசிக் பண்ணாரு, அப்படி இருக்கும். பட் இதில் வந்து அனிருத்தோட மாஸ் மியூசிக்கில் லோகேஷ் கனகராஜ் நடிச்சிருக்காரு, அப்படி வச்சுக்கலாம். இதுதான் வித்தியாசம் ரெண்டுத்துக்கும். எக்ஸாக்ட்லி. நான் நல்லா இருக்கப்போ திடீர்னு வந்து ரஜினிகாந்த் அவர் அந்த ஆதவ அர்ஜுனாவோட பேசின அந்த லெட்டரை வந்து திடீர்னு எல்லாரும் பேசுறாங்களே, ஏன் இன்னைக்கு அது
திடீர்னு அதை ஓ பத்தி எப்பா பேசுறாங்க. எப்பா நம்ம இருப்பா என்ன இருப்பா கொஞ்ச பேசிக்கிட்டு நேரம் இருக்கோம்? சினிமாவை பத்தி ஏய் பேசுவோம், இவனுங்க இந்த அதுக்கப்புறம் ஹெச்ஆர் பாலிடிக்ஸ் போவோம். இவனுங்கெல்லாம் ஸ்பீக்கரை விட மாட்டானுங்க ஏன்ப்பா பாத்தீங்களா? எடுத்த உடனே பாலிடிக்ஸா? இல்ல எடுத்தவொன்னு இல்லை, இவனுங்க எப்பயுமே இப்படிதான். எனக்கு ஐயோ யோ என்னங்க ஹெச்ஆர் இது? இன்னும் ஒரு மாசத்துக்கு படலாம். நான் வந்து DC 2 முறை பார்த்துட்டு வந்த சந்தோஷத்துல அதை பகிர்ந்துக்கலான்னு வந்தா நீங்க எடுத்த உடனே பாலிடிக்ஸ் லைன் இல்ல போவாதீங்க. இவனுங்களுக்கு எப்பயுமே அந்த புதுப்பேட்டை வர படத்துல வர தனுஷ் மாதிரி வந்து எப்ப பார்த்தாலும் இதுலயே சுத்திட்டு இருக்கணும். அவ்வளவுதான் அவனுக்கு. அதெல்லாம் இல்லைண்ணா, நான் அந்த படத்தை பார்க்கல. ஸோ எனக்கு அந்த ஃபீல் இல்லை. விட்டுரு. அப்படி அடுத்தவங்க அனிருத் மட்டும் பேசுறாங்கல்ல, ஏதோ ஒண்ணு தூக்கி பேசுறாங்கல்ல, அதை நிறுத்துறேன் விட்டுருங்க. படத்துக்கு. நடுவில் வந்து ஆக்ஷனாவே இந்த யாராவது படம் கொஞ்சம் அருண் நல்லா பண்ணியிருக்காரு மத்த படத்தை காட்டிலும். மற்ற படத்தை காட்டிலும் இது கொஞ்சம் பெட்டரா தான் பண்ணியிருக்காரு. அது உண்மைதான். இதுல ஏன் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அந்த வைலன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஜஸ்டிஃபை ஆச்சு. இப்ப இந்த வைலன்ஸை நம்ம பார்க்கும்போது இது இந்த லைன்ல போகணும்னு எந்த ஒரு யங்ஸ்டரும் போக மாட்டான். இது பார்த்தா ஒரு மாதிரி அருவருப்பா தான் இருந்துச்சு. அவன் ஆரம்பத்துல இருந்தே அந்த படிப்புக்கான இம்பார்ட்டன்ஸை கொடுத்து இது எவ்வளவு அக்லியான ஒரு விஷயத்தன்றத படத்துல அவ்வளோ ஜஸ்டிஃபை பண்ணான். அதனாலதான் அந்த படம் நின்றுச்சு. இல்லைன்னா ஒரு மாதிரி மண்டி சொல்ஸ் தான் வந்திருப்போம். இல்ல அதுதான் சொல்றேன். ரத்தம் வந்து அதுக்கான ஜஸ்டிஸ் தான். இந்த சீன்ல இவன் அடிக்கணும்டா, அவனை கொல்லணும்டான்னு ஆடியன்ஸ்க்கு தோணும் போது அடிக்கும் போது அதோட பவரே தனியா இருக்கும். ஆமா கரெக்ட், அதுதான் இருக்கும். மற்ற படங்கள்லாம் அது இருக்காது. மற்ற படத்துல என்ன எதுக்கடா கொண்டுகிட்டே இருக்கீங்க அப்படின்னு ஆடியன்ஸுக்கு தோணும். அந்த அளவுக்கு கொண்டுட்டு இருப்பாங்க மற்ற படங்கள்லாம், இவரோட படங்கள்ல. இந்த படத்துல மட்டும்தான் அது இல்லை. ஒரு காரணம் இருக்கும். ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து அதை கரெக்டா பில்ட் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. இன்ட்ரோல் பிளாக்ல ஃபைட் எப்படா வரும், என்னடா இப்படா அவன் காப்பாற்றுவான், அந்த மாதிரிலாம் போய் நம்மள யோசிக்க வச்சு அந்த இடத்துல அனிருத் போட்டு பின்னி. எனக்கு அந்த இனிஷியலா ஒரு அந்த பார்ல அவங்க மியூசிக் அதெல்லாம் கூட செமையா ஸ்டேஜ் பண்ணிருக்காங்க கார்த்தி. அது ஒரு ஜென்டிலான சீன் தான். ஃபைட் இல்லாத சீன் இருக்குல்ல, அதுவே நல்லா இருக்கு. அதுல அனியோட பிஜிஎம்மே பயங்கரமா இருந்துச்சு. ஸோ அதுதான், அதனாலதான் ஒர்க் அவுட் ஆச்சு. வெறும் ஃபைட்ஸ் இது மட்டும் இல்ல, மற்ற சாதாரண அவங்க கான்வர்சேஷன் இருக்குல்ல, அந்த என்னது தெரியாத என்ன சொல்லுவாங்க அண்ணன், அதுக்கு ஏதோ ஒன்று சொன்னாங்க, ஸ்ட்ரேஞ்சர் அதெல்லாம் கூட செம்மையா இருந்தது. அதனாலதான் ஒர்க் அவுட் ஆச்சு. வெறும் இந்த ஃபைட்டு இது மட்டும் இல்லாம ஓவராலாவே ஆக்சுவலா யார் கேமரான்னு தெரியல, சினிமாட்டோகிராஃபியும் வந்து ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. நான் இந்த மூவிக்கு போனதே அனிருத் தானே போனேன். நல்லா ஃபுல் சாட்டிஸ்ஃபைடா வந்தேன் வெளில திரும்பி. ஆனா கார்த்தி ரொம்ப செலவே தெரியல கார்த்தி. நான் படத்துல நல்லா இருந்தது. ஒரு 5-6 இடம்லாம் நிறைய செலவு இருக்கு வினோத். ஏன்னா படம் ஃபுல்லா வெட்டு குத்து கன்னு. அத சொல்ல கார்த்தி, செலவு சொல்றேன் நான். ஒரு 2-3 பில்டிங், அந்த காடு, அந்த மாதிரி லொகேஷன்ஸ் எல்லாம் இல்ல. அந்த மாதிரி அது ட்ரையான ஏரியா, அது ஒரு பங்களா, காலடைஞ்ச பங்களா, அந்த மாதிரி தான் இருக்கு. ஆனா இது வந்து லோகேஷ் படம்ன்றதுனால அவரு எதனா இன்புட்லாம் கொடுத்துருப்பாருண்ணா, இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இப்படி பண்ணலாம். மேபி அந்த ஆக்ஷன்ல இருந்திருக்கலாம். அந்த ஆக்ஷன்ல அந்த ஆக்ஷன் ஸ்டேஜ் பண்ணது, அந்த மாசா கொஞ்சம் வந்தது, அதெல்லாம் கொஞ்சம் இருந்திருக்கலாம். ஏன்னா முன்னாடி படங்கள்ல வருது, அந்த மாதிரி இல்ல. ஏன்னா அவரே ராவா தான் எடுத்திருக்காரு. அந்த போயிட்டு கத்தி எடுத்துட்டு வந்து திரும்ப வெட்டுறது, இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் அது என்ன லோகேஷ் சொல்லி இருந்திருக்கலாம். அந்த போலீஸ் வர்றது யாரு கார்த்தி? நல்லா நடிச்சிருந்தாரு. ஜமால நடிச்சிருக்காரு ப்ரோ. ஜமால ஹீரோடி அப்பாவை நடிச்சிருப்பாரு. ஆனா நிறைய புது ஆள் போட்டிருக்காங்க கார்த்தி அது படத்துல. நவீன், அந்த ஹீரோயின் யாரு? ரெண்டு ஹீரோயின் யாரு புதுசா இருக்கு? நான் பார்த்தது இல்ல. வாமிகா அவங்க மாடர்ன் லவ் நடிச்சிருப்பாங்க. 83 வந்துச்சுல, 83ல கூட வந்தாங்க. 83 செல்வராகவன் மாலை நேரத்து மயக்கம்னு ஒரு படத்துல இருப்பாங்க ப்ரோ. செல்வராகவன் வைஃப் டைரக்ஷன் ப்ரோ. அது ஸ்டோரி மட்டும் செல்வராகவன். அதுக்கப்புறம் அந்த இது செல்வராகவன் தாங்க டைரக்ஷனு. செல்வராகவனுக்கு வந்து ரெட் அடிச்சிருந்தாங்க, அப்ப டைரக்ஷன் பண்ணக்கூடாதுன்னு PVPக்கு படம் பண்ணி ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த 2ஆம் உலகம்னு ஒரு படம் பண்ணார்ல, அதனால ஒரு ஒய்ஃபோட பேர்ல டைரக்ஷன் வச்சு பண்ணாரு. அப்புறம் அந்த மாடர்ன் லவ் சென்னையில அந்த தியாகராஜன் குமாரராஜா ஒரு இது எடுத்துருப்பாரு, செம்மையா இருக்கும் அதுவும். மாலை இது அதுவும் அதே மாதிரி தான். நினைவோ ஒரு பறவை. விஸ்வநாத் சன்ஸ் பாத்தீங்களா ட்ரைலரு? உங்களுக்கு எப்படி இருக்கு? நல்ல ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் தான் ப்ரோ. சூர்யா ஒரு நாள் கழிச்சு இப்படி பாக்குறோம். ரொம்ப எமோஷனலா 90% ஃபுல்லா எமோஷனலாவே இருக்க மாதிரி இருக்கே ப்ரோ. ஆமாமா, அந்த மாதிரி ஜானர் தானே படம். அந்த ஜானர் தான்.
ரொம்ப நாள் ஆச்சு ப்ரோ இது மாதிரி ஃபீல் குட் மூவி தமிழ்ல அந்த கொஞ்சம் மாதிரி பார்த்து கொண்டு போயிட்டு ஒரு இப்ப லைட்டா இந்த ஒரு டிசி மாதிரி படம் ஒரு பெரிய ஸ்டார் ஆக்டர் வச்சு பண்ணியிருந்தா நம்ம அந்த கேஜிஎஃப் மாதிரி ஒன்று ரீச் பண்ணிருக்கலாமோ கார்த்தி? இல்ல இது ஒர்க் அவுட் இல்ல இல்ல ஆகாது. இல்ல 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 இவரு கரெக்டா அதெல்லாம் பண்ணியிருக்காரு. இருக்காது. ஆக்சுவலா இந்த படமே ஏன் உங்களுக்கு இந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னா அருண் வாதேஸ்வரனோட முன்னாடி படங்கள்லாம் பார்த்துட்டு இந்த படத்தை நீங்க பெருசா எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. சரி ஓகே வழக்கம் போல அதான் வெட்டு குத்து அதேதான் இருக்க போகுது, அதே கேங்ஸ்டர் ட்ராமா. இப்ப நீங்களே அருண் மதேஷம் இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி கை ஊத்துறீங்க. நீங்க எதாச்சும் போனீங்க கார்த்தி? லோகேஷா அனிருத்தா? அனிருத் தான் அந்த சரி ஓகே அனிருத் வினோத் பண்ணியிருக்காரு நீங்க தானே பாட்டு சொன்னீங்க அதுக்காக போன தான் வாரம் 10ஓட 11 டிசி போயிடுன்னு. நான் அதுதான் சொல்றேன். இன்னைக்கு கூட இல்ல இல்ல கார்த்தி நான் நான் ரொம்ப பார்த்தது எனக்கு வந்து அனிருத் தான் அந்த பிஜிஎம்லாம் எப்படி இருக்கும் நல்லா ப்ரோ சூப்பரா கார்த்தி பண்ணியிருந்தாரு. பிஜிஎம்ல ஆனா கர்நாடிக் நான்லாம் பிளண்ட் போனது நிறைய பண்ணிருந்தாங்க. இவரு சொல்லியிருப்பாரு ஏஆர் ஓஎஸ்டி ரஹ்மான். ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கல்ல. கரெக்டா சொன்னீங்க. ஏரமன் கார்த்தி அந்த நான் உங்க விமர்சனம் பார்த்து தான் கார்த்தி போன படத்துக்கு. உங்க ரிவ்யூ அதாங்க பார்த்து நான்லாம் தான் போனேன். ஓஎஸ்டி எனக்கு பார்த்து ரொம்ப ஹைப் நாளாவே ஆயிட்டேன். அந்த சாங் ஃபர்ஸ்ட் இது இருக்குல்ல அது வந்து இந்த படத்தோட தான் தெரியாதுங்க. நான் சும்மா இதை இந்த இன்ஸ்டாகிராம்ல யூடியூப் ஷார்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எல்லாம் வீடியோ போடும்போது இந்த பிஜிஎம் யூஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, ஆமா. சரி இது ஏதோ ஒரு படத்துல வருது போல இருக்கு, எந்த படம் தெரியல, வேற லாங்குவேஜ் படம் மாட்டுக்கு நினைச்சிட்டு இருந்தேன். ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தேன் அப்படிதான். அப்புறமா அது நான் அந்த பார்த்தா இது ராகா டிசியில் ரிவெஞ்சா ஆமா அது அதுக்கப்புறம் தான் இது டிசியில் வருதுன்னு எனக்கு ஒரு 10-15 நாள் கழிச்சு தான் தெரியுமே. கார்த்தி நான் உங்களது இன்னொருத்தர் பிரகாஷ் 2 பேரு விமர்சனம் பார்த்து தான் படத்துக்கே போனேன். ஆனா வர்த்து 130 ரூபா. நான் போற ஐடியாவே கிடையாது. நான்லாம் நான் அந்த படத்துக்கு ஏன் எடுத்தான்னு நினைச்சிருந்தேன் நான் ட்ரெயிலர் வந்தப்பெல்லாம். அவனுக்கு தேவையில்லாத வேலை நினைச்சேன். ஆனா வர்த்து தான் படம். நீங்க அந்த ட்ரெண்ட் ஷூட் இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் ஒன்னாதான் பாப்பீங்களாண்ணா? சில படங்கள் ஒன்றா பார்ப்போம். ஏன்னா நான் இது இந்த வரைக்குமே படம்லாம் அவர் பார்க்கல. ரிவ்யூ பார்த்து மட்டும் தானே படத்துக்கு எல்லாம் போயிருப்பேன். ஆனால் எனக்கு ஒர்க் அவுட் ஆகும் ப்ரோ அவருடைய ரிவ்யூ எல்லாம் போட்டு அதை பார்த்துப்போம். இல்ல அப்புறம் தமிழ் உங்களுடைய டேரக்டர்ஸ்னு தனியா ஒரு ஷோ போட்டிருக்காங்க. அது ஆமா அது நேத்து போட்டிருந்தாங்க. இவங்களே அரேஞ்ச் பண்ணாங்களா? ஆமா நேத்து அது லோகேஷ் சன் டிவி கனகராஜ் பண்ணியிருக்காரு. சன் டிவி இல்ல 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 சன் டிவியில் அது ப்ரீவியூ தேட்டர் தாகூர் ஃபிலிம் சிட்டின்னு இருக்குல்ல இந்த அடையாறுல என்எஃப்டிசி. நிறைய இந்த முன்னாடி வருஷம் வந்து என்ன கார்த்தி பிளாஸ்ட் இது 2 படம் வந்து ஐம் சேயிங் பெரிய ஸ்டார் இல்லாம நான் சொல்றேன். ஜனநாயகன் அதெல்லாம் இல்லாம இல்லையே தாய் கிழவிலாம் இருக்கே, தாய் கிழவி இருக்கு. எதிர்பார்க்காம அப்புறம் அதுக்கு முன்னாடி வித் லவ் இருக்கு. வித் லவ் 4 அதுக்கப்புறம் படம். பிளாஸ்ட் கட்டாக இந்த படம் கூட. ஆனா இந்த படம் நீங்க அந்த லிஸ்ட் வைக்க முடியாதுங்க. இது சன் பிக்சர்ஸ், அனிருத், லோகேஷ் கனகராஜ் எல்லாருமே ஒன்னு தானே. கட்டாகுஸ்தி கூட அது ஹிட்டோட பிரான்சைசி தான், ஆல்ரெடி ஹிட்டான படம். இதே முரளி கார்த்தி ஹிட்டா? இதே முரளி ஹிட் தான். இதே முரளி சூப்பரா இருக்கு, நல்லா இருந்துச்சு, நல்ல ஹிட் தான். ஆனா இதே முரளி ரொம்ப அப்படியே மேலோட்டமா இருக்கிற மாதிரி இருக்கு. கட்டாகுஸ்தில சின்ன பொண்ணு நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க பாத்தீங்களா அந்த பாப்பா? குழந்தை தானே. ஆமா ஆமா சூப்பரா பண்ணிருந்தாங்க. அவங்க வெளில அங்க லைக் அந்த ஏதோ அந்த ஆடியோ லான்ச்ல ப்ரீ ஈவெண்ட் மீட்லயும் பேசுறப்பயும் ரொம்ப நல்லா பேசியிருந்தாங்க. லைக் எல்லாருமே கூப்பிட்டு அந்த ஆனந்தின்றவங்க ஆக்சுவலி அவங்க ஒரு 3 டேஸ் முன்னாடி லைக் ஜனநாயகன் ரிலீஸ்க்கு ஒரு 3 டேஸ் அப்புறமா வந்து நான் வந்த சீனில் வந்துலாம் டெலிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கண்டினியூஸாக நிறைய படத்தில் டெலிட் பண்ணாங்க போட்டிருந்தாங்க, அழுதுகிட்டே போட்டிருந்தாங்க, இன்ஸ்டாவில் போட்டிருந்தாங்க. அவங்க அதுக்கப்புறமா அடுத்த நாள் அவங்க போட்டதுக்கு அடுத்த நாள் அந்த சின்ன பொண்ணு வந்து அவங்க ஸ்டேஜில் கூப்பிட்டு நீங்கள் இந்த படத்தில் நல்லா பண்ணீங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. டிமாண்டிக் 3 பாத்துட்டீங்களா கார்த்தி? சென்சார்ல முடிஞ்சிச்சு. டிமாண்டி காலனி நல்லா இருக்குங்க படம். டிமாண்டி காலனி நல்லாவே இருக்கும். பாத்துட்டீங்களா கார்த்தி? பார்த்துட்டேன். 2 மாதிரி இருக்காது. ஓகே ஓகே 2 எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? 2 நல்லா இருந்துச்சு. ஒரு கோட் ஆளுங்க. ஓகே 2 செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்ப மோசம். 1 ஆனா வேற 2 மாதிரி ஹிட் தான். 1 டோட்டலா வேற மாதிரி. இல்ல 2 ஹிட். ஆனா எனக்குமே 2 பெருசா ஒர்க் ஆகல. 3 வந்து நல்லா இருக்கு. இல்ல நான் 2ஓட கிளைமாக்ஸ் மட்டும் அந்த கிளைமாக்ஸ்ல முடிப்பாங்க பாத்தீங்களா, இவர் வருவாரு அப்படின்ற மாதிரி ஒரு பீஜமோட முடியும். சோ அந்த எதுல சொல்றீங்க? 2ல நான் சொல்றது கதையெல்லாம் வேணாம். ஆனா இது வந்து 3 வந்து 2 மாதிரி இருக்காது. கொஞ்சம் ரூரலா போயிருக்காங்க போல அந்த மாதிரியான. இது புரியல. 3 வந்து கொஞ்சம் ரூரல் மாதிரி போயிருக்காங்க போல. இல்ல அதேதான். ரூரல்லாம் கிடையாது, ஃபாரின். இது ஃபாரின் போவோம். தங்கலான் ரிலீஸ் ஆச்சுங்க. கார்த்தி வில்லன் காமெடி தான் இருக்கா?
காமெடி கிடையாது. சீரிஸ் படம் தான் அது. அதுல காமெடி கிடையாது. இது அதுல அந்த செகண்ட் பார்ட்ல இருந்தே கண்டினியூ ஆகுமா ப்ரோ? அந்த டபுள் ஆக்ட் அந்த முடிச்சிருப்பாங்களே அதே மாதிரி தான் கண்டினியூ ஆகுமா? ஒருத்தர் அப்படியே கோமாலே ஏதாவது இருப்பாரு, அப்படியே தான் முடியும். நான் கிளாடியேட்டர்ஸ் ரிலீஸ் டேட் பற்றி உங்களுக்கு எதனா லீக் இன்ஃபர்மேஷன் எதனா தெரியுமாண்ணா? வந்துச்சுங்களா? ஏகேதா? ஆமாண்ணா. அது இன்னும் ஏகேக்கே தெரியாதுன்னு நினைக்கிறேன். அது தெரியலங்க. அது இந்த வருஷம் வந்துடும். அது டேட் தெரியல. டிசம்பருக்குள்ள கார்த்தி கடைசியா கூட ஒரு 2 நாள் முன்னாடி ஜூன் போட்டாரு கார்த்தி. சுரேஷ் சந்திர இன்னொரு போஸ்ட் எடுத்துன்னு பாக்கலையா? ஜூன் இன் தியேட்டர்னு போட்டாரு. அதனால தான் நான் இது வந்து ஏதோ ஒரு ஃப்ரீ டேட்ல வருங்க. ஆஃப்டர் தீபாவளி தான் வரும். ஒரு ரேண்டம் ஒரு வீக்கெண்ட்ல வருமா ப்ரோ? லைக் பெரிய நாள்லாம் வராம. ஃபெஸ்டிவல் லீவ்லாம் வர முடியாது. ஓகே. டாக்குமெண்ட்ரி ஸ்டைல் தாங்க அது. அது ஃபெஸ்டிவல் லீவுக்குலாம் வந்து செட் ஆகாதுல்ல. ஃபெஸ்டிவல் லீவுக்கு மற்ற படங்கள் இருக்கு. இது கொஞ்சம் ஃப்ரீ டேட்ல வரும். காஸ்ட்ல ஒரு நல்லா கார்த்தி. கார்த்தி, ஆண்டனி, அப்புறம் வைரமுத்து பையன் அதெல்லாம் போட்டு. எனக்கு ஒரு இது என்னன்னா, எங்களுக்கு ஜனநாயகங்கள் வந்து இந்த 7 மாசம் தள்ளி போனதே ஒரு மாதிரி தலையெல்லாம் பிச்சுட்டு ஒரு பைத்தியம் ஆயிட்டோம். இவங்கெல்லாம் எப்ப நான் இத்தனை வருஷம் வெயிட் பண்ணி பாக்குறேன். இல்ல கார்த்தி, எங்களுக்கு ட்ரெயின் பண்ணிட்டாரு ஏகே, அதனால எங்களுக்கு தெரியாது. நானா 2015 ட்ரெயின் ஆயிட்டோம், அதனால எங்களுக்கு கஷ்டம் தெரியல. உங்களுக்கு புதுசு அவ்வளவுதான். இல்ல நான் இன்னொன்னு சொல்லணும். இந்த லெஜெண்டரி ஃபேனுன்னு ஒருத்தர் வருவார்ல, இந்த பிரசாந்துக்கு இதா பேசுவாரு. அவர் வந்து சொன்னாரு, ஏகே வந்து இட்ஸ் டைம் டு ரிட்டையர் அண்ட் செட்டில் இன் துபாய். அவருக்கு எதுக்கு அவ்வளோ அக்கறை? நான் கேட்குறேன். அவ்வளோ அக்கறைப்பட்டு எங்கள் ஏகே மேலே இருக்கணும்னு அவருக்கு ஒன்றும் அவசியம் இல்லைன்றதை நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். கார்த்தி ப்ரோ இந்த 7th சேனல் நாராயணன் ஒரு ஆளு ப்ரொடியூசரு வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்காரு ப்ரோ உட்காந்துட்டு. இன்னமும் பேசுறாரு. முன்னாடியே பேசினாரு. அதுதானே பழத்து தானே. மறுபடியும் இப்பயும் பேசியிருக்காரு மறுபடியும் ஃபர்ஸ்ட் இருந்தா. ஆமா. சோ அவரே ஓன் ப்ரொடக்ஷன்லயே நடிக்கிறதுனால அதுக்கு ஒரு இது போட்டு அதுக்கு அது இதுன்னு பேசி போட்டிருக்காரு. என்ன சொல்றாரு? என்ன சொல்றாருன்னா அதான் ப்ரோ, யாரும் எடுக்கிறதுக்கு இது இல்லாதனால அவரே நடிச்சாதான் அவரோட கஷ்டம் தெரியும். யாரும் இது இல்லாதனாலதான் அவர் நடிக்கிறாரு. மத்தவங்களோட ப்ரொடியூசரோட கஷ்டம் தெரியாது. அவன் சாருன்னு அந்த இது ஆங்கர் சொல்லுவாரு, அவனை எதுக்கு சாருன்னு கூப்பிடுறீங்க அப்படின்லாம் ஒரு ஒருமையில பேசிட்டு அந்த இன்டர்வியூ ரொம்ப இதா இருக்கும் ப்ரோ. நீங்க பாக்கலையாண்ணா அதை? நான் பார்க்கல. ரொம்ப மோசமா இருந்துச்சு. சரி அதெல்லாம் எதுக்கு இவனுங்களை பத்தி பேசி தேவையில்லாம எதுக்கு அதெல்லாம் ஒரு ட்ரெண்டிங் டாபிக் ஆக்கணும்னு சொல்லிட்டு தான் யாரும் அதை பத்தி பேசலையோ என்னவோ தெரியல. இல்ல இவ்வளவு பெரிய ஹீரோவா இருக்காருங்கிறதுக்காக அதுக்கான மரியாதை கொடுக்கணும். ஒரு பப்ளிக்ல வந்துட்டு இப்படி சொல்லணும்னு அவசியம் இல்லைண்ணா. அதுக்குன்னு வந்து ஒருமையில பேசுறது என்ன இது? சீரியஸ்லி அதுதான் எனக்குமே காண்டாச்சு. போனாடி ஏதோ ஒன்று எங்கால் பண்றது எங்களுக்கே பயமா தான் இருக்குது. அதனால நாங்க எதுவுமே பேசுறதில்ல. அவ்வளவுதான். ஜிவிஎம் விக்ரம் படம் அது வருமா இந்த வருஷமாச்சு? குரு நட்சத்திரமா? அவங்க அக்கௌண்ட் பேலன்ஸ் அவ்வளவு இருக்கா? அதெல்லாம் ஜிவிஎம் எல்லாம் அனுப்பிச்சுடுங்க ஜிபே. இது பல தடவை சொல்லிட்டே இருக்காருங்க ஒவ்வொரு தடவை. ஆனா இதுக்கு ஃபேன்ஸ் இருந்துகிட்டே இருக்கிறீங்க நீங்க. இல்லங்க சீரியஸாவே அது எப்போ வந்தாலும் அது ஜிவிஎம் தனி ஃபேன் பேஸ் இருக்கு. அது வராதாங்க. இல்ல ஆனா இன்னும் கார்த்தினா லைக் எத்தனை படம் நான் அப்படியே லைனா வந்துகினே இருக்குது. நான் அந்த ஆகஸ்ட்ல மட்டும் எனக்கு நான் சீரியஸாவே ஜிவிஎம் மாதிரி ஒரு டைரக்டர் இவ்வளோ கல்ட் ஃபிலிம்ஸ் கொடுத்தது, இவ்வளோ ஆக்டர்ஸை தூக்கி விட்டுருக்காரு. ஓகே ஒரு பிளாக் ஆயிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன சொல்றேன், அவராலேயே வந்து அதை மீண்டு அதை ட்ரஸ்ட் பண்ணி மேபி இப்போ நிறைய பேர் வந்து இதுக்கு பண்ணி காமிக்கிறாங்களே, ஃபிலிமை ஸ்க்ரீன் பண்ணி காமிச்சிட்டு பேக் பண்ணி எதுவும் பண்ண முடியாத கார்த்தி. எனக்கு ஒரு சைட்ல பாவமா இருக்கு கார்த்தி. எனக்கு ஜிவிஎம் பார்த்தா அது கொஞ்சம் அது என்னடா அது ஒரு இப்படி நிஜமாவே ஒன் ஆஃப் த நம்மளுக்கு வந்து சைல்ட்ஹுட்ல ஃபேவரட் டைரக்டர்ல என்ன இப்படி இருக்கேங்கிறது ரொம்ப வருத்தமா இருக்கு கார்த்தி. எனக்கு அது ஆச்சரியமா இருக்கு. அது யாருமே அவரால் நல்ல மேல தூக்கி விட்ட ஆளுங்க யாருமே வந்து அவர் கை கொடுக்கலையா, இல்ல அவ்வளவுதான் பண்ண முடியும் இதுதான் பண்ண முடியும்ங்கிற இதுல இருக்கா? அதையும் தாண்டி அவரு அவ்வளவு லாக் ஆயிருக்காரு. எந்த படம் அவரை இப்படி லாக் பண்ணது? இவ்வளவு லாக் போட்டா அப்படி பார்த்தா ஹரினா சொல்லுவீங்க.
டேரக்டர் ஹரி அவரும் அதே படத்துல அவர் கொடுத்த அந்த பிளாக் பஸ்டே கிடையாது தமிழ்ல. இல்ல பட் அவர் ஏதாச்சும் படம் பண்ணி ரிலீஸ் ஆகாம இருக்கானே? இல்ல அவர் ஒரு படம் பூஜை போட்டு ஆரம்பிச்சாரு, டிராப் ஆயிடுச்சு பிரசாந்த் வச்சு. அது தெரியுமா? ஓகே. பட் இவரு வந்து படம் படம் முடிச்சுட்டே அப்படியே வச்சிருக்காருங்க. அது எவ்வளோ கொடுமையான ஒரு விஷயம் அது. முடிச்சுட்டு கையில அது அப்படியே அது மாதிரி ஒரு 10 படம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதே ஜான்ரல அதை பேஸ் பண்ணி இந்தியா ஃபுல்லா சொல்றேன். வேற வேற இதுல எந்த படம் வந்திருக்கும். எந்த படத்தை ப்ரோ சொல்றீங்க நீங்க? துருவ நட்சத்திரம் சொல்றேன். துருவ நட்சத்திரம். பட் அது உங்களுக்கு தெரிஞ்சது கார்த்தி வருமா இந்த வருஷம்? ஏதாச்சும் இதை பத்தி ஏதாச்சும் தெரிய வந்துச்சா? இல்ல இல்லைங்க. அது பல டைம் சொல்லிட்டேன். அதேதான் திரும்ப. அந்த படத்துக்கு இருக்கிற பிஸ்னஸை விட பல மடங்கு கடன் அதிகமாக இருக்கு. ஸோ அதை யார் ஏற்றுக்கிட்டு ரிலீஸ் பண்ணுறது? அதுக்கு யாராவது முன்னாடி வரணும்ல. யார் வந்தாலும் அது ரிலீஸ் ஆகும். அது யார் பண்ணுவா? ரிலீஸ் ஆனாலும் ப்ராஃபிட் கிடையாது. இதுதான் லாஸ் தான். ஆமாம். இன்னொன்று நீங்கள் ஒரு இடத்துல கடை வாங்கியிருந்தா 2 இடத்துல கடை வாங்கியிருந்தா இவங்களை கன்வின்ஸ் பண்ணி சரி ஓகேங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏதோ வரதா வரட்டுங்க சும்மா இருக்கிறதுக்கு நம்ம ரிலீஸ் பண்ணவாது ஏதாவது கைக்கு ஒரு 1 கோடி வந்தால் கூட லாபம் தானே சும்மா முடங்கி இருக்கிறதுக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் நீங்கள் கடை வாங்கியிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 பேர்கிட்ட வாங்கி வச்சுருப்பீங்க. அவங்களாம் 20-30 பேர் ஒருத்தர் ஒரு மூடில் இருப்பான். எல்லாத்தையும் சரி பண்ணி கொண்டு வந்து பண்ணுறது ரொம்ப கஷ்டம். கட்சி அந்த வதந்தி எப்படி இருக்கு? சீசன் 2 வதந்தி இன்னும் பார்க்கல. இன்னைக்கு தானே வந்துச்சு. நேற்று நைட்டு வந்துச்சா? நேற்று நைட்டு வந்து நான் பார்க்கணும். ஒரு மாசம் ஆயிடுமே. 8 எபிசோடா 7 எபிசோடு. டெய்லி ஒரு 2-3 பார்த்தா கூட போதும். டெய்லி ஒரு 6 எபிசோடு பார்ப்பேன். அப்படி ஒரு பார்த்தனா எபிசோட் 1/2 மணி நேரம் தானே கார்த்தி? 1/2 மணி நேரம் 40 நிமிஷம் வரும் ஒரு எபிசோட். கார்த்திக் அந்த மண்டாடி படம் இருக்குல்லண்ணா, அது என்னன்னா ஃபுல்லா வந்து இந்த கடலுக்குள்ள கடல் அந்த எடுத்திருக்காங்களா? ஓரியன்டா இருக்குமா? அந்த கப்பல் போட் ரேஸ் அது பெஸ்டா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நல்லா சூப்பரா இருக்கும் போகுதுன்னு நினைக்கிற படம். கார்த்தி ப்ரோ கேக்குதா? ஓ கேக்குது சுரேஷ். ப்ரோ ஜிடிஎன் பாத்தீங்களா? ஜிடி நாயுடு பார்க்கலங்க. நாளைக்கு தான் பார்க்கணும். நாளைக்கு இல்லை சண்டே தான். அது ஷோ போட்டிருந்தாங்க. என்ன பண்ணிட்டாங்கன்னா மதுரை வாயில் ஏஜிஸ்ட்டு போட்டாங்க. அது கொஞ்சம் நான் அப்போ டி நகரில் மாட்டிட்டேன். தூரம் ஆயிடுச்சு. அதனால அங்கேருந்து இங்கே வந்து பார்க்க முடியல. எனக்கு வீடு இங்கே தான் மதுரை வாயில் பக்கத்துலாம். அந்த டைமில் அங்கே இருந்ததுனால இங்கே வந்து பார்க்க முடியல. இன்னும் பார்த்துருக்கலாம் அன்னைக்கு. வேற ஏதாவது பாத்தீங்களா ஸ்பீக்கர்ல இருக்கவங்க? நிறைய பேர் கொஞ்சம் மிக்சராக ரிவ்யூஸ் கொடுத்துருந்தாங்க. ஒரு சிலர் பயோபிக் நல்லா இருக்கு அப்படின்னாங்க. நல்ல நம்ம தெரியாத ஒரு விஷயங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கு அப்படின்னாங்க. பெரிய ஹைப்பெல்லாம் இருக்காதுல்ல ப்ரோ அந்த படத்துக்கு. ஒரு பயோபிக் மாதிரி இருக்கனால ஆல்ரெடி ராக்கெட்ரியும் அப்படிதான் இருக்கும். ராக்கெட்ரிலேயே கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளேலாம் ஃபுல்லாக இது பெரும் கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த ஸ்டைலில் தான் இருக்கும். மகனுங்களா விஷால் இப்படி அந்த மார்க் ஆண்டனி வாய்ஸ் ஓவர்லாம் கொடுத்து வச்சிருக்காரு. பாப்போம் படம் வரட்டும். கத்தி இந்த சௌமியா அன்புமணி அவங்களோட ஸ்பீச் ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு. தொடர்ந்து ப்ரிப்பேர்டா வராங்கிற மாதிரி தெரியுது. இந்த அசம்பிளி லைவ் டெலிகாஸ்ட் அந்த ப்ரொசீடிங்ஸ் பார்க்கறதுல ஐ திங்க் ஷீ ஸ்கோரிங் பிக் டைம். என்ன நினைக்கிறீங்க? பார்க்கலாங்க. அவங்க பேசினதை பார்க்கல. பட் அவர் அன்புமணி அவங்க எல்லாருமே கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக தான் இருப்பாங்க ஸ்பீச்சில். அன்புமணியோட ஸ்பீச்சும் அப்படி தான் இருக்கும். ரொம்ப பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கும். அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அவர் வந்து ட்ரைன் பண்ணியிருப்பார்ல கண்டிப்பாக இவங்களை. சரி சார் இம்ப்ரெசிவ். அவங்களுக்குலாம் வந்துட்டு கொஞ்ச நேரம் தான் ப்ரோ கிடைக்கும். கிடைக்கிற நேரத்தில் ஸ்கோர் பண்ணணும். வெளியில் தெரியணும்னா கரெக்டாக பர்ஃபெக்ட் ஓரளவுக்கு எல்லா டேட்டாவோட பேசினா தான் ரீச் ஆக முடியும். அதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியும் கரெக்டாக எதை பேசணும், எந்த டேட்டாவை பேசணும். அதுக்காகவே அவங்க இப்போ பாமக மாதிரி கட்சியோ இது மாதிரி கட்சிலாம் நேரம் கிடைக்கிறதே கொஞ்ச நேரம் தான் கிடைக்கும். கிடைக்கிற நேரத்தில் போய் ரீச் ஆகணும்ல, கரெக்டான மேட்டர் பேசணும். அதுக்காக
ஹாய் இல்ல கார்த்திக். ஆனா அவங்க பேசுறது மட்டும் பாத்தீங்கன்னா கட் அண்ட் ரைட்டா இருக்கும். லைக் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. லைக் மீதி பேர்லாம் கூட அவங்களுக்கு பிரேமலதா விஜயகாந்த் கூட நல்லா தான் ப்ரோ பேசுறாங்க. ஆமா அவங்களும் நல்லா பேசுறாங்க. அவங்களும் பட் தான் நல்லா பேசினாங்க. பட் இந்த சொல்றேன் சௌமியா அன்புமிட்ட என்ன ஒரு பிடிச்ச ஒரு விஷயம்னா, ஐ திங்க் ஷி இஸ் நாட் பொலிட்டிசைசிங். 2 போன வாட்டியும் சரி, இந்த வாட்டியும் சரி, ஒரு அரசியல் உள்குத்தோ, இல்ல ஒரு நக்கலோ, நையாண்டி அதெல்லாம் இல்ல. அவங்க நிஜமாவே பாயிண்ட்ட அட்ரஸ் பண்ணணும். இது மக்களுக்கு தேவை, எது தேவை அப்படிங்கிறது தெளிவா இருக்காங்க. அது செம்மையா பண்றாங்க. அது ஆக்சுவலா வந்து என்ன நெக்ஸ்ட் எலெக்ஷன் வருதோ, இது பாமகக்கு ஒரு பெரிய பூஸ்ட் தான். பட் இவங்களோட ப்ரோ பெர்ஃபார்மன்ஸ் அசெம்பிளில. அவங்களோட ப்ரிடாமினன்ட்லி அவங்களோட ஏரியா ஆஃப் கன்சர்ன் வந்துட்டு கிருஷ்ணகிரி, தருமபுரி அந்த ஏரியா பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. லைக் ஓவராலா நான் பார்த்த வரைக்கும் தமிழ்நாடு பெர்ஸ்பெக்டிவ்ல பேச மாட்டேங்கிறாங்க. ப்ரோ இல்ல அவங்க இன்னைக்கு எந்த இந்த காவேரி மேகதாது இது வந்து நிஜமாவே நல்ல கரெக்டான பாயிண்ட்ஸ் ஆர்டிகுலேட் பண்ணாங்க. அந்த கம்ப்ளீட் ஸ்டெப்ஸ், அவங்க மைக்ரோ டேம்ஸ் என்ன பண்றாங்க கர்நாடகால, அதை வந்து கிளியரா சொன்னாங்க ஆக்சுவலா. ப்ரோ. அதான் நிஜமாவே யாரோ சொன்னீங்க அவங்களோட 2 தொகுதியை மட்டும் தான் பேசுனாங்கன்ட்டு. அவங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்பீச் பார்த்துருக்கீங்களா? அந்த காவேரியோட அவ்வளோ டீட்டெயிலா வந்துட்டு இதுக்கு முன்னாடி யாரும் அந்த அளவுக்கு சொல்லலை. அது அந்த மாதிரி சொன்னக்கப்புறம் தான் நிறைய பேர் வந்துட்டு ஓகே நமதுல தான் வந்து அதிகமாக ரிவர் போகுதுன்ற மாதிரி நிறைய பேர் தெரிய வந்தது. ஸோ லைக் சீரியஸ் இன்ஃபர்மேட்டிவ். அவங்களோட தொகுதியை பற்றி அவங்க பேசுறதுக்கு தானே ப்ரோ அவங்கள வந்து எலெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் பேசக்கூடாதுன்னு எப்படி? அதுவும் பேசுவாங்க, இல்ல நம்மளும் ப்ரோ பேசுவாங்க. அதையும் லைக் ப்ரிடாமினண்டா மெஜாரிட்டியா அதுதான் பேசிட்டு இருக்காங்களோன்னு எனக்கு தோணுச்சு. நான் கேட்கறேன். அவங்களுக்கு டைம் கம்மி ப்ரோ. ஹாய் கார்த்திக் ப்ரோ. அவங்க செலக்ட் ஆனது தருமபுரி தானே, அதனால அப்படிதான் பேசுவாங்க. ஹாய் ப்ரோ. ப்ரோ ஒரு 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 ஒரு- ஒரே ஒரு விஷயம் மட்டும் கார்த்திக் ப்ரோ. எஸ்ஜே நீங்க அண்ணாமலை சொல்லுங்க. எஸ் ப்ரோ. ஒன்றும் இல்லை ப்ரோ. நம்ம அண்ணாமலை சார் வளர்றதுக்கு ஒரு பிரச்சனை இல்லை ப்ரோ. இப்படியே போச்சுன்னு வச்சுங்களேன், டிஎம்கேவே அண்ணாமலை சார் வளர்த்து விட்டுருவாங்க. இன்னைக்கு ஃபுல் அசம்பிளி பார்த்தேன் ப்ரோ. திமுக பழைய பாரம்பரிய ஓகே. கட்சிங்கிறானுங்க. இன்னைக்கு நடந்துக்க விஷயத்த பார்த்தா வச்சுங்களேன், அண்ணாமலை ஹார்ட் ஒர்க்கே பண்ணுவாங்க. அவர் பேச அமைதியா இருந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக் அவரே வளர்ந்துருவாரு. இன்னைக்கெல்லாம் பார்த்தேன் ப்ரோ, ஒண்ணுமே இல்ல. ரொம்ப ரொம்ப ஒஸ்டா பிஹேவ் பண்றாங்க. லைவ்னால நமக்கு தெரியுது ப்ரோ. இத்தனை நாள் லைவ் இல்லாத நமக்கு ஒண்ணுமே தெரியல. இல்லைங்க நான் இன்னைக்கு சொல்றேங்க, லைவ்ல இருக்கனால யாரையுமே அந்த மாதிரி நீங்க ஈஸியா வந்து பாலிடிக்ஸ்ல வந்து ரைட் ஆஃப் பண்ணிட்டு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு அப்படி போகவே முடியாது. நீங்க திமுக வந்து ஒண்ணுமே இல்லை நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அங்கதான் ஃபர்ஸ்ட் தோப்பீங்களே. திமுகவோட கட்டமைப்பு என்ன, அவங்ககிட்ட இருக்க பணபலம் என்ன, அவங்களால பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலினை சென்னையில் அரெஸ்ட் பண்ணா அவங்களால டக்குன்னு தஞ்சாவூர்ல ஒரு 1000 பேர்த்த சேர்த்த முடியுது கூட்டத்துக்கு. நீங்க உளுந்தூர்பேட்டையில் ஒரு 1000 பேர்த்த வந்து ரோட்ல நிக்க வைக்க முடியுது. ஓகேவா? அதெல்லாம் அவங்களால பண்ண முடியுது. எல்லா கட்சியாலும் அது பண்ணிட முடியுமா? அதெல்லாம் இருக்குல்ல. நம்ம கட்டம் ஓகே ப்ரோ. நீங்க சொல்றது திமுகல இருக்க கரெக்ட் தான். ஆனா உதயநிதிக்கு இன்னொன்னு வந்து யோசிச்சு பாருங்க ப்ரோ. நாலேஜ் ஒரு இல்லை, அதெல்லாம் நம்ம சொல்லுங்க. பேசலாம். பட் அதுக்கு நான் உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை நம்ம நினைச்சோம் அப்படின்னா அது நம்மளோட முட்டாள்தனம் ஆயிடும். இல்ல அப்படி சொல்ல ப்ரோ. நான் அப்படி சொல்லவே இல்லை. நான் வந்து நாளைக்கே அழிஞ்சிருவான்னு சொல்ல, படிப்படியா வந்து அவங்கள வந்து இது பண்ணிக்கலாம்னு சொல்ல வரேன். நாளைக்கே வந்து எதுவுமே இல்ல அது அப்படின்னு இருக்கு. சொல்ல. அவங்க பேசுறது, திமுக அவங்க நடவடிக்கைகள். அதான் திமுகவோட மக்கள் கிட்ட நல்ல பேரை ஈஸியா நம்ம வாங்குறதுக்கான உழைப்பு போட்டோம்னா அது நடக்கும். இல்ல அதுதான் லைக் எஸ். இன்னைக்கு தங்கம் ஆனா தென்னரசு அதுக்கான சுச்சுவேஷன் பேசுறது இப்ப இல்ல பிரதர். பாத்தீங்கன்னா இல்ல அதுதான் மீதி பேர் தங்கம் பேசுனதெல்லாம் சார், கொஞ்சம் சின்ன ஒரே பழத்தனமா விஷயம். தங்கம் சார் வந்து சூப்பரா பேசினாருங்க. ஆனா எதிர்கட்சி தலைவர் பேச நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க என்ன எனக்கு தெரியல, அது அவர் எதிர்கட்சி தலைவரா என்னன்னு எனக்கு புரியல. அவர் என்ன பேசுறாரு, எப்படி நடந்துக்கிறாரு, அவருக்கு நல்லா பேசினாரு. அவரே நல்ல. ஆனா கரெக்ட் ஒண்ணு மட்டும் பிரதர், எல்லாம் பயந்துட்டானுங்க. நல்லாவே தெரிஞ்சு. இதுக்கு முன்னாடி லாஸ்ட் அசம்பிளி செக்ஷன்ல பாத்தீங்களா எவ்வளவு பிஹேவ் பண்ணாங்க. அப்படியே ரூடா இருந்துட்டானுங்க. இன்னைக்கெல்லாம் ரொம்ப சைலண்டா அடக்கி வாசிக்கிறாங்க. நீங்க டிவி கேவா ப்ரோ? யோ இன்னைக்கு கூட ஒருத்தர் கலாச்சாரியா விஜய் பாக்கல நீங்க? எங்க குழந்தை இது மாதிரி சொல்லிட்டு அது மாதிரி விஜய்க்கு ஒண்ணுமே தெரியலன்னு அதை பாக்கலையா? ப்ரோ இன்னைக்கு கூட ஒரு எம்எல்ஏ கலாச்சாரி இன்னும் சொல்லுங்க. இல்ல இல்ல அதுதான் இல்ல, நான் சொல்றேன் வினோத். விஜய் வந்துட்டு என்ன அவங்க இது கலாச்சாரம்? அது என்னன்னா அவங்க பொண்ணு வந்து போறப்போ ட்ரெயின் ஏறப்போ சொன்னாங்களா இந்த மாதிரி வந்துட்டு விஜய்க்கு ஒன்றும் தெரியாதுப்பா, அவரை ரொம்ப தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு ராஜ்மோகன் ரிப்ளை கொடுத்தாரு, அது தெரியாதுல்ல. அது சொல்ல மாட்டியா? ஆமா அந்த ஆளுக்கு தெரியாதா, ஊழல் பண்ண தெரியாதுதான் சொன்னாரு, அதெல்லாம் சொல்ல மாட்டியா? அது சும்மா ஏதோ பேசிருக்கேன் பிரதர். இதெல்லாம் சீரியஸா யாரும் எடுத்துக்க மாட்டாங்க.
இல்ல வினோத், இன்னொன்னு என்னன்னா, இன்னைக்கு ஆனா நிஜமாவே சொல்றேன், தங்கம் தென்னரசுக்கு மேல எனக்கு ரெஸ்பெக்ட் இருந்துச்சு. சீரியஸ்லி. அவர் இதுக்கு முன்னாடி அந்த மாரி ஏதோ தப்பான கேஸ் இருக்கட்டும், எனக்கு அத பத்திலாம் கவல இல்ல. பட் அவர் பேசினதெல்லாம் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சு. சரிங்களா? ஆக்சுவலி நல்லா போயிட்டு இருந்தது. உடனே டக்குன்னு வந்து கரெக்டா ஒருத்தன் பேசுனா திருப்பி பிரதர். வண்டி திருப்பி விட்டோன்னே, நேரா இவனுங்க வந்து செக்ரட்டரியேட்டுக்குள்ள வண்டி விட்டானுங்க. பிரதர் நான் கார்த்திக், இன்னொன்னு ஆரம்பிக்கலடா. நீ பிரதர், சொன்னோனே நான் அத இப்ப பத்தி நீங்க கம்முன்னு இருந்தேனே. டிசி பத்தி பேசுனீங்களா பிரதர்? ஓகே பிரதர், இப்ப டிசி பத்தி மூவி நாங்க பத்தி பேசிட்டு இருந்தீங்களா? சந்தோஷமா நீங்க பேச நல்லா இருக்குன்னு சொன்ன மாதிரி இப்ப ஜஸ்ட் நான் ஒரு 5 மினிட்ஸ் வந்து புக் பண்ணேன் ஸ்ரீசக்தியில, திருப்பூர்ல ஸ்ரீசக்தியில இப்பதான் புக் பண்ணேன். நீங்க நல்லா இருக்குன்னு சொன்ன முன்னாடி. இப்ப புக் பண்ணி எப்ப படம் நாளைக்கு பார்க்கறது? 5 o'clock ஷோ ஈவினிங். நாளைக்கு ஈவினிங்கா? ஓகே, ஓகே. கார்த்திக் ப்ரோ, எதுக்கு இதெல்லாம் பிரதர் நாளைக்கு பண்றீங்க? ஈவினிங் 5 டவுன்லோட் o'clock. பண்ணி பாருங்க. நான் கார்த்தி அதுதான் இப்போ பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. சேலத்துல ரிலீஸ் ஆகல கார்த்தி, நிறைய பேர் ட்விட் போட்டு வச்சிருக்கான். இல்ல பிரச்சனை சேலத்துல இல்லையா? ஆயிருக்கு. ஒரு 10 தியேட்டர்ல அந்த மல்டிப்ளெக்ஸ் அந்த இருக்குல்ல, அதுல மட்டும் ஆகுது. ஓசூர்ல ஒருத்தர் போட்டு ஒரு 2-3 பேர் ஓசூர், போட்டுருந்தாங்க. ஓசூர்ல இதை தருமபுரி டிமேக்ஸ், சேலம் பாக்ஸ் அந்த மாதிரிலாம் ஆகல. ஐநாக்ஸ்லாம் இருக்கு. கைலாஷ் பிரகாஷ்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு. இது கார்த்திக் ப்ரோ, ஆனா அது அன்எக்ஸ்பெக்டட் பர்சன்டேஜ் ஓப்பனிங் ப்ரோ. அதிகமா நல்ல கேட்கறாங்க சரியான ஓப்பனிங் வந்துருச்சு படத்துக்கு. இப்போ படம் நல்லா இருக்கு, நல்லா இல்ல, இந்த 2 விஷயமே ஈஸியா வந்து ஸ்ப்ரெட் ஆயிடுது ஆடியன்ஸ் கிட்ட. அதுக்கு ஒரு பெரிய ரீசன் வந்து சோஷியல் மீடியா தான். இல்ல ப்ரோ, சோஷியல் மீடியால இந்த அதான் தம்பி. படத்துக்கு ப்ரீ புக்கிங்கே நல்லா வந்தது ப்ரோ. நீங்க பாத்தீங்கன்னு தம்பி நினைக்கிறேன். ப்ரீ புக்கிங் பாரு, சன் டிவி, அனிருத், லோகேஷ் கனகராஜ், இதுக்கு ப்ரீ புக்கிங்கே வரலன்னு வச்சுக்கவேன், இவனுக்கு 3 பேத்துக்கு மரியாதை இல்லாம ஆயிடும். அப்புறம் ஓகே, எதுக்கே பட் நீங்க 3 பேரும் அந்த 2 மாதிரி டேஸ் கேட்டுருவாங்கன்னு முன்னாடியே வச்சுக்கோ. ஓரளவுக்கு ட்ரெண்ட்ல தான் இருந்தது புக் மை ஷோல. அதனால நான் ஏன் சொல்றேன் தம்பி, புரிதல் இருக்கு. சன் பிக்சர்ஸ், அனிருத், லோகேஷ் கனகராஜ்ல போட்டு 2 நாளைக்கு முன்னாடி டிக்கெட் புக் ஆகல அப்படின்னா, அப்புறம் 3 பேத்துக்கு என்ன மரியாதை? சரி, அதுவும் ரைட்டு தான். பட் இவங்க கொடுத்த டீசர் ட்ரெயிலெல்லாம் அவ்வளோ இம்ப்ரெசிவா இல்ல. பட் படத்துக்கு வந்து நல்லா இல்ல அந்த பாட்டெல்லாம் பெரிய ஹிட் இல்ல. பாட்டெல்லாம் அந்த பாட்டிட்டு மியூசிக்லாம் பெரிய ஹிட் ஆச்சுல. பாட்டிட்டு இந்த டைரக்டரோட முன்னாடி படம் கேப்டன் மில்லர்லாம் பார்த்து வந்து தேட்டர் பக்கமே போக மாட்டான். அந்த அளவுக்கு ஒரு மொக்க படத்துக்கு இருந்தாரு. ஸோ அதெல்லாம் போக நல்ல இது வந்துருச்சு, ஓப்பனிங் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில இருந்து நல்ல ரிவ்யூஸ் வந்ததுக்கப்புறம் புக்கிங் நல்லா ஏறிடுச்சு ஈவினிங்ல இருந்து. ஆமா, எல்லாமே நல்ல ரிவ்யூஸ் ப்ரோ. நான் நெகட்டிவ் ரிவ்யூஸே பார்க்கல. கார்த்தி மொத்த ட்ரேக்கரும் நல்லா கொடுத்துருந்தீங்க கார்த்தி. நான் அதோட பார்த்தா போறேன், எல்லாருமே பாசிட்டிவ் தான். நான் இங்க இன்னொரு நெகட்டிவ் ரிவ்யூ பத்தி சொல்ல விரும்புறேன். ப்ரோ லெஜண்ட் ப்ரோ, அவங்க நீங்க போட்டிருந்த போஸ்ட்டை நான் பார்த்தேன். எனக்கு நீங்க சொன்னது சுத்தமா லைக், நீங்க வரதுக்கு முன்னாடியே உங்களை பத்தி நான் ஒரு வார்த்தை இந்த மாதிரி பேசியிருந்தேன். நீங்க போட்டிருந்தீங்க, இது வந்து டைம் டு ரிட்டையர் அண்ட் செட்டில் இன் துபாய். உங்களுக்கு ஏன் ப்ரோ அவ்வளோ அக்கறை? எது யாரை ப்ரோ சொல்றீங்க? லெஜெண்டரி ஃபேன் ராஜேஷ். இல்ல, நான் எந்த யாருங்க சொல்றீங்க? என்ன எது யாருங்க சொல்றீங்க? சொல்றீங்க? எனக்கு புரியல. இல்ல எனக்கு சீரியஸ்லி புரியல. நான் வந்து யாரு டைம் டு ரிட்டர்ன் யாரு? ஏகேவா ப்ரோ? அது உண்மைதானே ப்ரோ? அவர் என்ன ப்ரோ பண்றாரு? நடிங்க தான் நாங்களும் சொல்றோம். நாங்க வந்து அவரை நடிக்க வேண்டாம்னு சொல்ல, நடிங்க தான் சொல்றோம். எந்த ஹீரோ இவர மாதிரி இருக்காரு நீங்களே சொல்லுங்க. இதுல வேற எந்த ஹீரோ இவர மாதிரி இருக்காரு நீங்களே சொல்லுங்க. எந்த ஹீரோன்னு எடுத்துக்கோங்க. கம்பேர் வித் எனி அதர் ஹீரோ, நீங்க சொல்லுங்க எந்த ஹீரோ இவர மாதிரி இருக்காரு நீங்களே சொல்லுங்க. வினோத், நான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன். யார் அந்த ஹரி? நீ சும்மா கிடைப்ப கம்முன்னு இருப்பாங்களா? இல்ல ஆமா, நீங்க ஒரு நிமிஷம். இப்போ அவங்க பேசுற ரிவ்யூலாம் பாத்தீங்கன்னா, அவங்க ஒரு ஆளை வலைபேச்சுல சொல்றாங்க எல்லாமே பொய் கிடையாது ப்ரோ. வலைபேச்சுல உண்மைதான் சொல்லுவாங்க. நீங்க வலைபேச்சுல சொல்றது வந்து அவங்களுக்கு இண்டஸ்ட்ரியில வந்து அவங்களுக்கு இது இருக்கு ப்ரோ. அவங்க சொல்றது எல்லாமே உண்மைதான். நான் ஒண்ணே ஒன்று கேக்குறேன். கேரளால ஓப்பனிங் இல்ல. லெஜண்ட் இங்க பாரு, லெஜண்ட் அஜித்துக்கு வந்து கேரளால மார்க்கெட் இல்லாம இருக்கட்டும், ஆந்திரால இல்லாம இருக்கட்டும், அது பிரச்சனை இல்லை. உன் பிரச்சனை என்ன? அஜித் படம் சதிக் மேட்டர் ரிலீஸ் ஆனா சதிக் மேட்டர் பக்கத்தில் ராயப்பட்ட வீட்டு இருந்தா பார்க்க போற, இல்ல பொள்ளாச்சியில் இருந்துச்சுன்னா பொள்ளாச்சியில் ரிலீஸ் ஆனா நீ பார்க்க போற. அதான் நம்ம சேலத்துல வந்து ரிலீஸ் ஆனிச்சுன்னா சேலத்துல ஐநாக்ஸ்ல ராக்ஸ் ரிலீஸ் ஆனா பார்க்க போறேன். அதானே? நான் இல்ல கேரளால படம் ஒன்னாதான் நான் என் ஊர்ல வந்து படம் பார்ப்பேன் புளியம்பட்டியில அப்படின்னு உட்காந்துருக்க போறியா? கிடையாது இல்ல. அப்படி இல்ல ப்ரோ. அதை பத்தி நீ கேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. இல்ல, நான் கேர் பண்ணல. அவங்க உண்மைதான் சொல்றாங்கன்னு சொல்றேன். அஜித்துக்கு வந்து கேரளாலையும் ஆந்திராலையும் மார்க்கெட் இல்ல, அது உண்மைதான் சொல்றாங்க. இல்ல அதை பத்தி என்ன பிரச்சனைன்றப்போ அது நான் எதுவுமே இல்ல, அவர் கேட்டதுக்கு சொல்றேன். அதை பத்தி ஏன் அதுல என்ன பிரச்சனை? இப்ப கேரளாலையும் ஆந்திராலையும் மார்க்கெட் இல்ல ப்ரோ, மட்டும்தான் இங்க படம் நடிக்கணும் அப்படின்னு அப்படியேதான் ரூல் வச்சிருக்கீங்களா? அப்படி எந்த ரூல் இல்ல. அவரை மாதிரி எந்த ஹீரோவும் இல்லைங்கிறேன். நீங்க எந்த ஹீரோன்னு எடுத்துக்கங்க.
சரி நீங்க அப்படி ரஜினி இருந்தா சார் என்ன ப்ரோ? எடுத்துக்கீங்க அப்படி இருக்கிறனால என்ன இப்ப? அதனாலதான் அவருக்கு நாங்க நடிகன் தான் சொல்றோம் ப்ரோ. அவங்க சொன்னதுக்கு நான் இது காம்ப்ளிமெண்ட் தான் பண்றேன். வலைபேச்சுல சொன்னது காம்ப்ளிமெண்ட். அந்த படம் அந்த வீடியோ ட்ரெண்ட் ஆச்சு. ப்ரோ நான் மட்டும் ஷேர் பண்ணல, நிறைய பேர் ஷேர் பண்ணிருக்காங்க அந்த வீடியோ. இல்ல நீ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ஹச் வினோத் அவரோட பேசுனது இவரை பத்தியும் அஜித்தை பத்தியும் விஜய் பத்தியும் பேசியிருப்பாரு, அதை கட் பண்ணி போட்டிருந்தீங்க. அதுல கூட ரொம்ப டீக்ரேட் பண்ணி பேசியிருந்தீங்க. ப்ரோ டீக்ரேட் பண்ணல ப்ரோ. அஜித் சார் அப்படிதான் இருக்கிறாரு. ஆக்சுவலா அவருக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்ல, நடிக்கிறதுக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்ல. அவரு இஸ் கோயிங் ஃபார் டிஃபரெண்ட் ப்ரொஃபஷன். ஆமா, அதை இன்ட்ரெஸ்ட் தான் இல்லாம அவரும் தான் மீன் இல்ல பண்ணிருக்காரு. இன்ட்ரெஸ்ட் வேற இல்லாம எதுவுமே தான் இல்ல. அவரை பத்தின ஒரு டீடைல் டாக்குமெண்ட்ரி எடுக்கிறதுக்கு அவரே பர்மிஷன் கூப்பிட்டு இந்த மாதிரி தலைவா டாக்குமெண்ட்ரி அப்புறம் எடுங்கன்னு அவரு சொன்னாரு. தானே தலைவா வந்து அதுக்கப்புறமா இப்போ ப்ரொடியூசே பண்றாரு டேரக்டர்னு படத்தை. ஆரம்பிச்சாரு. ப்ரொடக்ஷன் அது பார்த்துருக்காங்க, அவரு தானே கிடைக்கல, ப்ரொடியூஸ் டைம் ஆச்சு, பண்றாரு. அவ்வளவுதான். உங்களுக்கு எங்க அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் கிடைச்சாங்க நீங்களே அது வந்து சொல்லுங்க. உங்களோட உங்களுக்கு எங்க இம்ப்ளிமெண்டேஷன் ப்ரொடியூசர் பண்றது கிடைச்சாங்க? வந்து முட்டாள்தனம்ன்றது தான் நான் சொல்றேன். லெஜெண்ட் சூர்யா என்ன பண்றாரு? சூர்யா என்ன பண்றாரு நான் சொல்ல. அஜித் சார் இப்ப ப்ரொடியூஸ் பண்ற டேர் டெவில் படம் அவர் தான் ப்ரொடியூஸ் பண்றாரு. லூசு பேர் பேசாது. எக்காரம் யாருன்னு கேட்டேன். இப்ப சூர்யாவே அதான் பண்ணிட்டு இருக்காரு. பண்ணல சூர்யா, நீ சொல், பதில் சொல்லுவா. சூர்யா என்ன சூர்யா பண்றது நான் சொல்ல வினோத். நான் சொல்றது உங்க ஆள் நடிக்கிறாருல 2 வருஷமா உங்களுக்கு படம் இல்ல சரியா? கடைசி படம் உங்களுக்கு குட் பேட் அக்லி. அந்த அதுக்கப்புறம் நீங்க நடிக்கிறீங்க. அந்த படத்தை ப்ரொடியூஸ் நீங்க தான் பண்றீங்க. யூ டோன்ட் உங்களுக்கு ப்ரொடியூசர் கிடைக்கல, அதான் உண்மை. அது வலைப்பேச்சு சொன்னதான் உண்மைன்னு சொல்றேன். மலைப்பச்சு எங்க போய் விளக்கு பிடிச்சான்னு கேக்குறேன். சரி நான் சொல்றது போய் இல்ல, அப்படியே காத்திட்டு நேற்று கூட சொன்ன சன் பிக்சர் படம் கூப்பிட்டாங்களா, இவரு தான் போனேன். நீ காத்திட்டு காத்து சொல்லுவார் கேள்வி. சன் பிக்சர்ஸ் வந்து ஆஃபர் கொடுத்தாங்க, அவர் சன் பிக்சர்ஸ் நடிக்க மாட்டேன்ட்டாரு. அதெல்லாம் உண்மைதாங்க. ஏங்க சம்பள டிஃபரன்ஸ் இருக்குங்க. அது எல்லா ஹீரோக்கும் தான் இருக்கும். எல்லா ஹீரோவும் வந்து உங்களுக்கு எவ்வளோ சம்பளம்? ஓகே இந்தாங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு யாரும் கொடுப்பாங்களா? கிடையாது. அவங்க ஒரு சம்பளம் சொல்லுவாங்க, இவங்க ஒரு சம்பளம் சொல்லுவாங்க. அது நெகோஷியேஷன் போகும். அது எல்லாருக்குமே அதான் நடக்கும். உனக்கும் அதுதானே தம்பி. நாளைக்கு நீ வேலைக்கு போகணும்னு முடிவு எடுத்துட்ட, வேலைக்கு போயிட்ட. வேலைக்கு போனோன்னா எவ்வளோ லட்சம் உங்களுக்கு சம்பளம் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா நீ எவ்வளோ சொல்லுவ? சார் எனக்கு பேர் ஆனம் ஒரு 12 lakhs இருந்தா கரெக்டாக இருக்கும் நீ சொல்லுவ. கரெக்டா? அவங்க என்ன சொல்லுவாங்க, எப்போ முன்ன பின்ன வேலைக்கே போகாமல் வீட்டிலே தான் உட்காந்து இருந்திருக்க, மாதம் ஒரு 20,000 வாங்கிக்கப்பா அப்படின்னு உன்கிட்ட சொல்லுவாங்க. நீ என்ன சார் அதெல்லாம் வேணாம் சார், ஒரு 25,000 கொடுங்க கேட்பல. அந்த மாதிரி சம்பள விஷயத்தில் நெகோசியேஷன் போகிறதெல்லாம் வந்து சாதாரணம். அது வந்து எப்பயுமே நடக்கும். இப்போ இண்டஸ்ட்ரியும் வந்து அன்ஸ்டேபிளாக இருக்குது. மார்க்கெட்டுமே வந்து டோட்டலாக டவுன் ஆகிடுச்சு. சேட்டலைட் டிஜிட்டல் மார்க்கெட்லாம் டவுன் ஆகிடுச்சின்றதுனால அந்த பிரச்சனை இருக்குது. அது உண்மைதான். அப்படி இல்லைன்னா இன்றைக்கெல்லாம் அஜித்துக்கு எல்லாருமே அஜித் டேட் கிடைக்காதானா அலைய போகிறாங்க. அலையிற மாதிரி தான் இருப்பாங்க. இந்த பிஸ்னஸ்லேருந்து கொஞ்சம் குழப்பமாக இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை. இல்ல ஒருத்தர் வந்து அவரோட பேஷன் நோக்கி அதுவுமே அவரோட அடுத்த படம் வந்து என்ன ரிசல்ட் கொடுக்குது அப்படின்றத பொறுத்து இருக்கு. நான் தான் முன்னாடி சொன்ன மாதிரி அடுத்த படம் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு, அவர் நினைச்சதை விட சூப்பராக போச்சுன்னா இவங்க எல்லாருமே எல்லாத்துக்கும் அவர் ஒரு பழி சொல்லிடுவாரு. பார்த்தீங்களா என்னை வச்சு படம் எடுக்க யோசிச்சிங்களா, நான் இப்படி பண்ணி காட்டினேனா அப்படின்னு. இல்லை அவர் ஃபெயிலியர் ஆகிட்டாரு அப்படின்னா, சார் ஏகே சார் இதை தான் சார் நாங்கள் எல்லாரும் சொன்னோம், நாங்கள் சொன்னப்போ நீங்கள் கேட்கல, சரி ஓகே இப்பயாவது உங்கள் ரியாலிட்டிக்கு வாங்க சார்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். இது 2 தான் நடக்கும். அது 2மே இந்த படத்தோட ரிசல்ட் இருக்கு. கார்த்தி ப்ரோ இந்த வினோத் அவரு சொன்னது அது மாதிரி தான். சூர்யாவோட கடைசி ஒரு 2-3 படமே அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி தான் எல்லா ஹீரோக்கும் இந்த ஃபேஸ் நடந்திருக்குங்க. இப்போ இருக்க நிறைய ஹீரோக்கு இந்த பிரச்சனை இருக்குங்க. விஜய் கூட அவங்க மாஸ்டர்லாம் வந்து அவங்களே தானே ப்ரோ, அவங்க சொந்தக்காரரே தான் ப்ரொடியூஸ் பண்ணாரு. இல்ல இப்போ இருக்க ஹீரோஸ்க்கு எல்லாருக்குமே மோஸ்ட்லி இந்த பிரச்சனை இருக்கு. விக்ரம்க்கு இந்த பிரச்சனை இருக்கு. சூர்யாவுக்குமே கூட இப்போ இந்த கருப்பு ஓடிடுச்சு. ஓகே கருப்புக்கு முன்னாடி ரெட்ரோலாம் சேட்டலைட் விற்கல. சூர்யாவுக்குமே அந்த பிரச்சனை இருந்துச்சு. தனுஷ்க்கு அந்த பிரச்சனை இருக்கு. எல்லா ஹீரோக்குமே அந்த பிரச்சனை இருக்கு. சூப்பர் ஸ்டாருக்கே பிரச்சனை இருக்கு ப்ரோ. அதே மாதிரி தான். ஆமா எல்லா ஹீரோக்குமே அந்த பிரச்சனை இருக்கு. ஏன்னா பிசினஸ் வந்து முன்னாடி வந்து டக்குனு பூம் ஆச்சு. இப்போ அப்படியே டவுன் ஆயிடுச்சு. டிஜிட்டல்லாம் சேட்டலைட் வந்து கம்ப்ளீட்டா வாங்குறதே கிடையாது. நீங்க எந்த படமுமே சேட்டலைட்ல வாங்க. சன் டிவி மொத்தமா ஒரு சன் டிவி தான் நீங்க நம்பர் 1 சேனல் இதுல தமிழ் சினிமால. எல்லா பெரிய படத்தையும் சன் டிவி தான் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ சன் டிவி வாங்கின படம் என்ன சொல்லுங்க கடைசியா? ஒரு படம் இல்ல. பிளடி பக்கர் ஒண்ணே ஒண்ணு நெல்சனுக்காக வாங்கினாங்க. கரெக்டா? அதை தாண்டி அவங்க படமே வாங்கல இந்த 3 வருஷத்துல. அப்ப சேட்டலைட் மார்க்கெட் என்ன? ஆமா சேட்டலைட் மார்க்கெட் இவ்வளவு பிரச்சனை இருக்கு. பட் ஒரு ஹீரோ வந்து பிளெக்சிபிளா இருக்கணும்ல. இப்ப சூர்யா பாத்தீங்கன்னா கருப்புக்கு அவரு வந்து கையெழுத்து போட ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடறேன். அஜித் சார் கிட்ட நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றது என்னன்னா, நீங்க நடிக்கிற படத்துக்கு நீங்க கொஞ்சம் பிளெக்சிபிளா இருங்க, ஒரு ப்ரொமோஷனுக்கு வாங்க, வேற எதுவுமே நீங்க கேட்கல. இது இங்க பாரு, நீ 2 பிரச்சனையும் கிளப் பண்ணி பேசாத. அஜித் ப்ரொமோஷனுக்கு வரணும் அப்படின்றது தனி. அது வந்து நீங்க கேளுங்க.
அது ஓகே. தனி. நான் இந்த நான் படம் கேட்க வரேன். இது சம்பள பிரச்சனை, இது தனி. அஜித் சார் ஓகே. ஃப்ளெக்சிபிளா கொஞ்சம் இறங்கி ஏன் வரலாம்ல. அஜித் சம்பளத்த படங்கள் குறைச்சு எத்தனையோ கொண்டு படம் பிளாக் வரலாம்ல. பஸ்டரா இருக்கே. அதுக்குன்னு ப்ரொமோஷன் வந்தாச்சு அண்ணே. அது அது பிரச்சனை வேண்டாம் இல்லல்ல. ப்ரோ. ஃப்ளெக்சிபிளா கொஞ்சம் சம்பளத்த குறைங்களேன். ஏன் குறைச்சு நடிச்சா என்ன அது இப்போ தனி ஹிட் கேள்வி. குடுத்துட்டு அடுத்த அது சம்பளம் வாங்குவீங்க. கரெக்ட். அது கரெக்ட். அது நீங்க கேட்கறல்ல. அதுதான் சம்பளத்த குறைங்கன்னு நீங்க சொல்றீங்கல்ல. அப்ப நான் ஒரு படம் பண்றேன். என்ன வச்சு இந்த பிசினஸ் என்னால பண்ணிட முடியும்னு அவரு ப்ரூவ் பண்றாரு. அவ்வளவுதான். ப்ரூவ் பண்றாருல. உன்னால இந்த முடியலன்னு நீ சொல்றப்பா ரியாலிட்டி நான் பண்ணி தெரியும்ல காட்டுறேன். ப்ரோ அவருக்கு. அது இப்போ ப்ரொடியூஸ் பண்ணிட்டாருன்னா பண்றாரு. அத பண்ணிட்டாருன்னா அவர்கிட்ட இருந்து இவங்க கத்துக்கிட்டோம். இல்லன்னா இவங்க கிட்ட இருந்து அவர் கத்துக்கிட்டோம். அவ்வளவுதான். அவ்வளவுதான். ரியாலிட்டி அவருக்கு தெரியும். அவர் தான் ப்ரொடியூஸ் பண்றாரு. அவர் ரியாலிட்டி தெரியும். எப்படி விக்குதுன்னு பார்க்கலாம். அவருக்கு தெரியும். அவ்வளவுதான். ஆமா அவ்வளவுதான். வேற என்ன? ஆல்ரெடி நீங்க ரியல் எஸ்டேட்டுக்கா வந்துட்டீங்க. நீங்க கொஞ்சம் கம்முன்னு இருங்க. ஒரு நிமிஷம். நீ ஏகேவோட ப்ரொமோஷன் பத்தி பேசுறீங்களா? விஜய் கேம்ப் இருக்கார்ல. பார்க்கலாம் வந்துட்டீங்க நீங்க. ஒரு சரியா? நிமிஷம். விஜய் ரேசிங் லெஜண்ட். ஒரு நிமிஷம் இருங்க. இந்த ப்ரொமோஷன் பத்தி அஜித் திரும்ப பேசுறதுல அர்த்தமே கிடையாதுங்க. ஏன்னா மத்த எந்த ஹீரோவும் ப்ரொமோஷன் பண்றதில்ல. தனுஷ், சூர்யா, விஜய் இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க? ஒரே ஒரு ஆடியோ லான்ச். அது அவங்க பர்சனலா அவங்க பேசுறதுக்காக அவங்க ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்காக பண்றாங்களே தவிர, இத தாண்டி இப்ப விஸ்வநாத் சன்ஸ்க்கு சூர்யா எத்தனை பேட்டி குடுத்திருக்காரு? எத்தனை ப்ரொமோஷன் ஈவென்ட்க்கு வந்திருக்காரு? ஒண்ணும் வரல. ஒரே ஒரு ஆடியோ லான்ச் வந்தாரு. அவ்வளவுதான். அந்த ஆடியோ லான்ச்ல 1/2 மணி நேரம் ஸ்பீச். அந்த ஸ்பீச்லயுமே கேரளா படத்த பத்தி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இருக்கும். அத தாண்டி 20 நிமிஷம் அவங்க ஃபேன்ஸ்க்காகவும், ஃபேன்ஸோட செலிப்ரேஷனுக்காகவும் இத பத்தி இருக்கும். தனுஷ் என்ன பண்றாரு? தனுஷ் என்ன சொல்றாரு? நாங்கலாம் பாய்ஸ் கார்னர்ல வீடு கட்டக்கூடாதா? நாங்கலாம் வந்து பென்ஸ் கார் வாங்கக்கூடாதா? இதெல்லாம் உங்க பிரச்சனையாயா? எதுக்கு எங்கள பார்த்து கலாய்க்கிறீங்க? எதுக்கு என்ன கமெண்ட் கீழ வந்து திட்டுறீங்க? இதெல்லாம் பேசிட்டு இருக்காரு தனுஷ் வந்து. இல்ல நான் சொல்றது என்னன்னா, சரி அவர் வர வேண்டாம். ஒரு பைட் விஜய் குடுக்கலாம்ல. அந்த படத்துக்கு ஒரு பைட் எல்லா குடுக்கல என்ன? ஹீரோவும் இதான் பண்றாங்க. ரஜினி என்ன பண்றாரு? ரஜினி அதானே பண்றாரு. காக்கா கழுகு கதை பேசுறாரு. எல்லாம் பேசுறாரு. எல்லாருமே ஏன்பா தம்பி அவங்களுக்காக ரஜினி சார் அவங்களுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ரஜினி சார் ஆடியோ வந்து லான்ச்ல அவருக்கு வைஃப் அவங்கள புகழ்றதுக்கு ஒரு 1 மணி நேரம். அப்புறம் அவங்க அடுத்தவங்கள விமர்சனம் பண்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரம். அதுக்கப்புறம் படத்த பத்தி பேசுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. எல்லா ஹீரோவும் இல்ல இல்ல இதான் பண்றாங்க. இந்த இல்ல கார்த்தி ப்ரொமோஷனும் அஜித் பண்ணணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்கன்னா, ஒரு இதனால இது பண்ண படத்துக்கு என்ன வேண்டாம். பிரயோஜனம்? பண்ண வேண்டாம். ஒரு பைட் குடுங்க போதும். அந்த படத்த பத்தி நீங்க நடிச்சிருக்கீங்க. அந்த படம் ஓடட்டும். உங்கள நம்பி தான், உங்க ஃபேஸ நம்பி தான் அது அந்த படத்த இல்லாமலே எடுத்தீங்க. தான் ஒரு படங்கள் ஒரு ஓடுது பைட் இல்ல. குடுங்க. வேற எதுவுமே வேண்டாம். பைட் கூட அவன் வந்து அது ஆடியோ லான்ச் இல்லாம வச்சு தான் சொல்லிட்டு இத்தனை போறான். வருஷம் ஓடிட்டு இருந்தது. அப்புறம் என்ன? ப்ரோ குட் பேட் அக்லி வேற ஓடல. ஒண்ணும் இல்ல. குட் பேட் அக்லி அதெல்லாம் ஓடல. சும்மா ஓட்டாத. சும்மா ஓட்டாத. குட் பேட் அக்லி ஓடல தம்பி தம்பி. இத்தனை வருஷம் ஒரு படங்கள் இதெல்லாம் இல்லாம தான் தம்பி ஓடுனுச்சு. இல்லைங்களா? ப்ரொமோஷன் இல்ல ப்ரோ, கார்த்திக் ப்ரோ, ப்ரொமோஷன் நீ ஃபர்ஸ்ட் இத்தனை ஃபர்ஸ்ட் வருஷம் நிறுத்தினவரே இருந்தது. அவர்தான் இப்ப ப்ரோ. இண்டஸ்ட்ரி இஸ் கான் த்ரூ டிஃபரெண்ட் ஃபேஸ்ல அவர் பண்றதுனால ஏதோ ஒரு ப்ரொமோஷன் சரி, வந்துட்டு மத்த போகுது அவனுக்கு. ஹீரோவும் அதுதான் வேற பண்றது எதுவுமே இல்லைன்னு இல்ல. சொல்றேன். உனக்கு புரியுதா? மத்த ஹீரோ அவங்களுடைய பர்சனல் ப்ரொமோஷனுக்காகவும் பர்சனலா அவங்க ஃபேன்ஸ் வந்து அவங்க ஃபேன்ஸ் கிட்ட அவங்க என்கேஜ் பண்ணிக்கணுன்றதுக்காக மட்டும்தான் அதை யூஸ் பண்றாங்களே தவிர படத்துக்கெல்லாம் யாரும் யூஸ் பண்ணலன்ற. புரியுதா உனக்கு நான் சொல்றது? சரி விடுங்க. இந்த படம் அவர் தானே ப்ரொடியூஸ் பண்றாரு. பார்க்கலாம் அவர் என்ன பண்றாரு. சரி வர வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. படம் நல்லா இருக்கு. ஐயோ இப்போ ஸ்பைடர் மேன் இங்க வந்து என்ன இது டாம் ஹாலண்ட் வந்து இங்க சென்னையில வந்து ஆடியோ லான்ச் நடந்துக்கிட்டு போனாரு. சென்னையில வந்து உளுந்து பார்க்கலையா? உருண்டு புரண்டு பார்க்கலையா? அப்புறம் என்ன? இல்ல நீங்க சொல்றீங்களா அந்த ஆடியோ லான்ச்ல என்னன்னு? அந்த ஆடியோ லான்ச் விஸ்வநாதன் சன்ஸ்ல பைட்டா எடுத்து இன்ஸ்டால ப்ரோமோட் ஆயிட்டு இருக்கு ப்ரோ. தம்பி அது ட்விட்டர் இல்லனாலுமே நல்லா அஜித் சார் வந்து ஒரு தேவையில்ல பேசினாருன்னா ப்ரோ. அது ஒரு அந்த படத்துக்கு ஏதோ ஒரு 10 பேர் வர்றான்ல. 1000 பேர் அது வர்றாங்க. நல்லா இங்க பாரு. அது நடக்கவே இல்லைனாலும் படம் நல்லா இருந்தா ஓடும். நீ ஆடியோ லான்ச்ல என்ன கூவுனாலும் படம் நல்லா இல்லைன்னா ஓடாது. ரெண்டும் தான். அதே கங்குவாக்கு ஆடியோ லான்ச் வச்சாங்க. என்னாச்சு? கங்குவாக்கு ஆடியோ லான்ச்ச விடுங்க. ஊரா போனாங்க. என்னாச்சு? ஏதோ தெரிஞ்சு படம் இல்ல சுனில். அந்த படத்துக்கு ஒரு சின்ன ஓப்பனிங் கிடையாது. படம் மொக்க. அதனால அந்த படத்துக்கு வந்து அதுதான் ப்ரோ ஒரு நேரம் சொல்லிட்டு இருக்காரு அவரு. கார்த்தி ப்ரோ அதான் சொல்லிட்டு இருக்காரு. ஏகேலாம் இந்த லீகை தாண்டி போயிட்டாருங்க. அவருக்குலாம் அந்த ப்ரொமோஷன் எல்லாம் தேவையில்லைங்க. ஏகே படம் வருதுன்றதே ப்ரொமோஷன் அவ்வளவுதான். அதுல ஒரு நல்ல படம் கொடுத்தா போதும். விசுவாச படம் என்ன பண்ணாரு? ரஜினி ஊரா போனாரு. 2-3 ஊருக்கு போயிட்டு கிளாஸ் அவுட் அடிக்கலையா? அதுக்கு நான் பேசுறேன்.
சிஸ்டார்ஸ் படம்னா இப்ப அதாங்க தமிழ்நாட்டுல அதாங்க இருந்துச்சா எங்க ஏகேக்கு அதெல்லாம் தேவையில்லைங்க. அது சும்மா ஒரு பண்ணாருன்னா ஆர்டிஃபிஷியலா இருக்கும். அதனால அதுதானே ஒரு நல்ல படம் எடுத்து கரெக்டான டேட்ல, கரெக்டான ட்ரெய்லர் இதெல்லாம் விட்டாலே போதும். அது போதுமானது தான். இவரு ஆனா இல்ல உங்களுக்கு மிடில்ல உங்களை மாதிரி ப்ரோ ஆளுங்களாம் ஒரே என்ன நிமிஷம். இது இவரு ஒரு மிடில்ல நிமிஷம் வந்து இந்த நோவா ஆட பத்தி சொல்லியிருந்தாரு. ஒரு ரேசிங் கம்யூனிட்டியில அதுல வந்து ரேஸ் பண்றாங்கன்னா ஸ்பான்சர்ஸ் ஆர் த டிசைடர்ஸ். அவருக்கு அங்க காசு இல்லாமலாம் சும்மா எடுத்துன்னு போயிட்டு அங்க வந்துட்டு யாரும் தர்மத்துக்கு அங்க வந்து ரேஸ் பண்ணல. சரிங்களா? ஸோ அப்படின்னு அப்போ ரியல் எஸ்டேட்ல நடிச்சது அதுதான் ப்ரோ ரியல் அவர் எஸ்டேட் யோ நோவா அவர்ல படத்துல நோவா இதுதானே. நடிச்சிட்டு யாரு போயிருக்காரு. அதை விடுங்க, யோ ரியல் அது எஸ்டேட்ல நடிச்சிருக்காரு இப்போ ஆட்ல. நோவான்றது அதுக்கு என்ன வேற யோ யாரு சொல்லுங்க? ப்ரோ? லெஜெண்ட் அவங்களோட லூசு ஸ்பான்சர் மாதிரி ப்ரோ. பேசுறது. நோவா யாரு ஸ்பான்சர் யாரு அவங்க ப்ரோ? எல்லாமே ஸ்பான்சர் கேம்ப் தாங்க. கேம்ப் ஃபயர் ஃபயர் தெரிஞ்சு அவங்க வச்சுட்டு எல்லாத்துக்கும் அவரோட ஏதோ ஒரு கொள்கை பேசிட்டு என்ன? இருக்காரு. அஜித் சாரோட கொள்கை என்ன? நான் யோ இந்த மாதிரி லூசு கொள்கை மாதிரி எதுவுமே என்ன? நடிக்க புக்கா மாட்டேன், போட்டு அன்லஸ் கொடுத்தாரு அன்டில் உன்ட்ட. நான் யூஸ் பண்ணாதான் நடிப்பேன். அதானே அப்படி அவர் கொள்கை. அப்படி அப்படி ஏதாவது புக்கு போட்டு கொடுத்தாரா? அவர் எப்ப அவர் எழுதி கொடுத்தாரு? சொல்லியிருக்காருங்க. அவர் எப்ப ஒரு கொடுத்தாரு? முதல் வந்து ஒரு ஒரு ஷேர் பண்ணு, ஓ, நான் எதுக்கு ஓகே ப்ரோ. கேட்கணும்? ஷேர் பண்ணு, அவர் வந்து ஒரு ஷேர் பண்ணு. காஃபி நீ தூள் தானே சொல்ற? விளம்பரத்தில் நடிக்கும்போது அஜித் அவர் சார் சொன்ன சொல்ல விஷயம் அது. தம்பி ஒரு நிமிஷம் அவர் சொல்லலாம் இல்ல சொன்னது இவங்களே ஒரு 100 பேர் பேசிட்டு இருந்தானுங்க. அது வந்து என்ன ஆனா அவரு தெரியுமா? ஒரு அவங்களே ஆளு அது தான் வந்து இவனுங்க பிரச்சனை. இவனுங்க என்ன பண்ணுவானுங்கன்னா, அஹ், ஏகே வந்து அவர் வந்து கார்ப்பரேட்டுக்குலாம் படம் நடிக்க மாட்டார்றா பணம் அப்படின்னு சொல்லி இவனுங்களே இவனுங்களாம் சொல்றது. கிளப்பி விட்டானே, அவர் ஆடி வச்சுக்கு வர அதெல்லாம் நாங்க மாட்டார்றா கலெக்ட் பண்ணோம். அப்படின்னு இவனுங்களா கிளப்பி விட்டுருவானுங்க. ஆமா அப்புறம் திடீர்னு வந்து ஏதோ வெள்ளம் வந்துருச்சு, இல்லை ஏதோ ஒரு இதுல வந்து இல்ல டேமேஜ் இல்ல ஆயிடுச்சுன்னா, கார்த்தி ப்ரோ, அது அண்ணே ஏகன் படத்துல எல்லாரும் என்ன 5 லட்சம் 10 லட்சம் கொடுக்குறது, ஏகே ஒரு 5 கோடி கொடுப்பாரான்னு இவனுங்களே ஆரம்பிச்சிருவானுங்க. நான் எப்படா அதெல்லாம் சொன்னேன் 5 கோடி? அதெல்லாம் இவனுங்களாம் நியூஸ் விடுறது. வேற கிளப்பி விட்டுருவானுங்க. ஏகே வந்து 5 கோடி ரூபாய் ட்ரான்ஸ்ஃபர் செய்தார் அப்படின்னு தான் கிளப்பி விட்டுருவாங்க. இல்ல அதுக்கப்புறம் ப்ரோ, திடீர்னு அது அவர் வந்து ஒரு 1 கோடி கொடுத்துருவாரு. கொடுத்ததுக்கப்புறம் 5 கோடிலாம் இல்ல, 1 கோடி தான் கொடுத்துருக்காருன்னு அவரை திட்டுறதுக்கு ஒரு 4 பேர் வந்துருவான். டேய் இது என்னடா அநியாயமா இருக்கு. நான் 5 கோடின்னு சொல்லவே இல்லையேடா. இவனுங்க சொன்னதுக்கு என்னடா திட்டுறீங்கன்ற மாரி இருக்கும். அது தம்பி என்னன்னா ஒரு கட்டம் வரைக்கும் அந்த அந்த மாரி வர நியூஸ் எல்லாம் அவருமே ரசிச்சாரு. அது இன்னைக்கு பேக் ஃபயர் ஆகுது. அதுதான் பிரச்சனை. இல்ல ப்ரோ, அது ஏகன்ல வந்து அவருக்கு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருச்சுல. கடைசியா கோஆபரேட்டுக்கு ஐ திங்க் பண்ண படம் அந்த படம் தான் நினைக்கிறேன். அந்த தம்பி படத்தை வந்து தம்பி கிடப்பில இந்த போட்டாங்க மாரி அப்படியே. அவர் தம்பி யாருக்கு நெட்ஃபிளிக்ஸ் யார் பிசினஸ் தம்பி? பண்ணும்? இரு நெட்ஃபிளிக்ஸ் யார் தம்பி? நெட்ஃபிளிக்ஸ் அமேசான் யார் தம்பி? கோஆபரேட் தான், கோஆபரேட் தான். அமேசான் யார் தம்பி? உங்க எல்லா படத்தையும் நெட்ஃபிளிக்ஸ்லயும் அமேசான்லயும் நீங்க விக்கிறீங்கல்ல. எல்லா படத்தையும் அவனுங்க வாங்குறானுங்களே. சோனி மியூசிக் வாங்குறாங்கல்ல. எல்லாத்தையும் விஜய் டிவில ஸ்டார் இல்ல விஜய்ல கார்த்தி குடுக்குறீங்கல்ல. கார்த்தி சேட்டலைட் ரைட்ஸ் இதெல்லாம் குடுக்குறீங்கல்ல. கார்த்தி ஜீ தமிழ்ல குடுக்குறீங்கல்ல. ஜீல குடுக்குறீங்கல்ல. எல்லாம் குடுப்பீங்க. நான் கார்ப்பரேட்டுக்கு படம் பண்ண மாட்டேன்னா எனக்கு இல்ல இல்ல கேனத்தனமா அது இல்லையா? இல்ல என்ன இல்ல சொல்றேன்னா, கார்த்தி இது ப்ரோ, எப்படி அது தெரியுமா இருக்கு? இல்ல இல்ல கார்த்தி ப்ரோ, நீங்க சொல்றது அந்த புரியுது. இதுல அஜித் சார் புலிகேசி படத்துல சொல்லுவான்ல, இது அக்கா அம்மாளா காமிச்சது உள்ள நீங்க என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. மேல வந்து பேர் தமிழ். அது ரொம்ப முக்கியம் அப்படிம்பான்ட்டு. அந்த மாரி நாங்க கார்ப்பரேட்டுக்கு நடிக்க மாட்டோம்ன்னு சொல்லிட்டு படத்த வந்து துண்டு துண்டா கார்ப்பரேட்டுக்கு தானேய்யா விக்கிறீங்க. பிவிஆர்ல தானே கோஆபரேட்டுக்கு படத்த கார்த்தி ஓட்டுறீங்க. அந்த அப்புறம் என்ன? விக்கிறாங்க ப்ரோ. ஸ்டேட்மெண்ட்லாம் அவர் சொல்லவே ப்ரொடியூஸ் இல்ல. இவனுங்களா சொல்லிக்கிறது. யோ அதாவது அது இஷ்டத்துக்கு அது சுனில் எங்களை மாதிரி ரசிகர்களை இவனுங்களா கூட்டு வச்சு சொல்றேனாங்க, அதெல்லாம் அது அவரும் ரசிச்சாருன்றேன். அதாவது இல்ல இவனுங்களா இல்ல ஒரு கார்த்தி ஆங்கிள்ல நீங்க பேச சொல்லும்போது கூட, அவரா கூட என்ன சொல்லிட்டாருன்னா, அவரா வந்து சரி ஓகே. நம்மள பத்தி பில்டப் பண்றாங்க. ஏகே இல்ல வந்து இல்ல கார்த்தி கார்ப்பரேட்டுக்கு எதிரானவர் அப்படின்னோனே, ஓ ஆமால்ல அப்படியே இருக்கட்டும். அப்படின்ற மாரி இல்ல கார்த்தி அவரு நீங்க ஒவ்வொன்றுத்துக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவனுங்க எல்லாத்தையும் சொல்லிட்டே இருப்பானுங்க. சுனில் ஏன்னா அவர் சுனில் பெருசா பேசுறது இல்ல. இருப்பா தம்பி ஒரு சுனில் நிமிஷம் சுனில் இருக்கீங்களா? ஒரே பேச நிமிஷம். விடு. அவர் ஒரு நிமிஷம் அவர் நான் ஓகே, சொல்றது அவர் கேளு. பண்ணாமே இருக்கட்டும். ரியாலிட்டி அதானே. கடைசி ஒரு 10 படம் அவர் நடிக்கவே இல்லைங்க கோஆபரேட்டுக்கு. தேர் இஸ் சம் நடிக்க ரீசன் இல்ல. அது அவர் வந்து அவரோட எதுனா அவரோட லைக்கா இஷ்டம்ப்பா. இல்ல இல்லங்க. அவரோட அவரோட வாட் அது இங்க பாரு கம்ஃபர்டபிலிட்டிப்பா. தம்பி, அது பிரச்சனையே கிடையாது தம்பி. இங்க பாரு எல்லாமே அப்படிதான் இருக்கு இன்னைக்கு. இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற மொபைல்ல இருந்து எல்லாத்துலயுமே அவங்க கார்ப்பரேட் செட்டப் இருக்கு. அது இன்னொன்னு கார்ப்பரேட்ன்றது ஐயோக்கியனோ, கெட்டவனோ அந்த மாரிலாம் கிடையாது. நீ சினிமால வந்து எக்ஸாக்ட்லி. கார்ப்பரேட் வில்லனா பார்த்து நீங்க அந்த ஃபீல்க்குள்ள இருக்கீங்க. அதெல்லாம் கிடையாது. கார்ப்பரேட்டால நெறைய பேத்துக்கு வேலை கிடைக்குது. இந்த கண்ட்ரி வந்து நல்லா டெவலப் ஆகுது. நெறைய டெக்னாலஜி வருது. புதுசு புதுசா டெவலப்மெண்ட் இருக்கு. இது எல்லாத்துக்குமே கார்ப்பரேட் இருக்கிறது ஒரு பெரிய போனஸ் தான். அந்த என்னன்னா சினிமால வந்து கார்ப்பரேட் வில்லனை காட்டி உங்கள எல்லாத்தையும் அந்த மாரி மூல செலவு பண்ணி வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இங்க இருக்கவனுங்கலாம் சேர்ந்து. இந்த கம்யூனிஸ்ட் அதனால காரனுங்க நீங்க வந்து பேசுற மாதிரி இருக்கு ப்ரோ. அதனால வந்து நீங்க அந்த அந்த ஆங்கிள் யோசிக்காதீங்க. அதனால அது ஒண்ணும் தப்பு கிடையாது. இல்ல ப்ரோ, இல்ல கார்த்தி கார்த்தி ப்ரோ, அது இல்லாம அஜித் சார் அவருக்கு வேற இருப்பா தம்பி. அவருக்கு வந்து இவரோட தான் படம் பண்ணணும், அவரோட தான் படம் பண்ணணும்னு யாரும் சொல்ல முடியாது. யாரு கம்ஃபர்டபுளா இருக்கோ அவங்களோட ஒர்க் பண்றாங்க. சிம்பிள். அது ஏன் கார்பரேட் கூட ஏங்க பண்ணல? ஏன் இதுதாங்க அவங்க வினோத்னு சொன்னாரு. ஆமா இல்லைங்க, அதான் அது ஃபேக்ட். இல்ல அஜித் சார், நான் முடிச்சுறேன். என்னன்னா அஜித் சாருக்கு ஏன் வந்து அப்படி படம் பண்ண மாட்டேங்கிறாருன்னா, அவரோட படத்தை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணும். அவர் வந்து கார்ப்பரேட்னா 2-3 படம் எடுப்பான். யோ இவரோட இதெல்லாம் நீங்க படத்துக்கு வந்து சொல்ற கரெக்டான அதான் பிரச்சனை. அந்த இது கொடுக்க இதெல்லாம் நீ வந்து இல்ல இந்த இதுதான் யூடியூப்ல தம்பி உட்காந்து 4 பேர் பேசிட்டு இருக்கானுங்கல்ல, அப்படிலாம் நீங்க இல்ல கிடையவே ப்ரோ, கிடையாது சொல்றது தம்பி. தான். அந்த மாரிலாம் கிடையாது தம்பி. அதெல்லாம் யார் சொன்னா? அதெல்லாம் கிடையாது. அப்படி இல்ல இல்ல அதான் கார்த்தி கார்த்தி ஒரு இதெல்லாம் டேரக்டர் சொன்னார் கார்த்தி. இவனுங்களே இல்லங்க. எஸ்வின சொல்றது சொல்றது. டேரக்டர் சொன்னாரு. அதுல அவர் என்ன கம்ஃபர்டபுளா இருந்தா தெரியுமாங்க ஒரே ஒரு பிரச்சனை. இப்ப நீங்க வந்து ஒரு அ
சன் பிக்சர்ஸோடையோ, இவங்களோடையோ அக்ரீமெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அவங்க சில டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் வைப்பாங்க. நாங்க ஒரு ஆடியோ லான்ச் பண்றோம். அதுக்கு வரீங்களா? இல்ல படத்துக்கு இந்த மாரி ப்ரமோஷன் வரணும். இந்த மாரி ஏதாவது எங்க கம்பெனில வந்து நாங்க ஒண்ணு பண்ணுவோம் அப்படின்னு வைப்பாங்க. இல்ல நீங்க வந்து வேற ஏதாவது ஒரு கார்ப்பரேட்டோட டை அப் பண்ணி பண்றீங்க. இந்த யூடியூப் மாரி, இல்ல வேற ஏதாவது ஜியோ மாரி பண்றீங்க அப்படின்னா, அவங்க ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் வைப்பாங்க. அதெல்லாம் இவருக்கு வந்து கம்ஃபர்ட்டா இருக்காது அப்படின்றதுனால இவர் பண்ணல. லைக்கா வந்து இதுக்கு கம்ஃபர்ட்டா தான் பண்ணாங்க. பட் அதுவுமே அவருக்கு வந்து படம் முடியும்போது பேட் எக்ஸ்பீரியன்ஸா தான் முடிஞ்சுச்சு. அது இன்னும் வந்து தேவையில்லாத வேலை அப்படின்ற மாரி அவர் நெனச்சுட்டாரு. அதுவும் கார்த்தி விக்னேஸ்வரன் வந்தா கரெக்டா போயிருக்குல்ல கார்த்தி, அந்த படமும் விக்னேஸ்வரன் லேட் பண்ணி இழுத்து விக்னேஷ்வரனும் ஃபால்ட் இருக்கு. மகிழ் அதுக்கப்புறம் இந்த படம் விடாமுயற்சியுமே டிலே ஆகி தானே வந்துச்சு. அததான் சொல்றேன், விக்னேஸ்வரன் பண்ண தப்பா இல்ல அது. விடாமுயற்சி முதல் அவங்கள படம் ப்ளேம் பண்ண முடியாது. சூஸ் பண்ண ஸ்கிரிப்ட் வந்து அஜித் சார் யோ ப்ரோ. லெஜண்ட் அஜித் தான் லூஸ் மாதிரி இல்ல, சூஸ் இல்ல பண்ணாரு இந்த தம்பி. ஸ்கிரிப்ட. லேட் ஆனது லெஜண்ட் சொல்றேன். லேட் விக்னேஸ்வரன் ஆனது. லேட் அது ஆச்சு ஓகே. பட் ஸ்கிரிப்ட் அவர் தான் சூஸ் பண்ணார்ல. யோ ஃபர்ஸ்ட் விக்னேஸ்வரன் புக் பண்ணாங்க. அந்த கதை முதல்ல ஃபுல் இருந்து பாரு. வினோத் முதல் போனால் பிரச்சனை இல்லைங்க. முடிச்சு அதான் லேட் ஒரு டிலே ஒரு டிலே கார்த்திக் சொல்றேன். கார்த்திக் வணக்கம். ஒரு நிமிஷம், ஒரு சின்ன ரிக்வஸ்ட். ஐயா ஐயா ஐயா, நான் சினிமா செய்தி பேசிட்டு இருக்கோம், நீங்க அரசியல் வினோத் வர ஒரு சொல்லுங்க. இருங்க. நான் உங்க பேச்சதான் நீங்க கடந்த 2 வாரமா இந்த டைம் பாஸ் பேசுறது அதிகம் பேசுறது நீங்க தான். நான் இப்பயும் நீயே பேசி இல்லைங்களா, ஆனா மத்தவங்களை அடிக்கடி நீ இப்படி லூஸ் மாதிரி பேசுறேன்னு சொல்ற. அதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆமா வினோத். அவ்வளவுதான். அது ஓகே. கொஞ்சம் அது வேணாம். அது ஃபோர்த் ஆயிட்டாருன்னு ஓகே தெரியாம ஓகே ஓகே சொல்லிடுறாரு ப்ரோ, ப்ரோ. விடுங்க. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. கார்த்தி ப்ரோ, வலிமையில ஜியும் பார்ட்னர் தானே? ஜி ஸ்டுடியோஸ் வந்து வலிமையில பார்ட்னர்ல அவங்க போனி கபூருக்கு ஃபண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த படத்துக்கு. அந்த படம்ல அது அதுக்கப்புறம் இன்னொரு படம் ஃபர்ஸ்ட் வந்துச்சே. நேர்கொண்ட நேர்கொண்ட பார்வை. பார்வை, இது துணிவு. துணிவு 3 இங்கிலீஷ் படத்துக்கும் இங்கிலீஷ் சேர்த்து ஆனா ஃபண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆமா. எனக்கு ஒண்ணு பார்ட்னர்ல. புரியல. அவங்களுக்கு கார்த்தி எப்படின்னா, அதுதான். அவங்க படம் ஒரு அமௌண்ட் அவங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு 100 கோடின்னு வச்சுக்கோங்களேன். 100 கோடி ரூபா குடுத்துருவாங்க. அதுக்கு வந்து ப்ராஃபிட் ஷேர் மாரியோ, இன்ட்ரெஸ்ட் மாரியோ குடுத்துருவாங்க. அப்புறம் படம் ரிலீஸ் அப்ப உங்களுக்கு நீங்க செட்டில் பண்ணி அந்த இத க்ளோஸ் பண்ணிடணும். அந்த மாரி. இல்ல கார்த்தி அவர் கார்த்தி போன் தம்பி, ஒரே ஒரு நிமிஷம் வினோத். அறிவிக்க சொல்லி 3 படத்தை ஒன்னா தானே கார்த்தி ஆரம்பிச்சாரு. 2 படம் தான் அவர் ஆரம்பிச்சாருங்க. அறிவிக்க சொல்லி கோவிட் சொல்லிட்டாரு. வந்ததுனால இன்னொரு படம் எக்ஸ்ட்ரா. ரெண்டா? ஆமா. துணிவு வந்து கோவிட்னால. கோவிட்ல வலிமை டிலே ஆயிடுச்சுன்றதுனால தான் துணிவு நடிச்சாரு. இல்ல 2 படம் டீல் தான் அது. 2 படம் தான். ஆக்சுவலா அந்த படமும் வலிமையும் தான் பண்ண வேண்டிய படம். துணிவு வந்து இந்த வலிமை டிலே ஆனதுனால 3வதா நடிச்சாரு. இது கிருஷ்ணசாமி சார் ரொம்ப நாள் ஆச்சு. சார் நீங்க பேசுறேன் கேட்டுட்டு இருந்தேன். பெருசா பேசுறது ஒன்றும் நல்லா கேட்டுட்டு இருக்கேன். அவ்வளோதான். 2 நாள்ல கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன். வெளியூர்லாம் போயிருந்தேன். அதான். நான் வந்து பொதுவாவே கொஞ்சம் சினிமாவை பத்தி எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். தமிழ் சினிமா. முன்னெல்லாம் வந்து மேபி அப் டு காலேஜ் டேஸ் வரைக்கும் வச்சுங்களேன், தீபாவளிக்கு இந்த படம் வருது, பொங்கலுக்கு இந்த படம் வருதுன்னு சொல்லலாம் பேசிட்டு இருப்போம் அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட ஃபேமிலியா தான் நான் என்னோட ஆடியன்ஸ் அமைச்சு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்களாம் ஃபேமிலியா போய் பார்த்த மூவிஸ் தான் இருக்குது. இப்பெல்லாம் வந்து இட்ஸ் ரேரஸ்ட் ஆஃப் ரேர். இப்பயுமே மூவி கோயர்ஸ் இருக்காங்க. இப்போ எங்க கம்யூனிட்டிலே வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னா யார் வரீங்கலாம் கேட்பாங்க. இது கூட போயிட்டு இருந்தாங்க. அந்த இது இப்போ இந்த ஜனநாயகனோட போயிட்டு வந்தாங்க இருக்காங்க. ஆனா வந்து ஓவராலா பாத்தீங்கன்னா, முன்ன 10 ஃபேமிலி சினிமாவுக்கு போனாங்கன்னா, இப்ப எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மி தான். ஃபேமிலி ஆடியன்ஸ் குறைஞ்சுட்டாங்க. அது தெரியல. அது மேபி இல்ல தமிழ் வருவாங்க சார். சினிமா இப்போ அடுத்த மாசம் ஜெயிலர் வருது பாருங்க. ஜெயிலருக்கு இருக்கும். ம். இதுக்கு முன்னாடி கருப்புக்கு கூட போனாங்களே ப்ரோ சார். அது என்ன சார்? பெரிய அதான் ஹீரோ பார்க்கல. படத்துக்கு மட்டும் போவாங்க சார். கருப்புக்கு போனாங்க. ஆமா. கருப்பு அதுதான் வந்து ஸ்டார்டிங்ல இல்ல, மேபி 2வது நாள்ல இருந்து ஆமா. பூம் அதிகமாச்சு. மேபி ஆமா. யூஎஸ்ல எல்லாம் ஓடிடில மேபி பாத்துறாங்களா சார்? இல்ல தமிழ்ஸ் அது நிறைய இல்லைங்க. இருக்காங்களா? இல்ல அப்படி சொல்லலைங்க. இப்ப ஜனநாயகம் நல்லதா வந்துச்சு. இப்ப ஜெயிலருக்கும் அடுத்த தடவை வரும். நான் எப்படி சொன்ன புக்கிங் நான் வந்து யூஎஸ் விட்டுருங்க. பொதுவாவே சொல்ல வரேன். ஃபேமிலியா வந்து சினிமா போயிட்டு தான் டக்குன்னு அப்புறம் நிறைய இது பண்ணுவாங்க. இப்பெல்லாம் வந்து அந்த மாதிரி யாரும் யோசிக்கிறதே இல்லை. கரெக்ட் தான். ஒன்று வந்து ஓடிடி வந்துருச்சு. 2வது வந்து அந்த சினிமா ஒரு தியேட்டர்கள் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக போற வேண்டிய படங்கள்லாம் வந்து ரொம்ப கம்மியாச்சும் தோணுது. பர்டிகுலர் தமிழ்நாட்டுல. எக்ஸெப்ட் அந்த கிருஷ்ணசாமி இப்ப சார் அப்படி என்ன மாதிரி இந்த காசு ஃபேன் பேஸ் இல்லாதவன் எல்லாம் இருக்குங்க. டவுன்லோட் பண்ணி பாத்துட்டு இருக்கான் சார். என்ன மாதிரி ஆட்களை என்ன இதெல்லாம் சேர்த்துவீங்க? கார்த்தி, ஆக்சுவலா இப்போ வந்து இந்த ஃபர்ஸ்ட்லாம் இந்த ஹிந்தி மூவிஸ்லாம் இந்த கான் பிரதர்ஸ்லாம் பயங்கரமா போயிட்டு இருக்கும். பிஸ்னஸும் நல்லா இருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாம் கம்ப்ளீட்டா பிலோ த மிடிலுக்கு போற மாதிரி அந்த பிஸ்னஸ் இருக்கு. ஏதோ ஒருத்தவங்க 2 படம் மட்டும் ரொம்ப பேசுறோம். அது வந்து சக்ஸஸும் ஆகுது, சக்ஸஸ் ஆகாம போகுது. அதே போல தான் வந்து தெலுங்கு மார்க்கெட்டும் வந்து
ஓரளவுக்கு டம்மி தான் ஆயிடுச்சு. ஏதோ 1, 2 படத்த மட்டும் நம்ம கிளியரா ஃபோக்கஸ் பண்றோம். ஸோ இந்த தமிழ் மார்க்கெட்டும் அது போல ஆயிடுச்சா? ஃபார் எக்ஸாம்பிள் நானே வந்து கடைசியா தியேட்டர்ல போய் பார்த்த படம் கொடின்ட்டு தனுஷ் படம் வந்தது. அதுதான் நான் பார்த்தேன். அ இந்த பிசினஸ் வந்து இன்னும் ஒரு 10 இயர்ஸ்ல கம்ப்ளீட்டா நில் ஆயிடுமா? இல்ல கொடியெல்லாம் நீங்க நான் இல்ல மாதிரி இல்ல சார். நீங்க கொடிக்கு அப்புறம் நீங்க தியேட்டருக்கே போகலன்னு நினைக்கிறேன். நீங்க பிஸியா இருப்பீங்க சார் வேற வேலைகள்ல. அதனால நீங்க பார்க்காம இருந்திருக்கலாம். சார் அது இல்லாம இன்னொன்னு எப்பயுமே சக்சஸ் ரேஷியோன்றது ஒரு 10% தான் சார் இருக்கும். எவ்ரி பிசினஸ்ல ஒரு 20% இருக்கும். சினிமால அது இன்னும் கொஞ்சம் கம்மி தான். 10% தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 100 படம் வருதுன்னா, அதுல ஒரு 10 படம் 5 to 10 படம் ஓடும். 200 படம் வருதுன்னா, ஒரு 10 to 20 படம் அவ்வளோதான் ஓடும். அது எல்லா பிசினஸும் அப்படி. இப்ப எல்லாருமே ஹோட்டல் கடை வைக்கிறாங்க. எல்லா கடையும் ஹிட் ஆயிருதா? கிடையாது. ஒரு 100 ஹோட்டல் ஓப்பன் பண்றாங்கன்னா, ஒரு 20 ஹோட்டல், 30 ஹோட்டல் சக்சஸ் ஆகும். மிச்சம் இருக்கிறதெல்லாம் ஃபெயிலியர் ஆகும். அப்புறம் இன்னொருத்தன் வந்து வைப்பான். அதுக்கப்புறம் அந்த ஹோட்டல் வந்து பொட்டி கடையா மாறும். பொட்டி கடை வேற ஏதாவது மாறும். அப்படிதான். அது மாரி தான். எனி பிசினஸ்ல வந்து சக்சஸ் வந்து 100% சக்சஸ் ரேஷியோலாம் கிடையவே கிடையாது. அது வேர்ல்டு வைடாவே இதுதான். இன்னொன்னு இந்த தியேட்டர் பிசினஸ்லாம் அழிஞ்சிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு நம்மளோட அஹெடா இருக்கிறது யுஎஸ் இதெல்லாம் இருக்காங்க இல்லையா? இவங்கலாம் வச்சு பார்த்துக்கலாம் நம்ம. யுஎஸ் இருக்காங்க. இப்ப சைனா இருக்கு. இதெல்லாம் நம்மளோட ஒரு 30 வருஷம், 40 வருஷம் முன்னோக்கி போயிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த இடங்கள்ல எல்லாமே என்ன சேஞ்சஸ் எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓடிடி இதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி இவங்களுக்கு நமக்கெல்லாம் முன்னாடியே கூட அவங்களுக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நமக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க இந்த ஓடிடி கல்ச்சருக்குள்ளலாம் போயிட்டாங்க. இந்த ஆன்லைன் டைரக்ட் டூ ஹோம், ஓடிடி, நெட்ஃப்ளிக்ஸ் இதெல்லாம் அவங்க அப்பயே பார்த்துட்டாங்க. அப்பயும் கூட இன்னும் அங்க தியேட்டர்ஸ்லாம் ரன் ஆயிட்டு தான் இருக்கு. வேற வேற ஃபார்மட்ல. இப்ப 4டிஎக்ஸ், ஐமேக்ஸ், 3டி இந்த மாரி கொஞ்சம் அப்கிரேட் ஆயிருக்குமே தவிர, சினிமா அழியாது. தியேட்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் இருக்கு. அதெல்லாம் இருக்கு. ஏன்னா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது தனி. அது எப்பயுமே இருக்கும். மக்களுக்கு அது தேவை இருக்கு. ஸோ, அப்படி இருக்கும்போது, இங்க 140 கோடி பேர் இருக்க இந்த இடத்துல வந்து யுஎஸ் மாரி கண்ட்ரில அங்க இருக்காங்கன்னும்போது, இங்க வந்து ஒரு ஹீரோ இன்னும் வொர்ஷிப் பண்றோம், சிஎம் கூட ஆக்குறோம் அப்படின்னா, இங்க அந்த கல்ச்சர்லாம் அழியறதுக்கு எப்படியும் மினிமம் ஒரு 50லேருந்து 100 வருஷம் ஆயிடும். என்னன்னா, அந்த இது ஃபார்ம் மாறும். அவ்வளோதான். ஐமேக்ஸு, 3டி இந்த மாரி தியேட்டர் வந்து அப்கிரேட் ஆகுமே தவிர, அழியாது. அழியறதுக்கான வாய்ப்பு இல்ல. ஆனா கார்த்தி இங்கேயுமே இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒன்னும் பெரிய ஹாலிவுட் மூவி ஒன்னும் பெருசா எதுவும் சக்சஸ் ஆன மாதிரி தெரியல. ரொம்ப நாள் ஆச்சு. எல்லா இடத்துலயும் அது அந்த அப்படிதாங்க மாதிரி இருக்கும். நாள் நீங்க இங்க பாருங்க. எப்பயுமே திடீர்னு ஒரு 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 6 மாசம் அங்க நல்லாருக்கும். 6 மாசம் இங்க நல்லாருக்கும். மழையே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சவுத் இந்தியால ஒரு 3 மாசம் நல்லா மழை பெய்யும், பசுமையா இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, திடீர்னு இங்க ட்ரை ஆயிடும். இங்க ஒண்ணும் விவசாயம் சரி இருக்காது. அந்த பக்கம் ஆந்திரா பக்கம் இருக்கும். இப்படிதானங்க இருக்கும். கிளைமேட் மாறி மாறி தானே வரும். அந்த மாரி தானே இருக்கும். திடீர்னு பாலிவுட்ல 2 படம் ஓடும். 1000 கோடி அடிச்சிரும். உடனே என்னங்க பாலிவுட்லாம் 1000 கோடி எடுக்குறானுங்க. தமிழ் சினிமால இதுக்கு தண்டக்கருமாந்திரம் உட்காந்துருக்கானுங்கன்னு பண்ணுங்க. அப்புறம் தமிழ் சினிமால ஒரு 2 படம் நல்லா வந்தோனே, ப்ரோ இந்த பாலிவுட்ல என்ன ப்ரோ பண்றானுங்க? சும்மா இந்த ஷாருக் கான், சல்மான் கான்லாம் சும்மா தான் இருக்கானுங்களா? அப்படிம்பானுங்க. 2 மாசம் கழிச்சு. 2 மாசம் முன்னாடி பேசினத மறந்துருவானுங்க. திடீர்னு இந்த பக்கம் மலையாளத்து பக்கம் போயிருவானுங்க. மலையாளத்துல 2 படத்த ஓடிடில பார்த்துட்டு வந்து உயிரெடுப்பானுங்க நம்மகிட்ட நைட்ல. ப்ரோ இந்த மலையாளத்துல ரைட்டர்ஸ்லாம் வச்சு கதை எழுதுறானுங்க போல இருக்கு. நம்ம ஊர்ல யார் கதை எழுதுறா? இல்ல கதை எழுதுறது இல்லையா அவனுங்க? படம் எடுக்கும்போது. இவன் எடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் கதை எழுதுறானுங்களா? அப்படிலாம் கேட்பானுங்க. அது அது ஓகே. சினிமா வந்து எல்லாருக்கும் விமர்சனம் பண்றதுனால, அது எப்படி வேணாலும் வாய் இருக்குன்னு விமர்சனம் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப 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 எல்லா நீங்க சொல்ற மாதிரி இண்டஸ்ட்ரியிலயுமே தெலுங்குல ப்ரோ ஃபெயிலியர் ஆன 200 படம் ரிலீஸ் ஆகும். அதுல 20 படம் தான் நல்லாருக்கும். மிச்சம் 150 படம் ஃபெயிலியர். அந்த 150 ஃபெயிலியர நம்ம பார்க்காம, மத்த இண்டஸ்ட்ரியில ஹிட் ஆன படத்த மட்டும் பார்த்துட்டு, இங்க நம்ம பார்த்தா அப்படிதான் தெரியும். கார்த்தி ஒரு நிமிஷம். இப்ப இந்த சன் டிவிக்கு முன்னாடிலாம் இந்த மூவிஸ்லாம் இந்த சேட்டலைட் சேனல்ஸ் வாங்குவாங்கல்ல. இப்போ ஓடிடி வந்ததுக்கு அப்புறமா, இப்ப அதனால அவங்களோட பிசினஸ் அவங்க வாங்குற ரேட் கம்மியாயிடுச்சா? அவங்களோட பிசினஸ் கம்மியாயிடுச்சா? சேட்டலைட் பிசினஸ் கம்மிலாம் ஆகல சார். இப்ப மொத்தமும் முடிஞ்சுச்சு. ஓ! ஓகே. 0. முடிஞ்சிருச்சுங்கிறீங்களா? ஆமாமா. 0. அப்ப சார் சேட்டலைட்டுக்கான மேஜர் ரெவென்யூ எங்கிருந்து வருது சார்? அட்வர்டைஸ்மெண்ட்ல இருந்து தான் வருது. இப்ப எப்படி இந்த ஆமா. போத்தீஸு, ராமராஜ் காட்டன் இந்த ம். மாரிலாம் இருக்காங்கல்ல. குட் நைட்டு இந்த மாரி அதெல்லாம் ஆடெல்லாம் வந்து சன் டிவில பார்த்தீங்கன்னா, 10 செகண்ட்ஸ்க்கு வந்து ரூ. 80,000 ரூ. 70,000 ரூ. 50,000 இப்படிலாம் சார்ஜ் பண்ணுவாங்க. சன் டிவில நான் சொல்றேன். அது ம். வந்து இப்போ முன்னாடிலாம் ரஜினி படம் அந்த மாரிலாம் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப எந்திரன் மாரி படம், இல்ல ம். கில்லி, விஜய் படம், தெறி இதெல்லாம் போடுறாங்க அப்படின்னா, இப்போ தீபாவளிக்கு இந்த படம் பிரீமியர் பண்ண போறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் டிவில அப்படின்னா, டிவில போடும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த டைம் மட்டும் அந்த ரேட் ஏத்திருவாங்க. நார்மலா ரூ. 30,000 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 10 செகண்ட்ஸ் ஆட் சன் டிவில அப்படின்னா, அதுவே பிரிச்சு வச்சிருப்பாங்க. இப்போ காலையில 9 மணிலேருந்து
காலைல 8 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் ஒரு ரேட் வச்சிருப்பாங்க. அப்புறம் அந்த பிரைம் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் 11 to ஈவினிங் 4 மணி வரைக்கும் ஒரு ரேட் வச்சிருப்பாங்க. அப்புறம் 4 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் ஒரு ரேட் இப்படி வச்சிருப்பாங்க. சாட்டர்டே, சண்டேக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இன்னொன்னு இந்த மாரி ஃபெஸ்டிவல் டைமு, படங்கள் போடுறாங்கன்னா, புது படம் போடுற டைம்ல வந்து டபுள் ரேட் வச்சிருப்பாங்க. ஒரு 10 செகண்ட்ஸ் ஆடுக்கு வந்து ஒரு 50,000, 80,000 அந்த மாரிலாம் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் பெரிய ரெவென்யூ. அதனால தான் இந்த படங்கள வந்து 30 கோடி, 40 கோடிலாம் குடுத்து வாங்கி போடுவாங்க. இப்ப என்னாச்சுன்னா, யாருமே டிவி பார்க்கறதே இல்ல. எல்லாரும் ஓடிடில வந்து ஆட் ஃப்ரீல படம் பார்த்துர்றாங்க. அப்படி ஓடிடி இல்லன்னா கூட டெலிகிராம் டவுன்லோட் பண்ணி பார்த்துர்றாங்கன்றனால, டிவிக்கு வந்து டிஆர்பி இல்லன்னு யாரும் ஆட குடுக்குறதில்ல. சீரியலுக்கு சீரியலுக்கு வந்து குடுக்குற ஆட் கூட படத்துக்கு வரதில்ல. ஆனா, அப்போ அடுத்து சேட்டலைட்ல ஓரளவுக்கு இதுக்கு மேல இருக்க போறது வந்து ஜீ தமிழா தான் இல்ல இருக்கும். அப்பனா இப்போ சன் டிவில போனா இல்ல சனிக்கிழமை சாயங்காலம், ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் படம் போடுவாங்களே. அதெல்லாம் இப்போ அதெல்லாம் புது பழைய படம்லாம் படம் வருதா தான் என்ன? இருக்கும். அவங்க வாங்கி வச்ச படங்கள் தான் போட்டுருப்பாங்க. அதான் நான் அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ ஜீ தமிழ்ல புதுசா இதுக்கு எதுவும் மேல வாங்கி போட மாட்டாங்கல்ல. இப்ப அந்த படத்தெல்லாம் வாங்கியிருப்பாங்க சார். அவங்க எப்பயோ இன்வெஸ்ட் பண்ணி வாங்குன படங்கள் அதெல்லாம். அது அத வந்து இப்போ போடுறது ஓகே உங்களுக்கு. இப்ப நீங்க புதுசா ஒரு படத்த 10 கோடி குடுத்து வாங்கி போடுறீங்க அப்படின்னா, எதுக்கு? நான் 10 கோடி குடுத்து வாங்கி எதுக்கு போடணும்? அப்படின்னு அவங்க கரெக்ட். இப்போ அதுக்கு மேல ஜீ தமிழ் தான் இப்போ இனிமே லைக் லீடிங்ல இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களாண்ணா? ஏன்னா இப்போ கருப்பு அந்த மாதிரி பெரிய படம்லாம் கூட அவங்க தான் வாங்கி வச்சிருக்காங்க. ஜனநாயகன் கூட சரி. ஜீ வந்து அது வந்து ட்ரை பண்றாங்க. அந்த மார்க்கெட்ட வந்து இல்ல பூம் ஆயிடும்னு நெனைக்கிறாங்க. சன் டிவி இது கண்டிப்பா பூம் ஆகாது. இதுக்கப்புறம் ஃபியூச்சர் வந்து ஓடிடி தான் இன்னும் மோசமா தான் போகும். ஸோ, அதனால அத விட்டுருவோம் அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டாங்க சன் டிவில. கார்த்தி இந்த சோனி வேற லான்ச் ஆக போகுது சோனி விழா ஆமா. சோனி விழான்னு ஒரு சேனல் லான்ச் பண்றாங்க. அது இந்த மாசம் லான்ச் ஆகும். ஏஆர் ரஹ்மான் லான்ச் பண்றாங்க. ஆமாமா. டிவி சேனல் டிவி சேனல். அதுல இப்ப படம்லாம் கூட வரல. ஆமா வரப்போகுது. அன்பே டயானா, சர்தார்லாம் அதுல வரும் நினைக்கிறேன். ஆனா கார்த்தி ப்ரோ, ஆனா ஃபியூச்சர்ல இந்த டிவி சேனலுக்குலாம் வந்து இதே மார்க்கெட் இதே கிடையாது. டிவி சேனல்ல பெரிய பிசினஸே கிடையாது. டிவி சேனல்ல அழிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இல்லைன்னா ஓப்பன் டு ஏர் இதெல்லாம் இருக்கு இல்லைங்க. ஐ மீன் அந்த இதுல கவர்மெண்ட் டிவி டேக் டிவியா இருந்தாலும் கனெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, எஸ்சிவிஸ் உங்களுக்கு இது மாதிரி பேமெண்ட் ரிலேட்டட் வந்து ஃபுல்லா ஃப்ரீ டு எல்லாம் பீப்புளுக்கு வந்து ஃப்ரீயாவே கிடைக்கிற மாதிரி எல்லாமே ஆயிரும். ஏன்னா அதுல பெரிய மார்க்கெட் இல்லாதனால ஆல்ரெடி தான் இருக்கே, ஃப்ரீயா தானே இருக்கு. இல்ல ப்ரோ, ஃப்ரீனா இப்ப சேனலுக்கு ஒரு ரேட் இருக்குல்ல. விஜய் டிவில 22 ரூபீஸ், சன் டிவினா 20 ரூபீஸ் அப்படிலாம் இருக்குல்ல. இப்ப நீங்க எப்படின்னா இப்ப ஜியோ ஃபைபர், ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நீங்க காம்போவா போட்டீங்கன்னா இதுல இன்க்ளூடிங் எல்லாமே வந்துருது இல்ல. நெட்டு ஆமா, நெட் வந்துருது, ஓடிடி வந்துருது. ஓடிடி ஒரு 6-7 சேனல் 6-7 ஓடிடி வந்துருது. பிளஸ் வந்து டிவி சேனல்ஸ் எல்லாமே வந்துருது. ஆனா நீங்க அது தனித்தனியா போய் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா ₹10, ₹12, ₹8 அப்படி இருக்கும் சேனலுக்குலாம். இது மொத்தமாவே பார்த்தீங்கன்னா ஒரு ₹1000 உங்களுக்கு இந்த எல்லா செட்டப்பும் சேர்த்து வந்துரும். அதான் ப்ரோ அந்த மாதிரி ஐபிடிவின்னு சொல்றாங்க. இப்ப அது கார்த்தி அது ஸ்மார்ட் டிவி தான். இப்ப நான் எங்க வீட்டுல சாதா டிவி தான் கார்த்தி வச்சிருக்கோம். நான் கனெக்ஷன் தான் போட்டு வச்சிருக்கோம். ₹250 கட்டுறோம் மாசம். வினோத், நான் என்ன சொல்றேன்னா, அதே நீ வந்து நீ ஸ்மார்ட் டிவி வாங்கிட்டு ஜியோ போட்டு ₹590 கட்டினா உனக்கு ஓடிடி வந்துடும் ஃப்ரீயா, நெட் ஃப்ரீயா வந்துடும், ஒய்ஃபை வந்துடும் வீட்டில், பிளஸ் டிவி ஃப்ரீயா வந்துடும். டிவி சேனல்ஸும் ஃப்ரீயா பார்த்துக்கலாம். ஓடிடில செலக்டிவா ஓடிடிலேயே வந்து இல்ல எல்லாமே வந்துருங்க. அமேசான் வந்துருது. 590 எல்லாம் வருதா ப்ரோ? ஆமா ப்ரோ ஏர்டெல் அமேசான் 800 வரும் ப்ரோ. எல்லாம் வரணும்னா 800 வருதுன்னு நினைக்கிறேன் ஜியோ எல்லாம். ஏர்டெல் இதே பிளான் தான். இல்லைங்க, அமேசான் லைட்டுங்க. அமேசான்ல லைட் வரும்னு நினைக்கிறேன். நெட்ஃப்ளிக்ஸ் மட்டும் வராதுங்க. சோனி வந்துருது, டிஜிட்டல் இது ஜியோ ஹாட் ஸ்டார் வந்துடும், ஜி5 வந்துடும். இதுக்கு மேல வேற என்ன வேணும் உங்களுக்கு? ஜியோல 590 இருக்கு. 590 இது எல்லாமே இருக்கு. அதனாலதான் ப்ரோ டிவியே வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஸ்மார்ட் டிவிக்கு தான் வாங்கணும்னு முடிவு பண்ணா ஸ்மார்ட் டிவி வாங்கிட்டு நீங்க சொல்ற இந்த இதை என்ன ஓடிடி தான் எல்லாரும் ப்ரிஃபர் பண்றாங்க. நீங்க சொல்ற மாதிரி இந்த சேட்டலைட் சேனல் பாக்குறவங்க குறைஞ்சிட்டாங்க. அதனால வந்துட்டு நெக்ஸ்ட் மார்க்கெட் வந்து ஃபுல்லா வந்து ஸ்மார்ட் டிவி வாங்கினாங்கன்னா டைரக்டா இந்த பிராட்பேண்டே இப்பெல்லாம் வந்து எல்லாருமே இந்த டிஷ்ஷு அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ ஐபிடிவின்னு கொண்டு வந்துட்டாங்க ப்ரோ. நீங்க சொல்ற மாதிரி டைரக்டா இதுலயே வந்து இன்டர்நெட்லயே டிவி பாக்குறது. அவ்வளவுதான். எதுக்கு டிஷ் எல்லாம் வச்சுக்கிட்டு மழை பெஞ்சா தெரியாது. அப்புறம் கார்த்தி இப்ப டிவி சேனல்லாம் நாடகத்தை வச்சுதான் ஓட்டணுமா கார்த்தி அடுத்த கட்டத்துக்கு? அது தனியா ரன் ஆகிட்டு இருக்கும். அவ்வளவுதான். அந்த டிவி சேனல் சீரியல் இப்போ அந்த வில்லேஜில் இருக்கவங்கலாம் இன்னும் கொஞ்சம் அந்த ஓடிடிக்கு அந்த ஜியோ ஃபைபர்
ஆக்டர் எக்ஸ்ட்ரீம் இந்த மாதிரி இதுக்கு மாறுற வரைக்கும் அது கொஞ்சம் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களும் மாறிட்டாங்கன்னா கம்ப்ளீட்டா இந்த இதுக்கு வந்துடலாம். கார்த்தி நாடகம்லாம் ஒழிக்க முடியாது கார்த்தி. அது வந்து நாடகம் டிவியே ஒழியாதுங்க. நான் சொல்றேன் நாடகம் ஒழியாதுங்க. இந்த ஃபார்மட்டுங்க சொல்றேன். எங்க அக்கா கேபிள் வீட்லயும் டிவி ஓடிட்டு ஃபார்மட் தான் இருக்கு சொல்றேன். கார்த்தி. இல்ல பொதுவா சொல்றேன். அதுக்கு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்க தான் செய்யுது. அது ஏங்க ஓடிக்கிட்டே தான் இருக்கு. ஓடிடிலயே இருக்கே. நீங்க இப்ப இதுல ஹாட்ஸ்டார்லயே வெப் சீரிஸ்லாம் வந்துட்டு இருக்கு. வாரம் இல்ல half an hour. இல்ல ப்ரோ. இப்ப அந்த நீங்க சொல்ற மாதிரி அந்த சீரியல் சொல்றீங்கல்ல, சீரியல்லாம் இப்போ உடனே பார்க்கணும்னு அவசியம் இல்ல. விஜய் டிவில போற சீரியல் ஹாட் ஸ்டார்ல நெக்ஸ்ட் ஆமாமா. முன்னாடி நாளே அது அப்லோட் பண்ணிடுறான். காலையிலே அப்லோட் பண்ணிடுறான். சன் டிவில போறது சன் நெக்ஸ்ட்ல அப்லோட் பண்ணிடுறான். அது மாதிரி அவங்களோட ஓடிடி இருக்கும்போது மக்களோட ப்ரிஃபரன்ஸே வரும். ஹாட்ஸ்டார்ல எல்லாத்துலயுமே அதுக்காகவே சீரியல் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. அப்படியே இருக்கு ப்ரோ. ஹார்ட் அதே மாதிரி பீட்லாம் அப்படிதானே இருக்கு. அந்த அந்த ஆமாமா. ஃபார்மட் ஹார்ட் பீட், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அது மாதிரி என்னமோ கார்த்தி அந்த விஜய் டிவில சிறகடி காசுன்னு ஒன்று போகுது. எவ்வளவு பேர் பாக்குறாங்க தெரியுமா கார்த்தி? அது நீ பாக்குறியா? நான் பாப்பேன் கார்த்தி. நான் இன்ஸ்டால பாப்பேன். டெய்லி காலைல வந்துரும் எபிசோட்ல வந்து சூப்பரா இருக்கும். கார்த்திக் ப்ரோ. யாரும் ப்ரோ விஸ்வநாதன் சன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் எப்படி ப்ரோ இருக்கு? ட்ரைலர் நல்லா இருக்கு, பாப்போம். கண்டிப்பா ஒரு நல்ல கதையா இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ. பட் ஆனா உங்களுக்கு கருப்பை கம்பேர் பண்ணும்போது ப்ரமோஷன் ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்க இந்த படத்துக்கு இப்படி தாங்க பண்ணணும். நீங்க இதே கருப்பு ரிலீஸ் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இதையே சொல்லியிருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சூர்யா ஃபேன்ஸ் கருப்பு ரிலீஸ்க்கு முன்னாடி என்னங்க கருப்புக்கு ப்ரமோஷனே இல்லைங்க, ரெட்ரோ ரிலீஸுக்கு முன்னாடி என்னங்க ரெட்ரோக்கு இல்லை அப்படிங்க. அது சூர்யா ஃபேன்ஸ்க்கு என்னன்னா ஒரு 13 வருஷமா படங்கள் ஓடாததுனால அது ஏன் ஓடலை அப்படின்றத அனலைஸ் பண்ணுறத விட நமக்கு ரிலீஸ் டேட் சரியாக சிக்கல, நம்ம படம் வந்து சரியாக ப்ரொமோட் பண்ணல, நம்ம படத்தை எடுத்த ப்ரொடியூசர் சரியில்லை, நம்ம படத்துக்கு டைரக்ட் பண்ண டேரக்டர் சரியில்லை அப்படின்னு மாதிரி எந்த காரணம்னு நம்ம தெரியலையே அப்படின்னு சொல்லி இருந்ததுனால உங்களுக்கு அந்த என்ன சொல்ற ஆங்ஸைட்டி, அந்த ஒரு பதட்டம் அதெல்லாம் இருக்கதான் செய்யும். அது ஒரு 2-3 படம் ஹிட் ஆச்சுன்னா சரியாயிடும். இல்ல ப்ரோ, ஆக்சுவலா நான் ஃபேன் தான், பட் நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன். ஒரே ஒரு கேள்வி 14ஆம் தேதி 2-3 படம் வருது. அது உங்களுக்கு தெரியுமா என்னென்ன படம் வருதுன்னு? மகுடம், விஸ்வநாதன் சன்ஸ் தெரியும், அவ்வளவுதான். இது 2 தான் தெரியும். ஓகே. ஹாய்னு ஒரு படம் அது வந்து போஸ்ட்போன் ஆயிருச்சு. மகுடம்க்கு நீங்க ஹைப் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? தெரியல ப்ரோ. மகுடம் ரிலீஸ் ஆகுறது நிறைய பேருக்கு தெரியாது ப்ரோ. விஸ்வநாதன் சன் ரிலீஸ் ஆகுறது எல்லாத்துக்குமே தெரியும். இதுவே போதும் ப்ரோ. இல்ல ப்ரோ, நான் அப்படி சொல்ல. உங்களுக்கு இப்ப கருப்பு ஆடியோ லான்ச்சுக்கு பண்ண அவங்க எஃபர்ட் கூட இதுல இல்ல ப்ரோ. அதுல நல்ல கிராண்டா இருந்துச்சு, அதனால சொன்னேன். நானுமே விஜய் என்ன ஃபேன் தான், பட் இவ்வளவு பெரிய ஒரு பிளாக் பஸ்டருக்கு அப்புறம் வருது, அவங்க பெருசா ஒரு ப்ரோமோ பண்ணாம என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? என்ன மாதிரி ப்ரொமோஷன் பண்ணணும்? இல்ல ப்ரோ, பட் நிறைய பேருக்கு விஸ்வநாதன் சன்ஸ் இப்ப வீக்லாம் கேட்டா நெக்ஸ்ட் வீக் படம் வருது அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு பாதி பேருக்கு ஆஃப்லைன்ல தெரியல ப்ரோ. உங்களுக்கு இப்பதானே கருப்பு வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்றேன். ஆனா கார்த்தி சக்தி ஃபிலிம் தியேட்டர் அளவு இவங்க விளம்பரம் பண்ணல கார்த்தி. ஆனா அது ஒத்துக்கணும். அவங்க நல்லா பண்றாங்க. ட்விட்டர்லாம் போஸ்ட் போடுவாங்க. இவங்க புதாவனால சரியா பண்ணலாம். ட்விட்டர்லயே காணும். அந்த டைரக்டா மட்டும் தான் வருது கண்டி. அந்த தமிழ்நாடு ரிலீஸ் ஒண்ணுமே ட்வீட் போட மாட்டாங்க. வினோத் 14ஆம் தேதி ஓப்பனிங் பாரு, அதுக்கப்புறம் பேசு. ஓப்பனிங் ஓகேயா? ஓப்பனிங் ஓகே. வேற என்ன வரணும்? ஓப்பனிங் கண்டிப்பா இருக்கும். வேற என்ன வேணும்? கொஞ்சம் ஓப்பனிங் தான ப்ரமோஷன் போடுறாங்க. அது சொல்லி உங்களுக்கு சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி படம் அவங்க தான் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. சூர்யா படம் கடைசியா அந்த 2-3 படம். இந்த படம் தான் மாறி இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வாரத்துக்கு டெய்லி ட்விட் போடுவாங்க. அங்கங்க பேனர் வைப்பாங்க. இந்த பஸ்ல ஓட்டுறது, அப்புறம் இந்த மெட்ரோல ஓட்டுறது எல்லாம் பண்ணுவாங்க. இவங்க அதெல்லாம் பண்ணல எதுவும். நீ இந்த சீதாராமன் ஐடி பாக்குறியா இல்லையா? அந்த இதுல தெலுங்கு அந்த சீதாராம் பிரச்சனை இல்ல ப்ரோ. தமிழ்நாடு ரிலீஸ் புரியுதா இல்லையா? சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி சூர்யா ரெகுலரா அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. எல்லா படத்துக்கும் சூர்யா ஃபேன்ஸ் இதுதான் சொல்லுவாங்க வினோத். ஆக்சுவலா அதே மாதிரி அவரு கொஞ்சம் இந்த கவர்மெண்ட் லீவ்ல ரிலீஸ் பண்ணும் படத்தை. தீபாவளி போக்குற அதெல்லாம் மிஸ் பண்றாரு. அதெல்லாம் பண்ணோம். மெயின் டேட் ஒண்ணு இருக்கு. ஒரு பொங்கல் ஒரு தீபாவளி சூர்யா படம் வந்து எப்படி இருக்கு? சூர்யா 47 சொல்றாங்க தீபாவளி தான். எனக்கு தெரிஞ்சு தீபாவளிக்கு வந்தா இந்த படம் தான். 7ஆம் கார்த்தி சொன்னால கருப்பு படம் ஏன் ஓடுனுச்சு அப்படின்னா பியாண்ட் சூர்யா ஃபேன்ஸ் வந்து அந்த படம் வந்து கொஞ்சம் பப்ளிக்கும் வந்து பார்த்தாங்க. அதுதான். ஃபேன்ஸ் மட்டுமே வச்சுக்கலாம் எந்த படமும் ஓடாது எக்ஸெப்ட் ரஜினி அண்ட் டு எக்ஸ்டென்ட் விஜய். கரெக்டா விஜய் தான் ஃபர்ஸ்ட். இப்ப ரஜினியை ஓவர்டேக் பண்றாருல. அவங்களுக்குமே தாங்க எல்லாருக்குமே தாங்க வெறும் ஃபேன்ஸால ஒரு படத்தை ஓட வைக்க முடியாதுங்க.
ஏன்னா வினோத் சொல்றாருல, அவர் இப்போ ரிலீஸ் பண்ணணும், அப்ப ரிலீஸ் பண்ணணுங்கிறாருல, அந்த வெங்காயம் எல்லாம் அவங்களுக்கும் தெரியும். ஆனா கார்த்தி அவர் சரியா டேட் லாக் பண்ண மாட்டாருல்ல கார்த்தி. உண்மைதானே, தீபாவளி எனக்கு தெரிஞ்சு 7ஆம் வரைக்கும் அவர் தீபாவளி படமே வரல கார்த்தி. எனக்கு விஜய் அப்படி ரஜினிலாம் அமைஞ்சு தீபாவளி போச்சுங்க. பொங்கல்லாம் அந்த படமே அந்த மாதிரி அமைஞ்சிருச்சு. நம்ம ஒரு மொக்க படம் கூட பொங்கலுக்கு ஓடிடும் கார்த்தி, அது உங்களுக்கே தெரியும். முடியுமா இருந்தா கூட நடுவில் வந்துச்சு ஒரு வந்து படம், விக்னேஷ் சிவன் தானா எடுத்தார்ல, சேர்ந்த தான சண்டை தானா கூட்டம். சேர்ந்த ஆனா கூட்டம் அதுவும் ஓடல. அது பொங்கல் தான், அது ஓடல. ஆமா அது அது- அது விக்ரம் கூட வந்து அந்த அந்த படம் நல்லா இருக்கும் ஸ்கெட்ச். இதை விட அது நல்லா இருக்கும். ஸ்கெட்ச் ஓடலடா, சும்மா இருடா டேய். அது நல்லா இருக்கும் தான் சொல்லணும், நான் ஓடிச்சுன்னு சொல்லல. படம் நல்லா இருக்கும், அது இதை விட அது நல்லா இருக்கும். ஆக்சுவலா சுருகை போட்டு செம படம் ப்ரோ. அது ஆனா கோவிட் டிமர்லில வந்துருச்சு. ஓடிடில விட்டுட்டாங்க ப்ரோ. அதான் அமேசான்ல வந்துருச்சு. ஆனா சரியான படம். சரி அது சார்பட்ட கார்த்தி, பரம்பரை இங்க எல்லாமே பாருங்களேன், ஓடிடில இப்போ விட்டு வந்து முடிச்சுட்டாங்க. இப்போ வந்து தமிழ் மூவிஸ் ஆகட்டும், தெலுங்கு மூவிஸ் ஆகட்டும், இப்போ ட்ரெய்லர்ஸ்லாம் வருதுல்ல, அதை வந்து எல்லா ஃபேமிலிலையுமே பசங்க முதற்கொண்டு எல்லாருமே பார்க்குறாங்க. ஆனா தெலுங்கு சொசைட்டியில வந்து அவங்க எந்த மூவி ரிலீஸ் ஆனாலுமே அதுக்கு வந்து அது படம் எப்படி இருக்கு, என்ன ஃபீட்பேக் கேட்காமயே ஒரு தாறுமாறான புக்கிங் இங்க அமெரிக்கால பல வருஷமா இருக்கு நான் பார்த்த வரைக்கும். அந்த மாதிரி தமிழ் எந்த படத்துக்கு படத்துக்கு? இல்லை. இத்தனைக்கும் தெலுங்குக்கா? தெலுங்குல தெலுங்குக்கு நெக்ஸ்ட் டு இங்கிலீஷ் மூவிஸ்ன்னு இப்போ வந்து ஸ்பைடர்மேன் வந்து படம் தூர மொக்க தான். ஆனா வந்து அதுக்கு வந்து பசங்க வந்து டிக்கெட் புக் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறாங்க. அப்படிதான் போயிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஏன்னா இதே ஒரு மகேஷ் பாபு படம் வருது, இல்ல எவன் என்டிஆர் படமே வந்துச்சுங்க, ஜூனியர் என்டிஆர் ஒரு படம் வந்துச்சு, இந்த கடல் பத்தி ஒரு படம் வந்துச்சு. அதுக்கெல்லாம் தாறுமாறான புக்கிங். சார் பட் அவ்வளவு வந்து எதுக்கு போறீங்க? பாலையா படமே எடுத்துக்கங்க. பாலையா படத்துக்கே நல்ல ஓப்பனிங் வரும் யூஎஸ்ல. இல்ல அதான் சொல்ல வரேன். சார் அது தெலுங்குல எப்படின்னா ஒரு நான் ஆடியன்ஸ் இல்லைங்க, நான் வந்து adults மட்டும் சொல்லலைங்க. நான் சொல்ல வர்றது பசங்களே புக் பண்ணி சீட் போவாங்க. ஓகேங்களா? சார் அது என்னன்னா தெலுங்கு பீப்புளே வந்து சார் ஒரு செலிப்ரேஷன் மைண்டடு ஒரு கமர்ஷியல் மூவிஸ் எல்லாம் ரொம்ப லைக் பண்றாங்க போல. அவங்க எப்பயுமே ஒரு இங்க இருக்கிற விட ரெஸ்பான்ஸ் அங்க அதிகமா தான் இருக்கும். நீங்க கமர்ஷியல் மூவிஸோ ஒரு செலிப்ரேஷன்லாம் செம்மையா தான் இருக்கும் எல்லாத்துக்குமே. இல்ல அதுதான் சொல்றேன். இப்ப வந்து ஆனா இதே வந்து அது ஏன் அது தமிழ்ல இல்ல, அது தப்பா இப்ப வந்து பசங்க வந்து நம்மள வந்து புல்லப் பண்ணணும் இல்லையா, இந்த படத்தை கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டுன்னு. அந்த மாதிரி இல்லவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஆஃப் ரைட்டா ஒரு 10-12 வருஷம் நான் ப்ரொபகண்டா மூவிஸ் நிறைய போயிட்டோம்னு நினைக்கிறேன். அதுதான் அவங்க சைட்ல இல்லாம வந்து ஓடிட்டு இருக்குது. ஆமா, அதுவும் கரெக்ட் தான் சார். நிறைய கருத்து சொல்ற படம் வந்துருச்சு. அதனாலே வந்து இப்ப கூட இப்ப இந்த விஸ்வநாதன் ட்ரெய்லரா அது என் பையன் பார்த்துட்டு இருந்தாங்க. ஓகேவா, என்னடா அப்படி என்னன்னா படம் நல்லா இருக்கான்னு தெரியலப்பா பார்க்கலாம் அப்படிங்கிறான். ஸோ அந்த இதுக்கு வந்தாங்க எல்லாமே படம் ரிவ்யூ கேட்டு ஃபீட்பேக் கேட்டு அப்படிங்கிறது கன்சர்வேட்டிவா மாதிரியே சொசைட்டி மாதிரி மாறுது. ஆனா அங்கெல்லாம் அப்படி கிடையாது. ஒரு படம் ட்ரெய்லர் வந்தாலே போதும், அவ்வளவுதான். டிக்கெட் புக்கிங் என்ன அப்படிங்கிற மாதிரி குரூப்ல பேச ஆரம்பிச்சுறாங்க. அது தெரியல, அதுதான் சொல்ல வரேன். அந்த இடத்துலதான் கொஞ்சம் கோலிவுட் வந்து டோலிவுட் தடுமாறுதோன்னு தோணுது. கார்த்திக் ப்ரோ சொல்லுங்க. துபாய் நாளைக்கு பெங்களூர் போறீங்களா? கேஜிஎஃப் சாரி டாக்ஸிக் ட்ரைலர் போலையா? ஓகே. கார்த்தி இந்த கராத்தே பாப் எப்போ வருது கார்த்தி படம்? செப்டம்பர் 25 இல்லைன்னா அக்டோபர் 1 இருக்கும். 2 டேட்ல ஏதாவது ஒன்று இருக்கும். ஆனா அது கொஞ்சம் அரசியல் வசனம் நல்லா இருக்கு கார்த்தி. அது கொஞ்சம் நல்லா இருக்கும் படம். இப்ப ரிலேட் ஆகுது அது டைலாக்லாம் பேசுறது. இப்போ ரிலேட் ஆகுதா? ஏன் என்ன? அந்த கேஸ் ரவிக்குமார் டைலாக் ஒன்று பேசுறேன். நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அந்த கேஸ் ரவிக்குமார் படத்துல இருக்காரு நினைக்கிறேன். அது ஒரு டைலாக் பேசுறாரு, இப்ப ரிலேட் ஆகுது. அப்புறம் யார் அவரு நாசரு, இப்ப இருக்க கரண்ட் அரசியல் அது இருக்கும் நினைக்கிறேன் அந்த படத்துல. அந்த அசம்பிளி டைலாக்ஸ் தான் சொல்றீங்க? கார்த்தி ஆக்சுவலாக இப்போ பேசியிருந்தாங்க அந்த மகுடம் விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் அப்படின்ட்டு. சுத்தமாக தெரியல. இப்போ தான் நான் பார்க்குறேன். ஒன்று வந்து விஷால் படம், அது வந்து சூர்யா படம்ன்ட்டு. ஒரு காலத்தில் சூர்யா படம்லாம் இல்லை சார், இல்லை வந்து இது சூர்யா படம்லாம் ஒரு காலத்தில் எப்படி ஈவன் கருப்பு கூட எல்லாருக்குமே தெரியுமே, அவ்வளோ பப்ளிசிட்டி இருந்தது. இந்த படம் ஒரு சூர்யா படம்ன்றது வந்து ஜஸ்ட் நவ் ஹானஸ்ட்லி எனக்கு தெரியவே தெரியும். இப்போ தான் நான் யாரோ
14th ரிலீஸ் ஆகுது 2 படம். நாங்க சரி யாருதுன்ட்டு உள்ள பார்த்தா இல்லக்கா இப்படி டிடிஎன்ல இருக்கு. கொஞ்சம் எதனால விளம்பரம் பண்ணலக்கா. இவ்ளோ ப்ரொமோஷன்ஸ் இல்ல? ஒரு சார் அட்வர்டைஸ்மெண்ட்டா என்னன்னு சார் தெரியல. அதான் சார் தெரியலையே. சார் பரவாயில்லைங்க. இப்போ அவர் வந்து எவ்வளவோ படம் விளம்பரம் பண்ணி படம் ஊத்திக்கிச்சு. இந்த படம் விளம்பரம் வேணாம வரட்டும், நல்லா இருந்தா படம் பார்க்க போறாங்க. சரி, இல்ல அது சார். எல்லாருக்கும் ஒண்ணு வந்து கண்டென்ட் ஃபர்ஸ்ட் தானங்க வந்து முக்கியம். இந்த டைரக்டர் வந்து தமிழ் இல்ல சார். அது ஒண்ணு. இன்னொன்னு இது வந்து ஒரு ஃபேமிலி எமோஷன் அந்த மாரி படம். அதனால ஆக்ஷன் படங்களுக்கு உங்களுக்கு எப்பயுமே பார்க்கும்போது கொஞ்சம் சவுண்ட் அதிகமா தெரியிற மாரி இருக்கும். நெறைய ப்ரமோஷன் ஆன மாரியும் அந்த இதெல்லாம் இருக்கும். இந்த மாரி ஃபீல் குட் படங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கும் எப்பயுமே. அது ஓகே. அது பிரச்சனை இல்ல. அது படம் நல்லா இருக்கு அப்டின்னா, அது ஆட்டோமேட்டிக்கா தியேட்டருக்கு ஆடியன்ஸ் வந்துருவாங்க. அந்த ரிலீஸ் எக்ஸாக்ட்லி. வரைக்கும் உங்களுக்கு அப்படி தெரியலாம். பட் ரிலீஸ்க்கு அப்புறம் அது சரியாயிடும். கார்த்தி ப்ரோ, ஆனா கிருஷ்ணசாமி சார் சொன்னார்ல, இப்ப தெலுங்குல வந்து ஒரு பீப்புள் வந்து ஒரு ஈகரா இருக்காங்க போயிட்டு படம் பார்க்கறதுக்கு. ஐ மீன் இதுல கூட அப்ராட்ல அப்படிங்கிறாருல. இங்க வந்துட்டு லாஸ்ட் இவர் சொன்ன மாதிரி கொஞ்சம் ப்ரொபகண்டா மூவி வந்தாலும் ஒரு அந்த ஒரு கமர்ஷியல் டைரக்டர் இப்ப மூவிஸே குறைஞ்சு போச்சு ப்ரோ. ஒரு காலத்துல அந்த எப்படி தரணி, அந்த ரமணா, இவங்க மாதிரி இப்ப பூபதி பாண்டியன், இது மாதிரி கமர்ஷியல் ஹரி, இவங்க மாதிரி கமர்ஷியல் டைரக்டர் இப்ப எல்லாமே போயிட்டாங்களா. இப்ப அதனால ஒரு செலிப்ரேஷன் இருக்கிற படம் வர்றது ரொம்ப கம்மியாயிருச்சு. அதனால தெலுங்குல வந்து இது ரேஷியா கம்பேர் பண்ணும்போது தமிழை விட அதிகமா இருக்காங்க இங்க. அதனால செலிப்ரேஷன் ஒரு எல்லா ஏ சென்டர், பி சென்டர், சி சென்டர் வரைக்கும் ரீச் ஆகிற படம் தெலுங்குல வந்துருது ஈஸியா. இங்க வந்து செலக்டிவா இருக்கு பெரிய ஹீரோ தவிர. அது தெரியலங்க. ஆனா உங்களுக்கு தெரியும், ஒரு காலத்துல வந்து சூர்யாவுக்கு வந்து லேடிஸ் ஃபேன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. என்ன பண்றது? ஆனா அந்த மாரி ஏதாவது ஒண்ணு எடுத்தோம்னா, நீங்க ஒரே வார்த்தை, "அட தெலுங்கு படம் மாரி இருக்கு பாஸ்" அப்படின்ட்டு போயிடுறீங்க. என்னையா நீங்க இப்படி என்னையா அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு படம் எடுத்திருக்கோம்ல, என்னங்க தெலுங்கு படம் மாரி ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஏதாவது ஒருத்தரை வந்து அசிங்கப்படுத்துற மாரி சொல்லிட்டு போறீங்க. அப்புறம் எப்படி எடுப்பாங்க அவங்க தெலுங்கு படம் மாரி இங்க? ஆனா அதுவும் அப்பப்ப வந்தா நல்லா இருக்கும் ப்ரோ. அப்பப்போ ஒரு தெலுங்கு அது படம் மாதிரியும் நம்ம கொஞ்சம். பிரச்சனையே அதாங்க. எல்லாத்தையும் குறை பேசி நம்மளே நிறுத்திடுறது. நிறுத்தி முடிச்சதுக்கப்புறம், ஐய்யய்யோ! அது போயிடுச்சே அப்படின்னு வருத்தப்பட வேண்டியது. பட் ஆனா ப்ரமோஷன் கம்மியா இருக்கிறது நீங்க சொன்ன மாதிரி கரெக்ட் தான் bro. படம் நல்லா இருந்தா ஃபர்ஸ்ட் டேவே பிக்கப் ஆயிடும். ஏன்னா அவரோட லாஸ்ட் படமும் லக்கி பாஸ்கரும் வரும்போது அவ்வளோ பெருசா ப்ரமோஷன் இல்லை. ஃபர்ஸ்ட் டேல நல்ல டாக் இருந்துச்சு. ஆனா அதனால கம்மியா இருக்கிறது நல்லது. ஆமா, இப்பலாம் இன்ஸ்டன்ட்டா வந்து போய் சேர்ந்துருங்க. ஒரு 1 ஆர் 2 ஹவர்ஸ் போதும். அவ்வளோதான். படம் நல்லா இருக்குன்ற நியூஸ் எல்லாத்துக்கும் போய் சேர்றதுக்கு. சோஷியல் மீடியா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கு. அது பிரச்சனை இல்ல. இப்ப டிசிலாம் பாருங்க, காலையில நியூஸ் தெரிஞ்சது. இப்ப ஈவினிங்லாம் நைட்டு 10,000 12,000 டிக்கெட் புக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நாளைக்கெல்லாம் நல்ல டிக்கெட்ஸ் போயிருக்கு. அது ஓகே. சூர்யா படத்துக்கு இதோட ரொம்ப அதிகமா போகும். அதான் அதுதான். இந்த காலத்துல வந்து அதெல்லாம் தேவையில்லைங்க. படம் நல்லா இருக்குன்னு சொன்னாலே காத்து வாக்க சரசரா நியூஸ் போயிரும். எக்ஸ்ட்ரா ஷோஸ்லாம் ஆட் பண்ணிருவாங்க. இப்ப ரீசென்ட்டா இந்த சினிமான்னு இல்ல. ஒரு மூவி சினிமா, பாலிடிக்ஸ் எல்லாத்துலயுமே நீங்க போய் மக்கள ரீச் பண்றதுக்கான வழி ரொம்ப ஈஸி. ரீச் பண்றதுக்கான கன்டென்ட் உங்ககிட்ட இருக்கா அப்படின்றது தான் கேள்வி. கார்த்திகேயா, இந்த ஒருத்தர் இந்த ஷர்மாவா இந்த லக்ஷ்மி மேடம் இருந்தாங்க இல்லைங்களா, அவங்களுடைய ஹஸ்பண்ட் ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் ஒருத்தர் வந்து இப்போ 20 படம் ப்ரொடியூஸ் பண்ணாரு, நிறைய ஆக்டிங் கொடுத்தாரு. லேட்டஸ்டாக கூட அவர் சீரியல்லாம் நிறைய ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ வந்து அந்த ஓல்டேஜ் ஹோம்ல இங்க எங்க கும்மிடிப்பூண்டி பக்கத்துல ஓல்டேஜ் ஹோம்ல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறன்ட்டு வீடியோ கொடுத்துருந்தார், பார்த்துருக்கீங்களா? அவர் பேரு கரெக்டா தெரியல. பார்க்கலையே. இல்ல தெரியலையே நல்லா சார். ஸ்மார்ட்டா இருப்பாரு. ஆக்சுவலா ஹி ரிசீவ்ட் யாரு? ஆக்ட்ரஸ் ஆக்ட்ரஸ் லக்ஷ்மியோட ஹஸ்பண்ட் தானே? சிவச்சந்திரனா? இல்ல இல்ல இல்ல, இல்ல இல்ல அது வந்து இல்ல சார், செகண்ட் ஹஸ்பண்ட் மோகன் தான். சர்மா ஒரு பேர். மோகன் சர்மா. மோகன் சர்மா ஓகே. ரொம்ப ஸ்டைலா இருப்பாரு. ஸோ அவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. 20 படம். ஆக்சுவலி இன்னும் அவர் வந்து அந்த ஓல்டேஜ் ஹோம்ல தான் இருக்காரு. ரஜினிகாந்த் ஹெல்ப் பண்ண 1 லேக் கடவுள் மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணாரு அப்படின்ட்டு அவர் போடுறாரு. அது உண்மையா பொய்யானே தெரியல. ஆனா வீடியோ ஃபுல்லா அவர்த்து தான் இப்ப ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. அவர் அந்த அளவுக்கா போயிடுவாங்க ஒருத்தவங்க. அவர் வந்து போயஸ் கார்டன்ல அவர் வீடு இருந்தது. ஸோ அந்த வீடு வந்து அவங்களுக்கு பொண்ணு பசங்களுக்காக சேல் பண்ணி கொடுத்துட்டாராம். அப்படி இருந்தவர் இன்னைக்கு அதனால மூவியை பத்தி அவ்வளோ ஒஸ்டா சொல்லிட்டு இருக்காரு. அந்த ப்ரொடக்ஷன், அந்த டைரக்ஷனை பத்தி அவ்வளோ இதா பேசியிருந்தாரு.
அது கேட்டு கேட்டு பாருங்களா. தெரியல சார், விசாரிக்கிறேன். இன்னொன்னு சொன்னீங்களா அவ்வளோ ஒஸ்டா போயிருவாங்களா அப்படின்னு? நிறைய பேர் போயிருக்காங்க சார். நிறைய பேருக்கு இந்த லைஃப்ல பிளானிங் இல்லாம சாவித்ரி படம் பாத்தீங்களா? அதெல்லாம் எல்லா இடத்துலயும் ஆமா. கரியர்லயும் இல்ல, இருக்கிறது இல்ல. தான். முன்னாடி பார்த்தீங்கன்னா, இப்ப கொஞ்சம் அது குறைஞ்சிருச்சுன்னு நெனைக்கிறேன். இப்ப கொஞ்சம் ஃபைனான்ஷியலா எல்லாருமே பணம் வந்துச்சுன்னா, அத கொஞ்சம் சேர்த்து வைக்கணுன்ற கொஞ்சம் அந்த மென்டாலிட்டி வந்துருச்சு. முன்னாடிலாம் அப்படி இல்ல. நெறைய என்ன பேர் பார்த்தீங்கன்னா, இஷ்டத்துக்கு இப்போ வர்றதுன்னா அப்படியே இது வந்து கடைசி வரைக்கும் நம்ம சாகுற வரைக்கும் இதே மாரி பணம் வரும்னு நெனச்சுட்டு, செலவு பண்ணிட்டு, அத சேர்த்து வைக்காம, வெட்டியா ரொம்ப காசெல்லாம் அழிச்சு, 0 ஆகி அழிஞ்சவங்க நெறைய பேர் இருக்காங்க. என்ன இப்படி கார்த்திக் சொல்றீங்க? ஞாபகம் இப்போ இருக்கா? ரீசெண்டா ஒரு ஒருத்தர் நிமிஷம் இருங்க. ஆத்துல வந்து நீங்க செத்தார்ல ஸ்மார்ட்டா கார்த்தி ப்ரோ. இருக்கிறதுனால அவரை மட்டும் அந்த சர்மாவை மட்டும் பாத்தீங்க. வின்னர் பட ப்ரொடியூசர் இப்படிதான் போனாருங்க. நிறைய பேர் இப்படி போயிருக்காங்க. இல்ல, இல்ல. அவருன்னு இல்லங்க. ஜென்ரலாவே நம்ம லைஃப்லயே நம்ம பார்ப்போம்ல. நெறைய அந்த பேர். பாண்டியன் தெரியல கார்த்தி ஏங்க இல்ல, நடிகர் நெறைய இருங்க பேர் இருக்காங்கன்றேன். இருங்க ரொம்ப ரொம்ப நெறைய சீரியஸா பேர் போகுது. இருக்காங்க. ரொம்ப சீரியஸா போகுது. விடுங்க. விஸ்வரூபம் படம் வரலன்னா கமலஹாசனே வெளிநாடு ஓடிட்டு இருப்பாங்க. விடுங்க. கரெக்ட். அப்பெல்லாம் போயிருக்கூடாது. அது சும்மா அது அடிச்சு விட்டதுயா கிருஷ்ணசாமி. சும்மா அடிச்சு விட்டாரு யோ, அவரு. நான் இப்ப என்ன சொல்லிட்டு ஒரு சொன்னேன் சிம்பத்தி. நானு? நான் என்ன சொல்லிட்டு சொன்னேன் நானு? ஆமா, ஹலோ கார்த்திக் பிரதர், எப்படி கிட்டத்தட்ட இருக்கீங்க? அதே மாதிரிதான் பேட்டி கொடுத்துட்டு இருப்பாப்ல. ஸ்ரீதர் சொல்லுங்க. நல்லா இருக்கேன். நான் இப்பதான் வந்தேன். சாரி, முன்னாடியே பேசி முடிச்சிருப்பீங்க. டிசி எப்படிண்ணா இருக்கு? உண்மையிலுமே தியேட்டர்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற அளவுக்கு இருக்கா, இல்ல ஓடிடில ப்ராப்பரா வீட்ல டால்பி இல்ல, சரௌண்ட்லாம் இல்ல. வச்சிருந்து தியேட்டர்ல கேட்டேன். போய் பாருங்க. தியேட்டர்ல பாருங்க. நல்லா இருக்கு. சரி. ஃபேமிலியோட போயிறாதீங்க. ஃபேமிலில ஏதாவது பிரச்சனை ஆயிரும். ஓகேண்ணா. ஓகே, தேங்க்யூ. தனியா போங்க, ஃப்ரெண்ட்ஸோட போங்க. நல்லா இருக்கும். அவ்வளவுதாங்க. அதே ஸ்டைல் தான். அதே ஃப்ளேவர் தான் படம். அருண் மாதேஸ்வரன் ஃப்ளேவர் அதே தான். அந்த வெட்டு, குத்து, ரத்தம் அதே தான். பட் இது வந்து அனிருத் வந்து ஒரு மியூசிக் பண்ணியிருக்காருல, அது வந்து இந்த படத்த வேற மாரி உங்கள பார்க்க வைக்கும். இங்க சேலம்ல ராக்ஸ் மெயின் ஸ்கிரீன்ல போட்டிருக்காங்களாண்ணா? ராக்ஸ்ல போர்ட்ல ரிலீஸ் ஆகல. ஐநாக்ஸ் போயிருங்க. கார்த்திக் இந்த காக்கி ஸ்டாக்கிஸ் இருக்குல்ல, அந்த கார்த்திக் அவர் ரிவ்யூ பண்ணியிருந்தாரு. ரிவ்யூ பண்ணிட்டு சொன்னாரு, அருண் மாகேஸ்வரன் படம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் கமர்ஷியலா எடுத்திருக்காரு அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஐயோ மில்லர் படமே அப்படிதானே. கேப்டன் மில்லர் படமே வந்து பிரச்சார படம் எல்லாம் கிடையாது. அதுவே கமர்ஷியல் பக்கம் கமர்ஷியல் படம் தான் அது. இதுல என்ன இந்த படம் வேணா ஓடலாம். அது கம்பேர்ட் டு கேப்டன் மில்லர் இந்த படம் ஓடலாமே தவிர, கேப்டன் மில்லரே பக்கா கமர்ஷியல் படம் தான். இன்னொன்னு சாணி காய்தன்னு ஒண்ணு எடுத்தாங்க. அதுவுமே வந்து செம வயலன்ஸ் கேள்விப்பட்டேன். நானும் புக் மார்க் பண்ணி வச்சிருக்கேன், பார்க்கல. எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் தெரியல. இன்னும் இவரு மாரி செல்வராஜ் மாதிரி படமா எடுத்திருக்காரு. இவரு வந்து அந்த அந்த ஃபிளேவர்ல எடுத்துட்டு வந்து இப்ப நான் புதுசா கமர்ஷியல் படம் கொண்டுட்டு அவர் எடுத்த 3 படமே வந்து கிட்டத்தட்ட கமர்ஷியல் இல்ல படம் சார், தாங்க. 3 படமே ட்ரையா கமர்ஷியல்ன்ற மீனிங் என்னன்னா, 3மே போர் அடிக்கும். இது கொஞ்சம் போர் அடிக்காம எடுத்திருக்காரு. அப்படி ஓகே, வச்சுக்கோங்களேன். அப்படி சரிங்களா? வெளிப்படையா சொல்லணும்னா, பச்சையா சொல்லணும்னா அப்படி வச்சுக்கோங்க. ஓகே. ஆனா எனக்கு தெரிஞ்சு கேப்டன் மில்லருக்கு ஏன் அவ்வளவு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்ததுன்னு தெரியல. நான் பார்த்தேன், ஓடிடில நான் பார்த்தேன் நானு. ஓடிடில பார்க்கறது நல்ல படம். கேப்டன் மில்லர் ஒரு இடம் அதான் பார்க்கறதுக்கு. நேஷனல் அவார்டே குடுத்துட்டீங்களே, உங்க ஓ கட்சிக்காரங்க. அப்படியா? தெரியும். எனக்கு உங்களெல்லாம் மறந்துட்டேன் நானு. பிடிக்கும்னு. அந்த படத்தால நேஷனல் அவார்ட் கொடுத்ததெல்லாம் ஐயோ ஓவர் தாங்க. கலாக்காத தான் கேட்கணும் சார். ஏன் நேஷனல் அவார்டு? அதுக்கு ரீசன் சொன்னாங்க ப்ரோ. அதுல வந்து என்னன்னா, ஒரு இவங்களை வந்து மெசேஜ் கோயிலுக்குள்ள கூட்டிட்டு போற மாதிரி கிளைமேக்ஸ்ல கோயில்ல அந்த உள்ள போறதுக்கு கூட்டிட்டு போறாம. ஓ அதனாலயா? சோசியல் இன்ஜஸ்டிஸ், சோசியல் ஜஸ்டிஸ் இது பண்றதுனால கொடுத்துருக்காங்க அப்படின்னு பண்ணிட்டாங்க. ஓரியாதான் சரி விடுங்க. சரி கார்த்தி ப்ரோ, இப்ப அனிருத் பண்ண மாதிரி சாய் பண்ணுவாரா ப்ரோ? சாய் கோசம் ஒரு படம் ஓடிச்சுன்னு சொல்லிட்டு அவர் சினிமா கேரியர்ல சாய் அபிங்கர் இப்பதானங்க வந்திருக்காரு. கொஞ்சம் டைம் கொடுங்க. அனிருத்துக்கு ஒரு 15 வருஷம் டைம் கொடுத்தீங்கல்ல, சாய்க்கு ஒரு 4-5 வருஷம் டைம் கொடுங்க. 15 வருஷம் இல்ல கார்த்தி, நான் ஒரு 12 வருஷம் தான் இருக்கேன் கார்த்தி. 2012-13 தான் இருக்காரு. 26 அவ்வளவு அக்யூரேட்டா கரெக்டா சொல்லணும். ஒரு மாதிரி 1.5 டிகேட்டுங்கிற கணக்குல சொன்னாருங்க வினோத். விட்டா நீங்க எக்ஸாக்டா மாசம் நாள் கணக்கு. சரி மிலன், வாய்ப்பு இருக்கா மிலன்? நீ சொல்லு மிலன், வாய்ப்பு இருக்கா? இன்னைக்கு அனிருத் இப்ப அனிருத் கோசம் ஓடுது டிசி, அதே மாதிரி சாய் கோசம் ஓடுமா ஒரு படம்? வாய்ப்பு இருக்கா? எல்லாருமே அதை பண்ணுவாங்க. எல்லாருமே அவங்களுடைய பீக்கு டச் பண்ணுவாங்க ஏதோ ஒரு இடத்துல. அது கண்டிப்பா சாய் அபிங்கருக்கும் வரும். இப்ப இமானுக்கு வந்து மைனா மாதிரி ஒரு படத்துல அமைஞ்சது பாத்தீங்களா, அந்த மாதிரி எல்லாருக்கும் அது நடக்கும். இல்ல கார்த்தி, அது எந்த படமும் படத்துல நல்லா நடக்கும் இருக்கும் தெரியாது. கார்த்தி. இல்ல மைனாலாம் உங்களுக்கு படமும் நல்லா இருக்கும், பாட்டும் ஓகே, படமும் நல்லா இருக்கும்ல.
மைனாவா இருக்கட்டும், கும்கியா அந்த இருக்கட்டும். மாதிரி யுவன் சங்கர் ராஜா படமும் நிறைய படங்கள் இருக்கு. அந்த மாதிரி சாய் பேங்கருக்கு ஒரு படம் வரும். அது வரும். அதான் ஆரம்பிச்சிருக்காரு. ஒண்ணு வந்து 2 லாங்கிட்டிவிட்டி படம் தானே அது வந்திருக்கு. மட்டும் தான் பார்க்கணும். எவ்வளவு நாள் அந்த 2 கரியர் படம் தானே சஸ்டைன் ஆகுது. வந்திருக்கு. டியூடு, கருப்பு 2 தானே வந்திருக்கு. பார்ப்போம். ஆனா ஓம் பாட்டு நல்லா இருக்கு. கார்த்தி எங்க ஊர்ல இப்ப இளையராஜா வந்து அமெரிக்கால இருந்து கான்செர்ட் டூர் போயிட்டு இருக்காரு. நான் ஃபர்ஸ்ட் டைம் போனேன், லைவ் கான்செர்ட் பண்ணேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் இளையராஜா வந்து பொதுவாக ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் போனீங்க. அது போன வாரம் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். 90s ஃபுல்லா ஒரு அதிகமா ஒரு 2-3 பாட்டு தான் வந்து பியாண்ட் 90s வச்சுங்களேன். செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா அது இளையராஜா டிக்கெட் பார்த்தீங்கன்னா $80 என்னமோ தான் எனக்கு முன்னாடியே கிடைச்சது. இப்ப அவன் 29 30 அனிருத் வர அனிருத்துக்கு வந்து ஸ்டார்டிங்கே $200. செம்ம கிரேசியா போயிட்டு $200 ஆமா. நான் இது வந்து $80 இளையராஜாக்கு வந்து $80 எங்க ஊர்ல $80 எனக்கு கொஞ்சம் நம்ம முன்னாடி புக் பண்ணதுனால வந்து இதோட கம்மி தான் இதுல அட்லாண்டால எல்லாம் போயிருக்கு. $60 கூட கிடைச்சிருக்கு. எவ்வளவு பேர் இருப்பாங்க ஆடிட்டோரியம்? அது எங்க இது வந்து பெரிய ஆடிட்டோரியம். ரொம்ப செம பெரிய ஆடிட்டோரியம். நான் கவுண்ட் பண்ணல, ரொம்ப பெரிய ஆடிட்டோரியம். நல்ல க்ரௌட் இருந்துச்சு, செம க்ரௌட் இருந்துச்சு. அனிருத் சொல்றீங்களே, அப்படி பார்த்தீங்கன்னா அப்ப எவ்வளவு பேர் தான் இருப்பாங்க? இல்ல அதான் அப்போ அனிருத்தும் அதே ஸ்டேடியத்துல தான் வரான். இளையராஜா பண்ண அதே ஸ்டேடியத்துல தான் அனிருத்தும். $200 நாங்க 160 சரி 160 சின்ன பையன் பிடிக்குன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் $200 நான் அவனே சொல்றேன் நாட்டு ஒரு திப்பான்ட்டான். சார் மத்தவங்கலாம் பண்றாங்களா சார் கிருஷ்ணசாமி சார்? இந்த ஹாரிஸ் ஜெயராஜ், இளையராஜா அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ? ஏஆர் ரஹ்மான் இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ? இளையராஜா தாங்க நான் இப்பதாங்க லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம். ஏன்னா எங்க வீட்டு பக்கத்துலயே இருந்ததுன்னு சொல்லிட்டு போனேன் நானு. அது இளையராஜான்னு சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு இளையராஜா பிடிக்குன்னு. அதுக்கு எவ்வளோ $82 $85. ஓகே. அனிருத்துக்கு ஹையஸ்ட்டுங்களா? ஹையஸ்ட் அனிருத்துக்கு நான் இப்போ கேட்ட வரைக்கும் $200. அங்க ஃப்ளையர் கொடுத்தாங்க. ஃப்ளையர்ல வந்து டிஸ்கவுண்ட் கூப்பன் போக $200 இளையராஜுக்குமே இருக்குது. இளையராஜுக்குமே நீங்க கிட்டக்க போய் பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து $500 அப்படி எல்லாம் போகும். அது ஒரு அவரு அந்த ஸ்டேஜுக்கு நேர் ஏத்த மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறது. நாங்களாம் சைட்ல உட்காந்துட்டு இருந்தோம். நான் இது சொல்றேன் நான் எது சொல்றேன்னா கிரேஸ்க்கு சொல்ல வரேன். எனக்கு தெரிஞ்ச அனிருத் வந்து இப்போ 2வதோ 3வதோ யூஎஸ்ல வந்து பண்றது. அது மாதிரி சாய பயங்கரம் வரலாம், இன்னும் 2 வருஷம் கழிச்சு வரலாம். இவன் சும்மா தான் இருக்கு, பண்ணலாமே கச்சேரி போலாம். இவன் சும்மா தான் இருக்கு. யாரு? யுவன் சங்கர் ராஜா வந்தாரு. கிருஷ்ணசாமி சார் கேக்குது. வினோத் நீ இவ்வளவு கன்ஸ்ட்ரக்டிவ் ஐடியாஸ் கொடுத்துருக்க, ஆனா அது யார்கிட்ட சொல்லணும்னு தெரிய மாட்டேங்குதுப்பா. என்கிட்ட சொல்லிக்கின்னு இருக்க. வந்தாரான்னு கேட்டேன். கிருஷ்ணசாமி சார் வந்தாரான்னு கேட்டேன். தெரியலப்பா, அவர்லாம் வரல, எனக்கு தெரிஞ்சு வரல. யுவன் சங்கர் ராஜா துபாயில செட்டில் ஆயிட்டாரு வினோத். அங்க வேணா ஏதாவது பண்ணுவாரு பாத்துக்க. இல்ல ஜஸ்ட் நான் சொல்ல வரேன். நீங்க சொல்லிட்டு இருந்தீங்களே அனிருத் விசஸ் சாயபேங்க சொல்லிட்டு இருந்தீங்களா, நான் சொல்ல வரேன். ஒரு இல்ல சார் அவரு 2 மடங்கு ஜாஸ்தி. இல்ல சாய் வந்து கொஞ்சம் வந்து பெரிய ஹீரோஸ் படம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அந்த லீக்ல சொல்ல, பட் கொஞ்சம் அவரை நம்பி கொடுக்குறாங்க படம் எல்லாம் பெரிய ஹீரோஸ். ஆட்டம்